ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு எவ்ரி ஒன். எல்லாருமே வந்து ஆக்ஷன்ஸோட பரபரப்புல அப்படியே பயங்கரமா இது பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது, யார் எந்தெந்த டீமுக்கு போறது, முக்கியமா நம்ம சேனல்ல வரவங்க எல்லாரும் என்ன பொதுவாக கேட்பாங்கன்னா, ஆர்சிபிக்கு யார் போறாங்க, மும்பைக்கு யார் போறாங்க, சென்னைக்கு யார் போறாங்க அப்படிங்கிறது ரொம்ப குறியா இருப்பாங்க. எல்லா டீமுமே வந்து எக்ஸ்ட்ராடனரியா பர்ஃபார்ம் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஆஸ் ஆல்வேஸ் செம்ம எக்ஸ்ட்ராடனரியா ட்விட்டர்லயும் பர்ஃபார்ம் பண்ணி, வேர்ல்டு லெவலையும் பர்ஃபார்ம் பண்ணி, சவுத் ஆப்பிரிக்காலையும் பர்ஃபார்ம் பண்ணி, நிழல்லையும் நிற்கிற பீடாக் ஜாயின் பண்ணியிருக்காரு. பீடாக், உங்களை ஹலோ சொல்ல வைக்கிறதுக்கு முன்னாடி, ட்ரேட் டிஸ்கஷன்ஸ் 2 இந்தியன் சீமர்ஸ் less than or equal to greater than star Indian batsman / star ace Indian fast bowler. If this happens, a clear change in plans on auction will be witnessed. Again, if it happens, this will benefit both the teams immensely. அதை எடுத்துருப்பா. அதாவது முன்னாடிலாம் வந்து திருக்குறள் என்ன பண்ணுவாங்க, முன்னாடி இல்லை எப்பவுமே திருக்குறள் மட்டும் சொல்லி கொடுக்கும்போது அந்த 2 லைனை சொல்லிட்டு பசங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. தயவுசெய்து இந்த பீடாக் குரலை எக்ஸ்பிளைன் பண்றியா? என்னத்த பேசி சொல்லிச்சு, என்னது இது? அதாவது இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னா, நீல சொக்காவும் மஞ்ச சொக்காவும் பேசிட்டு இருக்காங்க. குஜராத் டைட்டன்ஸும் சென்னை சூப்பர் கிங்ஸும். அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், நீங்க சொன்ன கொக்கிலாம் போடாதீங்க, நான் சொல்றத மட்டும் கேளுங்க. மஞ்ச சொக்கா ஒரே டீம் தான் இருக்கு, ஆஸ்திரேலியா ஐபிஎல்ல இல்ல. அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் தலைவரே, நான் சொல்றதை நீங்க கேளுங்க. இப்ப எப்படின்னா, இப்ப 2 பேரும் இப்ப டிஸ்கஷன் என்ன நடந்துட்டு இருக்குன்னா, இவங்க 2 பேருக்கு தான் நடந்துட்டு இருக்கு. அதுல வந்து நீல சொக்கால இருக்கிற ஒரு ஸ்டார் பேட்ஸ்மேன், அதே மாதிரி நீல சொக்கால இருக்கிற ஒரு ஸ்டார் ஃபாஸ்ட் பவுலர், அவங்களை இந்த பக்கம் கொண்டு வர்றதுக்கு நீல சொக்கா மஞ்ச சொக்கா கிட்ட இருந்து 2 வேகப்பந்து வீச்சாளரை கேக்குறாங்க. அதாவது பிளேயர் டு பிளேயர் ட்ரேடு. இதுல ஏதாவது ஒண்ணு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது 2வது சான்ஸ். அதாவது அந்த வேகப்பந்து வீச்சாளர் நீல சொக்கால இருந்து இங்க வந்துட்டு, இங்க இருந்து 2 வேகப்பந்து வீச்சாளர் அங்க போறதுக்கான சான்சஸ் அந்த மட்டையாளர் வர்றதை தவிர நிறைய ஜாஸ்தி இருக்கு. இப்ப நாளைக்கு நீங்க அவங்க யாருக்கு எப்படி பிட் பண்றாங்க அப்படின்றத பார்த்தாலே 2 டீமும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒருவேளை அவங்க வந்துட்டு பேட்டிங் ஆர்டரை பீஃப் அப் பண்ணணும்னு சொல்லிட்டு டாப் ஆர்டரு நீல சொக்கா வந்து யாராவது பேட்ஸ்மேனை டெஸ்பரேட்டா அவங்க எடுக்கவே மாட்டாங்கன்னு நினைக்கிற பேட்ஸ்மேனை எடுத்தா அந்த ட்ரேடு நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த வந்து நீல சொக்கால இருந்து வர்ற மாதிரி இருக்கிற அந்த ஃபாஸ்ட் போலருக்கு அது ரீப்ளேஸ்மெண்டே கிடையாது. அதனாலதான் 2 வேகப்பந்து வீச்சாளரை கேட்கறாங்க. சோ அதை தவிர வேற எந்த மாதிரி ஃபாஸ்ட் போலர் இருக்கிறாங்கன்னு பார்த்தாலும் உங்களுக்கே புரிஞ்சிடும். ஏன்னா இப்ப நம்ம இந்த ஷோவை பாக்குற எல்லா ஆடியன்ஸும் பயங்கரமான புத்திசாலிங்க, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வேற கேட்பாங்க. அதனால நாளைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இந்த டாக்ஸ் இஸ் கோயிங் ஆன். அதுல செகண்ட் தாட்ஸே கிடையாது. முதல்லயே ஒரு நீ சொல்ற இந்த நீல சொக்கா நான் நினைக்கிற நீல சொக்காவான்னு எனக்கு தெரியாது. நீ சொல்ற மஞ்ச சொக்கா நான் நினைக்கிற மஞ்ச சொக்கான்னு தான் எனக்கு கன்ஃபார்மா தெரியும். நீ சொல்ற இந்த நீல சொக்காவோட ஃபாஸ்ட் பவுலரும் பேட்ஸ்மேனும் யாருங்கிறது எனக்கு ஓரளவு கணிக்க முடியுது. அந்த நீல சொக்கா பவுலர் பேட்ஸ்மேன் நான் பேசிட்டேன். அந்த நீல சொக்கா பவுலர் பேட்ஸ்மேனுக்கு இதுல எந்த விதமான பேச்சுமே இல்லை. இது எல்லாமே வந்து நம்மளோட இமேஜினேஷன்லயும் அங்கங்கிருந்து பரவி வர ரூமர்ல இருந்து நடக்குது. ஏன்னா இந்த நீல சொக்காவும் அந்த மஞ்ச சொக்காவும் என்னைக்குமே எந்த பிளேயரையும் கொடுத்துக்க மாட்டாங்கிறத நான் உனக்கு அடிச்சு உறுதியா சொல்றேன். நான் தான் சொல்றேனே உங்களுக்கு, நோ மேட்டர் வாட். சும்மாதான் கிளப்பி விடணும், ட்விட்டர்ல கோட் ட்வீட் வேணும்னா சொல்லலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏங்க கிளப்பி விட்டு இப்படிதான் போட்டேன் ஒரு ட்வீட். அதாவது வந்து ஒருத்தர் வந்துட்டு ஒரு டிராகன் வந்துட்டு பிளேயரா போல தலைவரா போறாரு அப்படின்னு. இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஃபார்ம் டு பிளேஸ் எல்லாம் கேட்டாங்க அநியாயமா. இது இந்தியன் பிளேயர்னு வேற போட்டதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் என்னாச்சு நடந்தது. சோ பேச்சுவார்த்தை நடக்கிறது அப்படின்றது 100% ஷூர். இன்னொன்னு சொல்லுங்க, இந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை கான்டினியூஸா நடந்துட்டு இருக்குங்கும் போது நீங்களே கேட்டா கூட அப்படிலாம் எதுவும் இல்லப்பா, எதுவும் இல்ல, நான் கேம்ல கான்சென்ட்ரேட் பண்றேன், இங்க வந்து டெஸ்ட் ஜெயிக்கணும், ஒன் டே ஜெயிக்கணும் இல்ல. நீங்க ஃபர்ஸ்ட் ஒன்னு புரிஞ்சுக்கணும், இது வந்து டிஎன்பிஎல் டிராஃப்டோ ஆக்ஷனோ கிடையாது. இது ஐபிஎல். ஃபர்ஸ்ட் ரைட் ஆஃப் ரெஃப்யூசல் வந்து பிரான்ச்சைசி கிட்ட தான் இருக்கு. நீ வந்து இந்த ஹிஸ்டரி ஆஃப் ஐபிஎல் ஆஷிஷ் நேராவை ட்ரேட் பண்ணாங்க மும்பை இந்தியன்ஸ். அதுக்கப்புறமா எந்த ட்ரேடுமே அவங்க பண்ணல. பண்ணிருக்காங்க, ட்ரேடு பலது பண்ணிருக்காங்க, ஆனா எந்த பிளேயரையும் கொடுத்ததே இல்லை. எனிவே அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம 2 முக்கியமான விஷயம். ராபின் உத்தப்பாவை நாங்க வாங்கணும் ஆர்சிபி. அதெல்லாம் ஐ திங்க் ப்ரீ 2010 நினைக்கிறேன். அது ப்ரீ 2010 நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க பண்ணவே இல்லை. அவங்க 2010க்கு அப்புறம் டோட்டலி டிஃபரெண்ட் டீம், டிஃபரெண்ட் செட்டா வந்துட்டாங்க. இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 2 விஷயத்தோட ஆரம்பிச்சுலாம் போயிட்டா. இந்த ரூமர், இந்த ஓனா இந்த வெளியில தான் போச்சா, இதெல்லாம் வந்து நம்ம ஜென்ரலா நம்ம ஸ்டைலே கிடையாது. அப்படியே ஒரு பயங்கரமான தம்ப்நெயில போட்டு பரபரப்பை கிரியேட் பண்ண வேண்டிய ஆள் நம்மளும் கிடையாது. நம்ம ப்ராப்பர் கிரிக்கெட் பீப்புள்.
அப்படிங்கிறத நான் திருப்பி ஒரு வாட்டி ரிமைண்ட் பண்றேன், உனக்கும் சரி எனக்கும் சரி சொல்லிக்கிறேன். ஸோ இதெல்லாம் எதுவுமே நம்ம பண்ண வேணாம். ப்ராப்பரா கிரிக்கெட் பேசலாம், கிரிக்கெட்டை பத்தி சொல்லலாம். ஸோ 2 ட்ரேடு நடந்திருக்கு, 2 பிக் ட்ரேட்ஸ் ஆஃப் திஸ் IPL 2024. என்னை பொறுத்த வரைக்கும் தேவ்தத் படிக்கல் அண்ட் அவேஷ் கான், அதுக்கப்புறமா ரோஹித் இது ஹார்திக் பாண்டியா வித்தவுட் எனி பிளேயர் ட்ரேடு. ஹார்திக் பாண்டியா போய் ஹார்திக் பாண்டியா கேப்டன் ஆயிருக்காரு. இதுதான் 2 டாக்கிங் பாயிண்ட். இன்ஃபேக்ட் இது ஹார்திக் பாண்டியா ட்ரேடுன்னு சொல்ல முடியாது, பைன்னு சொல்லணும். இது 2 பத்தி பேச போறோம். நீ எங்கேயும் ஸ்டார்ட் பண்ண போற? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ட்ரேடே பார்க்கலாம். இப்போ இந்த பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆவேஷ் கான், தேவ்தத் படிக்கல் பெனிஃபிட் யாருக்குன்னா ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு, லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுக்கு கிடையாது. ஏன்னா வந்துட்டு அவங்களோட ரொம்ப சிம்பிள். குவிண்டன் டிகாக்கு, கைல் மேயர்ஸ், இப்ப KL ராகுல், அது ஒரு இது வேற வந்துட்டு இருக்கு. நான் வந்து கீழே ஆடினாலும் ஆடுவேன்னு. அதுக்கப்புறம் திருப்பியும் சொல்றேன், தீபக் ஹூடா வந்து ஒரு குவாலிட்டி பிளேயர். ஒரு சீசன் ஃபெயில் ஆனா 2வது சீசன் ஃபெயில் ஆவார்னா சொல்ல முடியாது, அடி இருக்கிருவாரு. அதுக்கப்புறம் விஜய் ஹசாரே செமிஃபைனல்ல ஒரு 180 அடிச்சு டீம். அது எந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து 180 அடிச்சாரு அந்த சேஸ். அதுக்கப்புறம் பிரிராக் மன்கட் இஸ் a வெரி குட் பிளேயர். அதுக்கப்புறம் நிக்கலஸ் பூரன் இருக்காரு, நிக்கலஸ் பூரன் அடிப்பாரு இந்த வருஷமா. ஹல்க்மேன், மார்க்கஸ் ஸ்டாயினிஸ், இவ்வளோ பேட்டிங் லைனை வச்சுட்டு நீங்க தேவ்தத் படிக்கல எப்படி நுழைக்க போறீங்க உள்ள? 2 பேருமே பவர் ஹிட்டர்ஸ், கைல் மேயரும் குவிண்டன் டிகாக்கும் எலக்ட்ரிஃபைங் ஸ்டார்ட் கொடுக்க போறாங்க. தீபக் ஹூடாவும் எப்படி அடிச்சாலும் சரி அடிக்கலனாலும் சரி ஒரே கியர் தான். அப்படிங்கும் போது அவங்க எல்லாருமே KL ராகுலை தவிர ஒரே கியர்ல ஆடுற ஆளுங்கும் போது எங்க நீங்க தேவதத் படிக்கல எடுத்துன்னு வர போறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு தெரியல. when it comes to ராஜஸ்தான் ராயல்ஸ், அவங்களுக்கு இது கிரேட்டஸ்ட் அடிஷன். விட்டு அலைஞ்சது பாருங்க ஆவேஷ் கானுக்கு. அந்த ஆவேஷ் கான் ஜோனாஸ்பர்க்ல தான் நான் பார்த்திருக்கேன் நான் 2 வருஷம் முன்னாடி. அன்பார்ச்சுனேட்ல இன்னொன்னு சொல்ற பாருங்க, போன வருஷம் பிச்சர்ஸ் எல்லாருமே பார்த்தாங்க. ஒரு அன்பிரடிக்டபிள் பிச்சர்ஸ்னு பாத்தீங்கன்னா அந்த வென்யூல மட்டும்தான் நடந்தது. ஒரு மொதல் மேட்ச் வந்து மார்க்குட் தொண்டைக்கு போட்டார், 5 விக்கெட் ஆட முடியல. அதுக்கப்புறம் நம்ம அண்ணாச்சி வந்து அமித் மிஸ்ராலாம் வந்து அன்பிளேபிளா இருந்தது. அப்படிங்கும்போது அந்த மாதிரி ஒரு பிச்சில் எல்லாம் நீங்க எதிர்பார்க்கவே முடியாதுங்கும் போது ஆவேஷ் கான் will definitely come good for Rajasthan Royals. There is a massive benefit for Rajasthan. No, what you are trying to say is Avesh Khan and Lucknow is a miss in சொல்ல வர, அப்படிதானே? டெஃபினட்டா சொல்லுவேன். தேவதத் படிக்கல் இல்ல நீங்க சொல்றது எனக்கு புரியுது. பட் எனக்கு எப்படி தோணுதுன்னா, அட் த டாப் ஆஃப் தி ஆர்டர் வந்து மேபி குவிண்டன் இல்ல கைல் மேயர்ஸ், குவிண்டன் அண்ட் KL ராகுல் ஓபன் பண்ண வச்சுட்டு, இல்ல குவிண்டன் அண்ட் தேவ்தத் ஓபன் பண்ண வச்சுட்டு, KL ராகுல் 3 ஆடிட்டு 10க்கு அவன் இவன் வேற இருக்கான், அந்த பையன் ஒருத்தன், குட்டி பையன் ஒருத்தன், அவன் பேர் என்ன, செம்மையா அடிச்சிருந்தானே இப்ப கூட இந்த வருஷம், ஆயுஷ் பதோனி. இந்த வருஷம் கூட சையத் முஸ்டாக் அலில செம்மடி அடிச்சிருந்தான். KL ராகுல் கீழே ஆடி, இவங்க 2 பேரும் மேல ஆடி, ஒருவேளை கைல் மேயர்ஸ் கச்சாக் பண்ணிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் பவுலர் ஆடுறதுக்கு லக்ஸரி கிடைக்குது. மார்க்கஸ் ஸ்டாயினிஸ், நிக்கலஸ் பூரான், இந்த ஃபாரினர், அப்புறம் கீழே ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர். எனக்கு என்னவோ அவங்க ஆல் அவுட்டா ஜெரால்ட் கோட்சிய இல்ல மிச்சல் ஒரு ஃபாஸ்ட் பவுலருக்கு போவாங்க இந்த ஆப்ஷன்லன்னு தோணுது. அதுதான் தாட் ப்ராசஸா இருக்கும்னு நினைக்கிறேன். பிளஸ் அவனுக்கு இம்பாக்ட் சப் வேற இருக்குல்ல, அந்த இம்பாக்ட் சப்ல அவனை பேட்ஸ்மேனா கொண்டு வரலாம். லெஃப்ட் ஹேண்டர், அந்த லெஃப்ட் ஹேண்டர் தான் யூ கான்ட் ரியலி சேப் இட். அதாவது வந்து இதுதான் பெரிய ட்ரேடு, இவங்களுக்கு தான் அட்வான்டேஜ்னு இதுல சொல்ல முடியாது. தேவ்தத் கூட சம ஃபார்ம்ல இருக்கான், நல்ல குவாலிட்டியா பேட்டிங் ஆடிட்டு இருக்கான். ஸோ ஐ திங்க் எந்த ட்ரேடுமே என்னை பொறுத்த வரைக்கும் IPL இல்ல ஒரு டீம் வந்து இந்த பிளேயரை கொடுக்குறோம் அப்படின்னா எனக்கு ஏதாவது ஆதாயம் இருக்கு அப்படின்னு பார்த்தா தான் கொடுப்பாங்க. ஐடியலா பார்த்தோம்னா, இல்லாட்டி கொடுக்கவே மாட்டாங்க. Why should I weaken my side from the previous year அப்படிங்கறத வந்து நம்ம யோசிச்சுட்டு இந்த நெக்ஸ்ட் ட்ரேட பத்தி நான் கேட்கறேன் உங்ககிட்ட. ஹார்திக் பாண்டியா கோயிங் பேக் டு மும்பை இந்தியன்ஸ், இந்த வருஷம் நம்பர் 6 கமிங் பேக் டு ஆலா மும்பையா, அது என்ன சொல்லுவாங்க, மும்பை பாசன். அதாவது அவங்க எப்படின்னா, நான் எப்பவுமே அந்த ஒரு டேலண்ட் ஸ்கவுட் டீமு which is the best ன்னு எப்பவுமே நான், even though I'm a CSK ஃபேனு, RCB ஃபேனு, அதை வந்து புகழ்ந்து நான் பேசுவேன். அது மும்பை இந்தியன்ஸ் தான். எதையுமே யோசிக்காம செய்ய மாட்டாங்க, ரொம்ப புத்திசாலிங்க. என்ன அழகா அந்த கேமரூன் கிரீனோட கேப்பை பியூட்டிஃபுல்லா ஹர்திக் பாண்டியா வச்சு ஃபில் அப் பண்ணிட்டு அந்த மணியும் பேலன்ஸ் பண்ணாங்க பாருங்க, அதுதான் வந்து சாணக்கியத்தனம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரே, சாரி டு இன்டரப்ட், எனக்கு அது ஒரு விஷயம் தான் புரியவே இல்லை. இப்ப அவங்க ரிலீஸ் பண்ணணும் கேமரூன் கிரீன் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா எதுக்கு வந்து அதை RCBக்கு கொடுத்து அந்த ரிலீஸை முடிக்கணும்? அது ஒருவேளை அவனை ஆக்ஷன்ல போட்டிருந்தா இன்னொரு பிளேயருக்கு ஹெவியா போவாங்களே, ஏதாவது ஒரு டீம் போயிட்டு பர்ஸ்ல ஓட்ட விழும்ல. ஏன் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காம RCBக்கு கொடுத்தாங்கன்னு எனக்கு யோசனை. ஏன்னா இப்ப கேமரூன் கிரீன் போனார்னா ஐ ஸ்டில் திங்க் இது ஒரு மினி ஆக்ஷன். இந்த மினி ஆக்ஷன்ல கேமரூன் கிரீன் திருப்பி 15 கோடி போறாரு. ஏன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் இது மாதிரி ஒரு ஆல் பட்ஜெட்ல மார்ச் இருக்கிறதுனால தெரியல. பட் யாராவது ஆல் அவுட்டா போவாங்கல்ல கேமரூன் கிரீனுக்கு, யாருக்காவது ஓட்டா விழுந்திருக்கும்ல இப்போ ஆக்ஷன் பர்ஸ்ல. எதுக்கு அந்த ட்ரேட கொடுத்து பண்ணாங்கன்னு உங்க ஐடியா இருக்கா? இல்ல நீங்க சொல்றது கரெக்ட், பட் 17 crores is also money. There is a chance he might even gone more than that. அதுதான் மணி, அவ்வளவு மணி.
ஸோ அதுக்கு மேலேயும் போகலாம். இப்ப அவர் என்ன பண்ணிட்டாங்க, ஆர்சிபியோட பர்ஸை பஞ்சர் பண்ணிட்டாங்க. இப்ப நீங்க எவ்வளவு பணம் மத்த டீமுக்கு இருக்குன்னு பார்க்கும்போது, ஆர்சிபி எப்படின்னா, இப்ப வந்துட்டு நாங்க டாஸ் வின் பண்ணி இப்ப ரைட் நவ் சிச்சுவேஷன் அவங்க என்னன்னா, நாங்க டாஸ் வின் பண்ணாலும் சரி, வின் பண்ணாலும் சரி, நான் முதல்ல பேட்டிங் ஆடிடுறோம். ஏன்னா கை சொத்தத்து ஆளே கிடையாது. ஏன்னா ராகுல் டிராவிட் சார் சொன்ன மாதிரி ஒருத்தர் ஓடி வந்து ராங் ஃபுட்டடா இன்ஸ்விங்கர் போடுற ஒரு போலர் தான் இருக்காங்க இப்ப ஆர்சிபிக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணும், முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ. அப்படிங்கும்போது தெர் இஸ் கோயிங் டு பி லாட் ஆஃப் பிரஷர் ஃபார் ஆர்சிபிங்கும் போது இவங்களுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. எவனாவது ஒருத்தன் அடிச்சுக்கட்டோன்னு 17 கோடிக்கு அவங்க முடிச்சுட்டாங்க. அந்த கேப்பை ஒரு இந்தியன் பிளேயரை வச்சு இது பண்ணிட்டாங்க. அவங்க ஏன் அதை பண்ணாங்கன்றதுக்கு இன்னொரு ரீசன் சொல்றேன். ஒரு ரொமாரியோ ஷெப்பர்ட்னு ஒரு காலை உருவாயிட்டு இருக்கு. அது சாதாரண காலம் இல்ல, அதுவும் கிரிமினல்யா. அது காலம் மட்டும் இல்ல. நான் அதான் யோசிச்சேன், நம்ம ஷோல கூட சொல்லியிருந்தேன். அதாவது ஒரு பிளேயர் இன்டர்நேஷனல் லெவல்ல நல்லா பண்ணிட்டு ஐபிஎலுக்கு வந்து நல்லா பண்றதுங்கிறது வந்து டைம் ஆகும். இன்டர்நேஷனல் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் மேத்யூ ஃபோர்டுன்னு ஒரு பையன் இன்ஸ்விங் போடுறான். அவனை பத்தி நம்ம லேட்டர் ஆன் பார்க்கலாம். பயங்கர ப்ராஸ்பெக்ட். போன வருஷம் கிரிக்கெட் ஃபோர்ல கூட எழுதியிருந்தாங்க, சிபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வாட்ச் அவுட் ஃபார் மேத்யூ ஃபோர்டுன்னு இந்த டெபியூ பண்ணி டீசெண்டா பண்ணியிருக்கான். ஆனா அந்த பையன் ஒரு ஐபிஎல் ப்ராடக்ட் ஆகிறதுக்கு மினிமம் 2-3 இயர்ஸ் ஆகும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல. ரொம்ப சம பிளேயரா இருந்தா ஒரு 1 இயர்ல ரெடி ஆயிடுவாங்க. உதாரணத்துக்கு ஹாரி புரூக்கே எடுத்துக்கலாம், பிரேக்அவே ஸ்டார் இன் இன்டர்நேஷனல் கிரிக்கெட். ஆனா ஐபிஎல் குள்ள வந்து பண்றதுக்கு அந்த டைனமிக்ஸ், டிஃபரெண்ட் பிச்சஸ், ஐபிஎல் பிரஷர், நைட் கேம், வேற ஹோம் அண்ட் அவே ஆடுறது, பிளஸ் பிளேயிங் ஆஃப் ஸ்பின், இந்த மாதிரி எக்கச்சக்கத்தையும் பண்ணிட்டு வரதுக்கு மினிமம் 2-3 இயர்ஸ் ஆகும். ஹாரி புரூக் ஒரு எக்ஸப்ஷனல் டேலண்ட். பட் ரொமாரியோ ஷெப்பர்ட் கரெக்டா அங்க போனாரு, எஸ்ஆர்ஹெச் போனாரு, லக்னோ போனாரு. 2 வருஷம் எஸ்ஆர்ஹெச்சும் லக்னோவோட செலவுலையும் ஹோம் கண்டிஷன்ஸை பார்த்து வேற இடத்த பிராக்டிஸ் பண்ணாரு. சிபிஎல் விளையாடினாரு, அரௌண்ட் த வேர்ல்டு விளையாடுறாரு. இப்ப சட்டன்னா ஒரு பயங்கர ஒரு ஸ்பைக் தெரியுது. இந்த சமயத்துல எப்படி தூக்குனாங்க மும்பை இந்தியன்ஸ் பார்த்துட்டு? ஒரு ஜோசினியஸையும் பார்ப்பாங்களா? அதாவது சிபிஎல்ல எங்க டீம்ல தான் இருந்தாரு கேனவரிஸ்ல. அவன் நிறைய பிரான்ச்சைஸி அவங்களை எப்படி அழிச்சான்னா, ஆஃப் சைட் ஃபீல்டர்ஸ் வச்சுட்டு ஸ்லோயர் டெலிவரி போடு. மைக் டைசன்ல பாதி இருக்காரு அவரு. நாங்க சொன்னது அதுதான். வந்த உடனே கூப்பிட்டோடனே சொன்னீங்க, பாரு எவ்வளவு வேகமா உன்னால போட முடியும் அவ்வளவு வேகமா போடு அப்படின்னு பார்த்தாரு. 2வது ஓவர் நீ தான் போடுவ, நீ ரன்னு போறதை பத்தி கவலைப்படாது, உன்னால எவ்வளவு வேகமா போட முடியும், உன்னால 150 போட முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு, நீ இப்படி கேட்கிறேன்னாரு. இதெல்லாம் பேசாது, நீ 115 ஸ்லோயர் டெலிவரி போடியா வேகமானு பூரன்ல டம்மு டிம்மி ஹெல்மெட்லயே அடிச்சாரு. அதுக்கப்புறம் பேட்டிங் ஆடும்போது எப்படின்னா, முதல் பால் அவுட் ஆனாலும் கவலைப்படாது, எவ்வளவு தூரம் அடிக்க முடியுமோ அடி, உன்னை எக்ஸ்பிரஸ் பண்ணி. நீ வந்து எப்படின்னா இந்த மாதிரி சிச்சுவேஷன் பார்த்துட்டு 11 ரன் தான் இருக்கு இந்த ஓவர்ல வந்து அந்த மாதிரி ஆளா கிடையாது. முதல் பால் 6னா 2வது பால் 6. அவர் பிராக்டிஸ்லயே அவன் அப்படிதான் பண்ணுவான். அவன் எப்படி இது பண்ணோம்னா, டோன்ட் வரி அபவுட் யுவர் ஃபெயிலியர்ஸ். பால் கையில இருந்துன்னா எவ்வளவு நீ ஒரு அட்டாக்கிங் போலர், யூ ஹேவ் டு பிக் விக்கெட்ஸ். பேட்டிங் அதே மாதிரி எப்ப போனாலும் இருக்க வச்சு. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப வெஸ்ட் இண்டீஸுக்கும் அதே ரோல் தான் பண்றாரு அவருங்கும் போது கரெக்டா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, யூஆர் கோயிங் டு see a different version of ரொமாரியோ ஷெப்பர்ட். 50 லட்சத்துக்கு அப்படியே தட்டி தூக்குனாங்க இந்த ட்ரேட்ல. ஸோ இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கேமரூன் கிரீனோட ஆப்சன்ஸ் ரொமாரியோ ஷெப்பர்டை வச்சு ஃபில் அப் பண்ண பார்ப்பாங்க அவங்க. இது எவ்வளவு கில்லாடித்தனம். டிம் டேவிட், ரொமாரியோ ஷெப்பர்டு. ஒரே ஒரு சீக்ரெட் சொல்றேன் உனக்கு, ஒரு ரகசியம் சொல்றேன், நல்லா காது கொடுத்து கேட்டுக்கோ. இது உனக்கு யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. நான் இத்தனை நாளா வந்து நீ ஒரு சீரியஸ் அனலிஸ்ட், நல்ல பயங்கரமான கோச் அப்படின்னு நினைச்சேன். இப்ப நீ பேசினதை பார்த்து எனக்கு எப்படின்னா ஒரு அதாவது செம்ம கிரிக்கெட் கோச்சுன்னு நினைச்சேன், அனலிட்டிக்ஸ் அப்படின்னு நினைச்சேன். பல கிரிக்கெட் கோச்சஸ் சூப்பரா பண்ணுவாங்க. எனக்கு சடனா நீ வந்து இந்த சார்பாட்ட பரம்பரை வீரு பசுபதி இருக்காருல்ல, அவரை மாதிரி இறங்கி வையா அப்படின்னு சொல்ற மாதிரி. அது பாக்ஸிங்யா, நீ அதையும் கிரிக்கெட்ல கோச்சிங் டெக்னிக்கா யூஸ் பண்ற, பாக்ஸிங்ல பண்ணா பரவாயில்ல. அதாவது நீங்க சொன்னீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆயுஷ் பதோனி பால் வலிக்காம அடிக்கிறவரு, அவர்கிட்ட போயிட்டு உங்க ஹெட் பொசிஷன் எப்படி இருக்கணும், டவுன் ஸ்விங் எப்படி இருக்கணும், இதுல டவுன் அப் எல்லாம் கிடையாது. ரொமாரியோ ஷெப்பர்ட் மாதிரி அடிக்கலாம், வெறும் ஸ்விங் தான்ல. பேட் கையில போனாலும் சரி, 4 பக்கம் கில்லி, எவ்வளவு தூரம் அடிக்கிறியோ. ஷாய் ஹோப் கூட பேசும்போது டெக்னிக் பேசணும். ஏன்னா முதல்ல ஒரு 15 பால் ஆடிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாரு. இந்த கீமோ பால் ரொமாரியோ ஷெப்பர்ட் 2 பேருக்கும் அதுதான் சொன்னோம், உட்றாதரா கபிலா, கடைசி வரைக்கும் இறங்கி ஆடுறா அப்படின்னு தான் இவங்க 2 பேருக்கும் சொல்லணும். இப்ப அவங்க 2 பேருக்கு போட்டி வேற, யாரு தூரம் அடிக்கணும்னு. அது ஒரு கயானா அமேசான் வாரியர்ஸ்ல அதையும் பண்ணோம். லாங்கஸ்ட் 6 அடிக்கிறவனுக்கு $100. ஒரு 6 லாங்கஸ்ட் 6 எவன் அடிக்கிறானோ அந்த இன்னிங்ஸ்ல $100. இப்ப போனவொடனே என்ன பண்ணணும், வந்தவொடனே கேட்பாங்க 107 மீட்டரா 106 மீட்டரான்னு. ஸோ ஒரு சில பிளேயரை அப்படிதான் டீல் பண்ணணும். சார்பட்டா பரம்பரை வாத்தியாரா தான் மாறணும் நீங்க.
சரி, ஓகே. நம்ம இன்னைக்கு ஷோக்குள்ள போயிடலாம். ரொம்ப நேரம் இழுத்துன்னே போவோம். நம்ம வேற பேசி ரொம்ப நாள் ஆச்சுல்ல. அதனால பிச்சுட்டு பெடல் எடுக்குது. நான் உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். அந்த பின்னாடி ஜன்னலை மூடாம திறந்து வச்சு நான் ஆப்போசிட் சைடுல உட்கார்ந்தா வெளிச்சமா தெரியும் வெள்ள. நல்லா பிரகாசமா தெரியும் வெள்ள. அல்ல கதவு திறந்து உள்ள இருந்து எவனோ ஒருத்தர் துப்பாக்கி எடுத்துட்டு வந்துரும். சும்மா இருங்க, நீங்க பிரச்சனை இல்லாம அந்த இருக்கிற மாதிரிலாம் பேசாத. நான் வந்து கோவிடுக்கு அப்புறம் திருப்பி சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வந்திருக்கேன். சூப்பரா இருக்கு. ஊரே சும்மா ஜிபு 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 ஜிபுன்னு இருக்கு. நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. திருப்பி அந்த 2009-10 சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. ஆப்வியஸ்லி நாங்க நல்ல கரெக்டான ஏரியா. யூ ஷுட் நோ வேர் யூ ஷுட் கோ. இல்ல உனக்கு தெரியாத நேரத்துக்கு சவுத் ஆப்பிரிக்காலேயே வாழ்ந்திருக்க லிவிங்ஸ்டன். சரி, ஒன் லாஸ்ட் டாபிக். இந்த மிச்சல் ஸ்டார்க், பேட் கமின்ஸ் இவங்க எல்லாம் பத்தி இப்ப வருவாங்க. இப்ப சராக்குன்னு வருவாங்க. அவங்க எல்லாம் இந்த மெகா ஆக்ஷன்ல வராம மினி ஆக்ஷனுக்கு மட்டுமே வரதை பத்தி நீ என்ன நினைக்கிற? அதுக்கு ஏதாவது கிளாஸ் போடணும். ஏன்னா அது ரொம்ப டாக்டிக்கலான ஒரு விஷயம். ஏதாவது கிளாஸ் போடணும் அதுக்கு. என்ன ஆச்சா இந்த மாதிரி ஒரு புத்திசாலி நீங்க கேட்கலாமா? இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 15 கோடி பிக்ஸ்டு டெபாசிட் மாதிரி. கரெக்ட்பா. ஆனா மத்தவங்க எல்லாம் பாக்குறதுக்கு ஒரு மாதிரி அப்படின்னு சிரிக்கிற மாதிரி இல்ல. நான் அவங்க பொசிஷன்ல இருந்தா பாரு வருது பாரு மெகா ஆக்ஷனுக்கு அப்படின்னு சிரிப்பேன். சோ ஐடியலி நாளை பின்ன எல்லா பிளேயர்ஸும் டிசைட் ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு எல்லாரும் பிரான்ச்சைசி கிரிக்கெட் தான் எல்லாமே ஆயிடுச்சு அப்படின்னா ஆல் பிளே நாங்க மெகா ஆக்ஷன் வரல சார் அப்படின்ட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன்? அதான் நீங்களும் பண்ணோம். 2024ல என்ன பண்ணோம்? நான் வந்து I'm taking a breakன்னு சொல்லிட்டு 2025 ஆக்ஷன்ல வந்தீங்களா உங்க பிரைஸே வேற மாதிரி இருக்கும். நீங்க என்னதான் நீங்க வந்துட்டு நடுக்கடல முழுகினாலும் தயவுசெய்து இது என்ன இதுக்கு நீ பேசுறேன்னா அதுக்கு ஏதாவது கிளாஸ் போடணுமான்னு கேட்டேன்டா உடனே. அதுக்கு ஏதாவது கிளாஸ் போடணுமா? கிளாஸ் எப்படி? ஆமா, நான் என்ன சொல்றேன் இப்போ உனக்கு இப்ப ஒரு பிளேயர் நீ எனி பிளேயர் பிளேயர் பேர் சொல்றாம வரேன். நீ மெகா ஆக்ஷன் என்ரோல் பண்ணியே ஆகணும். நீ வரல அது கவலை கிடையாது. அந்த பிரைஸுக்கு நான் உன்னை எடுக்கிறேன். அந்த பிரைஸ் உனக்கு பிடிக்கல நான் வரல. இப்ப அலெக்ஸ் சேல்ஸ் ஒரு உதாரணத்துக்கு பண்ணியிருந்தாரு. அவங்க வந்து பேஸ் கவுண்டில ஒரு ஃபீ இருந்தது. அந்த ஃபீயை தாண்டலைன்னா நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அந்த ஃபீயை தாண்டல அவர் வரல. இது வந்து பயங்கர என்ன சொல்றது ஆஷஸ் சொல்லிட்டு ஒரு விஷயம் புல் அவுட் பண்றாங்க. அடுத்த வருஷம் திரும்பி வராங்க. இன்ஃபேக்ட் நான் ஒருத்தர்கிட்ட கேள்விப்பட்டேன். பிளேயர் பேரை சொல்லாம சொல்றேன். அவங்க வந்து ஒரு மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தாங்க. லைட் இன்ஜுரி. நான் ஊருக்கு கிளம்புறேன்ப்பா, எனக்கு ஊருக்கு போறேன், நான் இன்ஜுரி பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு போயிட்டு இன்ஜுரி எல்லாம் பாத்துக்காம ரிலாக்ஸ்டா ரெஸ்ட் எடுத்துன்னு இட் இஸ் நாட் ஃபேர் ஆன் ஒரு ஓவர் மினி ஆக்ஷன்ஸ். ஓகே, மினி ஆக்ஷன்ஸ் என்ன பேசிஸ்ல பிளேயர் ரிலீசஸ் அண்ட் நியூ பிளேயர்ஸ்ல வருது. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பிளேயர்ஸ் நீ ஹிஸ்டரி ட்ராக் ரெக்கார்டு எடுத்து பாரு. இந்த பிளேயர்ஸ் எல்லாம் வெறும் மினி ஆக்ஷன்ல தான் வருவாங்க ஒரு சில பிளேயர்ஸ். இப்ப வந்து அதுக்காக நான் சொன்னேன் ஏதாவது கிளாஸ் பண்ணணுமா. ஏன்னா மார்க்கெட் டிமாண்டுக்காக நான் சொல்றேன். அவ்வளவுதான். நீங்க சொல்றது கரெக்ட். பட் அவங்க என்ன சொல்லுவாங்கப்பா, நான் என் பிரேஸ் பைசா 1.5 கோடிக்கு தான்ப்பா போடுறேன், நீ 18 கோடி கொடுத்து நீ எடுக்கிற, நான் என்ன பண்ண முடியும்? I believe players should make their money. No doubt. Players have a very short-lived career. They should make their money. பட் அந்த கேம் ஈவனா இருக்கா? சில பேர் அந்த சூஸ் பண்றாங்க. அவங்க இன்சூரன்சஸ் எடுத்துட்டு ஒரு சில இது உட்காந்துடுறாங்க. அது வெறும் பெரும்பாலும் பார்த்தோம்னா ஃபாரின் பிளேயர்ஸ் பண்றாங்க. யார் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியன்ஸ், சில இங்கிலாந்து பிளேயர்ஸ் அந்த அளவுக்கு சொல்ல மாட்டேன். ஒரு சில பேர் லார்ஜ்லி ஆஸ்திரேலியன்ஸ் அதை பண்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். பட் அஃப்கோர்ஸ் அந்த இப்போதைக்கு இருக்கிற ரூல்ஸ் வந்து இப்போ ரீசெண்டா கூட நான் பிக் பாஸ் பார்த்திருந்தேன். பிக் பாஸ்ல வந்து சடனா வந்து கமல் பொசுக்குன்னு என்ன சொல்லிட்டாருன்னா ரூல்ஸ் பிரகாரம் விளையாடி அன்ஃபேரா விளையாடக்கூடாது அப்படின்ட்டாரு. அந்த மாதிரி ரூல்ஸ் பிரகாரம் அப்படின்னு சொல்லும்போது ரூல்ஸ்ல இருக்கு, அவங்க அதை யூட்டிலைஸ் பண்றாங்க. எனிவே சரி, இப்ப கேக்குறீங்க அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் மட்டும் ஓப்பன் ஆக்ஷனா வச்சுட்டு, அதாவது பேஸ் பிரைஸ் யூ கேன் ஷெல் அவுட் as much as money. செகண்ட் அண்ட் தேர்ட் ஆக்ஷன்ல ஸ்லாப்ஸ் வச்சிடணும். இப்ப ஒரு சில டிராஃப்ட் எல்லாம் நான் போவேன், பிளாட்டினம் கேட்டகரி, டைமண்ட் கேட்டகரி, சில்வர் கேட்டகரி அப்படின்னு. சோ நீ இந்த பிளாட்டினம்னா இவ்வளவுதான். எப்படின்னா பிளாட்டினம் உனக்கு 3 பிக் இருக்கும், கோல்டு 3 பிக் இருக்கும், சில்வர் 3 பிக் இருக்கும் போது இப்ப என்ன பண்ணுவோம், அந்த பிளேயர்ஸை நான் பிளாட்டினம்லயே எடுக்கலாம், சில்வர்லயே எடுக்கலாம், கோல்ட்லயே எடுக்கலாம், பேஸ்ட் ஆன் how good they are, but the slabs will be fixed for that. So the second and subsequent auction அந்த மாதிரி வச்சா ஒரு சொல்யூஷன் நீங்க கேட்கறதுக்கு அந்த மாதிரி பண்ணலாம். I'm just brainstorming. இதுதான் கிடையாது, என் மைண்ட்ல வருது. அதுனா ஒரு சில பிளேயர்ஸ் ரிப்பீட்டேட்டிவா அங்க வராங்களே அப்படிங்கறதனால நான் அது கேட்டேன். இன்ஃபேக்ட் மிச்சல் ஸ்டார்க் வந்து எனக்கு தெரிஞ்சு பல ஆண்டுகளுக்கு அப்புறமா வந்து ஐபிஎல் ஆக்ஷனுக்குள்ள வர he is preferred to stay in டெஸ்ட் கிரிக்கெட் அதுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணிருக்காரு. ஸோ ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம் ஃபார் தட். பட் ஆன் தட் நோட் shall we go to the marquee players? ஆக்ஷன் நாளைக்கு நடக்க போகுது. எந்தெந்த டீம்ஸ் அப்கிரேட் பண்ணலாம், எந்தெந்த டீம்ஸ் என்ன பொசிஷன்ல there you go. மார்க்கி ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க முன்னிலையில. நான் ஃபர்ஸ்ட் ஒரு பிளேயர் பேன் ஸ்டார்ட் பண்றேன். பிடாக் மனிது ஹசரங்கா. எதனால ஆர்சிபி ரிலீஸ் பண்ணிருப்பாங்க? இன்ஜுரி காரணமா. அவர் எந்த அளவுக்கு திரும்பி வர போறாரு? வாட் ஆர் யுவர் தாட்ஸ்? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அதை ஆர்சிபி அவருக்கு திருப்பி எடுத்தே ஆகணும். இப்ப அவங்க என்ன புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்கன்னா ஒரு லெவலுக்கு மேல
இப்ப வந்துட்டு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க அது ஸ்பின்னர்ஸ் ஆர்சிபி இது சின்னசாமி ஸ்டேட்ல போடுறது கஷ்டம்னு. உங்களுக்கு 2 ஸ்பின்னர் ஒரு 8 ஓவர் போட்டே ஆகணுயா மிடில் ஓவர்ஸ்ல. அப்படிங்கும் போது உங்களுக்கு அன்பார்ச்சுனேட்டா என்ன பண்றாங்க, ஒரு புது ஸ்பின்னர் எடுத்து அவங்க ரூமும் பண்ண மாட்டேன்றாங்க. அதே மாதிரி இல்லைன்னா வந்து ஒரு பெரிய ஆக்ஷன்ல ஒரு ட்ரெடிஷனல் ஸ்பின்னர் காசு கொடுத்து இருந்த யஜ்வேந்தர் சாலியும் அமிச்சிட்டாங்கும் போது இப்ப பனிந்து வசரங்காவை ஆர்சிபி விட்டுட்டாங்கன்னா யார் போடுவாங்க சொல்லுங்க. இப்ப தேவ் டு ரீஃபார்மேட். இப்ப அவரோட பேட்டிங் அது இன்ஜுரி காரணமா இல்ல வெறும் they wanted to release some weight for the purse? எனக்கு தெரிஞ்சவங்க என்ன யோசிச்சிருப்பாங்கன்னா the money what they shelled out on him if I'm right was 10.75 crores in the last auction. அவங்க எப்படி யோசிச்சிருப்பாங்க? Don't you see him going for a similar price? Last year's SLPL ல பின்னி பெடல் எடுத்து கேப்டன் பண்ணி சாம்பியன்ஷிப் எங்க டீமுக்கு தான் ஆடினாரு. பேட்டிங் வேற, அதுவும் கேப்டன்னா எப்படி நான் போறேன் பேட்டிங்கு. பயங்கர ஒரு வெறி பிடிச்ச கிரிக்கெட்டருங்க. நிறைய லீக்ஸ்ல அவரோட நான் ஒர்க் பண்ணிருக்கேன். கிவ்ஸ் 100% ஃபார் த டீம். ஸோ வந்துட்டு இப்ப என்னன்னா அன்பார்ச்சுனேட்லி RCB as a bowling unit didn't do well last year. Let me be very honest. அது நான் சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது. பேட்ஸ்மேன் வந்து ரியலி புட் அப் அ ஷோ. அன்பார்ச்சுனேட்லி போலிங் ஹர்ஷல் பட்டேல் மாதிரி ஒரு சீசன்டு போலர் அன்பார்ச்சுனேட்டா வந்துட்டு நல்லா பண்ணலங்கும் போது, எல்லாருமே சரியா பண்ணலங்கும் போது இந்த 10.25 கோடி கொடுத்து எப்படி எல்லாரும் பார்ப்பாங்க? நீங்க வந்து நிறைய வந்து இந்த டிஸ்கஷன்ஸ் எல்லாம் இருந்திருக்கீங்க, கேப்டனா இருந்திருக்கீங்க. ஒரு ஃபாரினர் வந்து இந்த 10 கோடிக்கு மேல போயிட்டு அந்த அளவுக்கு ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைன்னா முதல்ல வந்துட்டு அவரை ரீப்ளேஸ் பண்ண முடியுமான்னு தான் பார்ப்பாங்களே ஒழிய ஒன்லி த செகண்ட் ஆப்ஷன் they go to break the Indian core. ஏன்னா இந்தியன் கோரை வைக்கணும்னு அதனால வந்தது தான் ஒழிய அசரங்கா will be completely fit and fine. இந்த T10 லீக்குக்கும் அவர் வரல. அதான் கேட்டேன் நான் என்னாச்சுன்னு. இல்ல நான் ரீஹபிலேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்ப PSL எங்க டீம்ல தான் எடுத்திருக்கேன் அவரை. அதுலயும் எங்க டீம்ல தான் இருக்காரு அவரு. நான் உனக்கு வந்து ஆடி கொடுக்குறேன் PSL அப்படின்னு இருக்காரு. ஸோ இல் பி பர்ஃபெக்ட்லி ஃபைன். ஐ வில் பி பிளேயிங் லாட் ஆஃப் கிரிக்கெட் பிஃபோர் கம்மிங்கும் போது என்னை பொறுத்த வரைக்கும் ஆஸ் RCB ஃபேனு நீங்க யூ ஹாவ் டு கோ ஃபார் அசரங்கா நோ மேட்டர் வாட். இன்னொன்னு சொல்றேன், பார்த்துனே இருங்க 10.25 கோடிக்கு மேல போறாரு. சான்ஸ் 100% இருக்கு. RCBக்கு திருப்பி போல ஈசலா RCBக்கு அல்ல. அது மட்டும் நான் ஷூரா சொல்றேன். RCB வச்சிருக்கதே இல்ல யாவது இல்லப்பா. RCBக்கு கரெக்டா சொல்லுங்க. இல்லப்பா ஈசலா RCBக்கு ஹசரங்கா அல்லாங்கறானா அவ்வளவுதான் சொல்லுங்க. பகீர் ஆக்ஷனுக்கு முன்னாடியே இல்லன்னு சொன்னா எப்படி? யோ அசரங்கா இல்லன்னு சொன்னேன்ப்பா. ஏன்னா 10+ odd crores போயிட்டாருன்னா இருக்கிறதே 20 crores தான். என்டையர் bowling attack எடுக்கணும். ஃபாரின் ஃபாஸ்ட் bowler ஐ திங்க் ரீஸ்டாப்ல வச்சு மேனேஜ் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். சரி சிம்பிளி இமிடியட்லி ஜம்ப் பேக் டு ஹேசல்வுட்டோட ஏதோ அவர் குழந்தையோட பர்த் இருக்கு, அதனால தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அவரோட அவைலபிலிட்டி இஷ்யூவா, இஃப் தட் இஸ் an issue பிரைஸ் இம்பாக்ட் ஆகும்னு நினைக்கிறேன்ல. ஆமா ஆஷ், வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப் த டோர்னமெண்ட்டுக்கு அவர் இருக்க மாட்டாரு. அப்படிங்கும்போது உங்களுக்கே இன்னொன்னு தெரியும், ஒரு காம்பினேஷன் செட் பண்ணிருப்பீங்க 7 மேட்சுக்கு அப்புறம் ஒரு ஃபாரினர் பர்டிகுலர்லி ஒன் ஸ்கில் இருக்கிற ஒரு ஃபாரினர் ஃபாஸ்ட் பாலர் கொண்டு வரணும்னா தெர் இஸ் a சான்ஸ் உங்க கோரை பிரேக் பண்ணி இங்க உட்காந்து வச்சு அவனை உட்காந்து வச்சு அந்த காம்ப்ளிகேஷன்லாம் வரும் அப்படின்றதுனால விட்டாங்க. ஸோ அந்த ரிலீஸ் வந்து நான் வந்து கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டேன். ஸோ தட் இஸ் ரைட் ரிலீஸ் போது ஒரு ஃபாரின் பிளேயர் அதே மாதிரி யூஸ் ஆல்சோ எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கும்போது இப்ப ஏகப்பட்ட ஸ்டார்க்கு கமின்ஸ் கூச்சி ஏகப்பட்ட பேர் வராங்கும் போது தட் இஸ் a right thing what they have done. The problems உங்க பர்ஸ் காலியா இருக்கு. கூச்சி எல்லாம் 18 கோடி போவார், ஸ்டார்க் 15 கோடி போவார். எடுக்க முடியுமா? கூச்சியே 18 கோடி எதிர்பார்க்கறியா? நான் 10+ தான் எதிர்பார்த்தேன். 7 to 10+. இல்ல அதுக்காக தான் அவர் இப்ப மேரேஜ் அதுதான் பண்ணிருக்காரு. சோ அதுதான் பண்ணிருக்காரு. 18 கோடி வரும்னு சொல்லிட்டு just now he recently got married. காசு வரும்னு சொல்லி சார் கல்யாணம் பண்ணுவோம். இனி அநியாயத்துக்கு சம்பந்தம் எல்லாம் பேசுற. கல்யாணம் வந்து ஒருத்தர் போய் பண்றது லைஃப் டைம் கமிட்மெண்ட். அதுக்கும் ஆக்ஷன் பிரைஸ்க்கு இனியா சம்பந்தம்? லைஃப் டைம் கமிட்மெண்ட் மாதிரி நியாயமா பேசியா நீ? ஆனா ப்ளீஸ் லைஃப் லாஸ்ட் இயர் அன்சோல்டு, இந்த வருஷம் அவர் வந்துட்டு பிளான் பண்றாருன்னா நீங்க யோசிக்கணும் 18 கோடி ஷூர் ஷாட். அது கீழே போனா லாட்டரி. 18 கோடி எதிர்பார்க்கறியா? ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் அவர் இப்பதான் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லயே பிரேக் த்ரூ பண்ணிருக்காரு. ஓடி வந்து ஒரு வருஷம் முழுக்க வான்கேடலையும் கீடன் கார்டன்ஸ்லயும் 2 ஸ்பெல் போட்டாருன்னா தான் தெரியும். அஃப்கோர்ஸ் நோ டவுட் சரியான டேலண்ட். அங்க ஒரு ஸ்பெல் போட்டாதான் தெரியும் 18 கோடி. ரைட். இப்ப நான் வந்து இன்னொன்னு சொல்றேன். அது ஏன் நான் சொல்றேன்றதுனால உங்களை கேட்கிறேன். ஸ்டாட்ஸ் எல்லாம் நான் டிஸ்கஸ் பண்ண விரும்பல. என்ன இம்பாக்ட் பேட் கமின்ஸ் கிரியேட் பண்ணிருக்காரு IPL அக்கார்டிங் டு ஸ்டாட்ஸ் எல்லாம் பார்க்காம சும்மா இல்ல நான் சொல்றேன். பேட் கமின்ஸ் வெரி டிஃபரெண்ட் பீடா. நான் நிறைய பேர்ட்ட பேசியிருக்கேன். அவர் வந்து பிரான்ச்சைசில பேசியிருக்கேன். இப்படி நான் பேசியிருக்கேன்னு சொல்றேன். இப்படின்னா என்ன அர்த்தம்? நீ இப்படி பண்ணாத. ஸோ பேட் கமின்ஸ் வந்து பேசிக்லி எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா எக்ஸ்ட்ராடினரி டீம் மேனுங்கிறாங்க ஃபர்ஸ்ட். ஓகேயா? எக்ஸ்ட்ராடினரி டீம் மேன்னா உயிரியே கொடுத்துரு. நீ உடனே ஜெரால்ட் கோட்ஸி அங்கேயே குதிச்சிருவான் அப்படிங்காத. நெக்ஸ்ட் பேட் கமினோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அவனோட லீடர்ஷிப்பை பாக்குறாங்க. ஹி பிரிங்ஸ் சம்திங் டு டேபிள். bowling யூனிட்டுக்கு ஏதோ கொண்டு வராங்க. மூணாவது வந்து ஹி கேன் பேட், ஹி கேன் ஹிட் a really long ball. நீ ஜெரால்ட் கோட்ஸியை சொல்லாத,
அதுக்குள்ள இன்னும் நாட் தேர் இன் பேட் கமின்ஸ் லீக் அப்படிங்கறதுனால பேட் கமின்ஸ் கோஸ் ஃபார் தட் பிரைஸ். அதனால நான் சொல்றேன் ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் ஜெரால்ட் கோட்ஸே, பட் ஜெரால்ட் கோட்ஸே வந்து அந்த ஹி கேன் பி an enforcer. I see him going 10 crores. அதுல நான் எந்த சந்தேகமே இல்லை எனக்கு. 7 to 10 crores போவோம். 18 crores தெரியல, ஐ குட் பி ராங். அதாவது இப்ப நான் எப்படி யோசிப்பேன்னா, ஒரு பிளேயர் நீங்க கரெக்டா சொன்னீங்க, ஒரு பேட் கமின்ஸ் மாதிரி மிச்சல் ஸ்டார்க் கேன் ஆல்சோ பேட். இப்ப ஐ புட் மை செல்ஃப் இன் a situation where I want Mitchell Stark and Pat Cummins to bat on flat Indian tracks where 180 is par score in every bad venue. I'm thinking it wrong. அவங்க பேட்டிங் ஒரு பால் இருக்கு, ஒரு பால் வந்து 6 அடிக்கிறாருன்னா எனக்கு லாபம். அது அவர் பேட்டிங் ஆடுறது ஒரு எக்ஸ்ட்ரா இதுன்னு சொல்லிட்டு அவுட் நான் 2 கோடி போட்டேன்னா நான் ஆக்ஷன் டேபிள்ல உட்காரத்துக்கு எனக்கு தகுதியே கிடையாது. சோ நான் எப்படி யோசிப்பேன்னா, எனக்கு இந்த ஃபாரின் ஃபர்ஸ்ட் நம்ம ஒன்னு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், என்னென்ன வாட் ஒர்க்ஸ் ஃபார் சம்படி. அதாவது வந்து பியூரா வந்து அவன் அடிக்கணுமா, அது எனக்கு தேவையா அப்படின்லாம் ஆக்ஷன்ல யாரும் பார்க்க மாட்டாங்க. ஃபார் ஆல் யூ நோ வந்து லாஸ்ட் பால் வந்துட்டு நான் உனக்கு அந்த மாதிரி எத்தனையோ எக்ஸாம்பிள் சொல்றேன். லாஸ்ட் பால் 3 runs வரணும், பேட் கமின்ஸ் இருக்கலாம் கிரீஸ்ல, and that could be a title winning shot. நீ அந்த மாதிரிலாம் யோசிக்க முடியாது. You cannot think like that. But what does he bring character wise? Anyway, I mean நம்ம ரொம்ப sorry, go ahead. இல்ல டீப் இல்ல. இப்ப நான் எப்படி நான் யோசிப்பேன்னா, when I'm going to invest 10 crores இருக்கட்டும், 10 crores சம்பளி நீங்க சொல்றதே ஒத்துக்கிறேன். ஒரு 10 கோடி ஒரு ஃபாரின் பிளேயரோட நான் போடுறேன் அப்படின்னா, ஸ்டார்க்கும் உயிரே கொடுப்பாரு டீமுக்கு. பேட் கமின்ஸ் மட்டும் கிடையாது, ஸ்டார்க்கும் அந்த மாதிரி தான் பயங்கரமான ஆட்டிடியூட் அவருக்கும். சோ உங்களுக்கு எப்படின்னா, நான் எப்படி பார்ப்பேன் மூது அப்படின்னா, okay, what has he done in the past as far as IPL is concerned? Experience is a great thing. அதே மாதிரி வெஸ்ட் இண்டீஸ்ல ஒரு bowler சொல்ற கேளுங்க, ஷாமார் ஜோசப், இன்னும் ஒரு வருஷத்துல அவர் பாருங்க எங்க இருக்காருன்னு. சோ இப்ப வந்து ஒரு ஃபாஸ்ட் bowler வந்து எனக்கு ஒரு ஆக்ஷன்ல உட்கார போறாரு, ஒரு கிரேட்டஸ்ட் ஃபாஸ்ட் bowler. அவர் கேட்டாரு, எனக்கு ஒரு ஃபாரின் ஓவர்சீஸ் bowler சொல்லு, அப்பார்ட் ஃப்ரம் தி நார்மல் இதுன்னு சொன்ன மாதிரி, இவனை எடு, நீ 2 வருஷத்துல பாரு எப்படி முட்டிய பேக்க போறான் பாரு எல்லாருக்கும் அப்படின்னு. உடனே அவர் சொன்னார், அப்படியா, நீ வீடியோ இருந்தா சொல்லு அப்படின்னாரு. நான் ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்தேன். நான் உனக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன், தப்பா நினைச்சுக்காத. நான் நீ சேர்ந்து தான் கிங்ஸ்ல இருந்தோம். ஓகே, இந்த ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் ஐபிஎல் பிரான்ச்சைசிஸ் எப்படி பாக்குறாங்கன்னு நான் உனக்கு ஸ்ட்ரெயிட்டா சொல்லிடுறேன். வெரி ஃபியூ பீப்புள் சி ஒரு பிளேயரை எடுத்து க்ரூம் பண்ணி அவன்கிட்ட ரிசல்ட் பார்க்கணுங்கிறத யாருமே பண்றது இல்லை. வெரி ரேர் கேஸ். ஏதாவது 1-2 டீம் தான் பண்ணுது. நிக்கலஸ் புரான் கிங்ஸ் 11 எடுத்தோம். நிக்கலஸ் புரான் எங்க போய், அதாவது நம்ம பிக்ஸட் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்றோம், அந்த ஸ்டாக் இன்னைக்கு பைசா கொடுக்காது, 5 வருஷம் கழிச்சு தான் கொடுக்கும். நிக்கலஸ் புரான் கிங்ஸ் 11 எடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் 2 வருஷம். எந்த டீம்ல போய் அவன் இன்னைக்கு பின்னிட்டு இருக்கான் சொல்லு, நீயே சொல்லு. எஸ்ஆர்ஹெச்ல 1 வருஷம், ஆனா எஸ்ஆர்ஹெச் மீறி போய் இப்ப எந்த டீம்ல பின்னி பெடல் எடுத்தான் போன வருஷம்? இட்ஸ் டேக்கன் 3 years. அதே மாதிரி 2 வருஷத்துல முட்டியை பேப்பாங்கிறதுக்காக இன்னைக்கு 18 கோடி பேத்துட்டு நிக்க முடியுமா? 18 கோடியில யாரு பிட்டே போட மாட்டாங்க அந்த போலருக்கு. நிறைய பேருக்கு அது மாதிரி ஒரு போலர் இருக்கான்னு தெரியாது. யாரு நீ சொல்ற போலர் சொல்றியா? ஆமா, அங்க போவானா எதுக்கு? இப்ப சம்பந்தமே இல்லாம மார்க்கி பிளேயர்ஸ் பேசிட்டு போது நான் நினைச்சேன் நீ கோட்ஸியை பத்தி பேசுறேன்னு. சரி, ஹசரங்கா பத்தி பேசணும், ஹேசல்வுட் அவைலபிலிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு டக்குன்னு மேட்டருக்கு வருவோம். கமின்ஸ், ஸ்டார்க்கு, கோட்ஸியே என்ன பிரைஸ் ரேஞ்சு, எங்க போக வாய்ப்பு இருக்கு சொல்ல? இப்ப இவங்க எல்லாருமே நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு உங்களுக்கு அது பிட்டு போடாத ஆளே மும்பை வந்து கண்டிப்பா அவங்களுக்கு அந்த தியரி எடுக்கணும்னு பார்ப்பாங்க. இப்ப அவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா, டிம் டேவிட் ஒரு ஃபாரினர், ரொமாரியோ ஷெப்பர்டு எனக்கு தெரிஞ்சு ஆடணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஜேசன் பெரண்டார்ஃப் தான் இட்ஸ் கோயிங் டு பி தி சொல்யூஷன் ஃபார் தெம். அதுக்கப்புறம் இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர், 2 ஃபாஸ்ட் பவுலர் அவங்க இந்த பழைய இது கொண்டு வருவாங்க. ஏன்னா வெளியே இந்த டிவால் பிரிவிஸ் அவங்களுக்கு சான்ஸ் கிடையாது. ஸோ அவங்க ஹெவியா போவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு பாத்தீங்கன்னா இவங்க ஆர்சிபி வந்துட்டு ரீஸ்டாப்லி தான் வச்சிருக்காங்க ரைட் நவோ, அதனால அவங்களும் ஹெவியா போவாங்க. இப்ப கேகேஆர் பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் ஓவர்சீஸ் சீமர் வேணும். ஏன்னா இந்த ஜேசன் ராயோ, குர்பாஸோ ஒன் ஆஃப் த டாப் ஆர்டர், ஆண்ட்ரி ரசல் நிறைய ஆடியே ஆவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் கண்டிப்பா ஒரு ஓவர்சீஸ் ஸ்லாட் இல்லாத ஆளே கிடையாது உங்களுக்கு. இவங்க வந்து பாத்தீங்கன்னா அல்சாரி ஜோசப் ரிலீஸ் பண்ணிட்டாங்க குஜராத் டைட்டன்ஸ். ஸோ ஜோஷ் லிட்டில் ஒருத்தர் தான் இருக்காரு. ஜோஷ் லிட்டில் மாதிரி ஒரு பிளேயர் வச்சு போக முடியாது. ஸோ அவங்களும் ஹெவியா போவாங்க. இப்போ வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் ஐ டோன்ட் திங்க் தே வில் செல் சோ மச் ஆஃப் மணி அண்ட் ஃபாஸ்ட் பவுலர். மதிஷா பத்திரனா இருக்காரு, ஒரு பேக்கப்புக்காக அவ்வளோ பைசா போடுவாங்களா எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் இப்ப எஸ்ஆர்ஹெச் போனீங்கன்னா எஸ்ஆர்ஹெச்சும் பெருசா ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு போக மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு புவனேஸ்வர் குமார், நட்ராஜன் இருக்காங்க, உம்ரான் மாலிக் இருக்காரு. இந்த 3 பேரையும் வச்சு ஆடணும்னு பார்ப்பாங்க திருப்பி இந்த பேட்டிங் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு. ஸோ எஸ்ஆர்ஹெச் அவ்வளவு பெருசா போக மாட்டாங்களா தெரியாது. அதே மாதிரி இவங்களும் பாத்தீங்கன்னா ரபாதாவும் நேதன் எல்லிஸும் இருக்காங்க. நேதன் எல்லிஸ் வாஸ் பிக் ஓவர் ரபாதாவே பேக்கப்புங்கும் போது கிங்ஸ் பஞ்சாப் அவ்வளவு பெரிய அளவுக்கு காசு போடுவாங்களா? ஐ டோன்ட் திங்க் சோ. ரபாடா எங்கயாவது நீல சட்டை எங்கயாவது போறாரா தெரியுமா உனக்கு? ஏதாவது
எல்எஸ்ஜி பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ்னா மார்க் வுட் ஹூஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆன் ஆல்வேஸ் இன்ஜுரி ப்ரோன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நவீனுல்லா வில் பி ஐடியல் இன் ஸ்லோ பிச்சஸும் போது அவங்களும் கொஞ்சம் பைசா போட சான்ஸ் இருக்கு. ஆனா பெருசா போக மாட்டாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் ஐ டோன்ட் திங்க் சோ டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ. ஏன்னா பட்லர், சிம்ரன் ஹெட்மயர், ட்ரெண்ட் போல்ட் 3 பேருமே அவங்களுக்கு வந்து ஷூர் இல்ல ஷாட். அதெல்லாம் நீ சொல்லாத. ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு மனசு இருக்கு, ஆனா மனசு. இயலாமை. அதே மாதிரி உங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னா ஆண்ட்ரிக் நார்கியோட டெவலப்மெண்ட்ஸ் வந்து பெட்டரா இருக்கு டெல்லி கேபிட்டல்ஸுக்கு. ஆனா அவர் வந்து வில் பி ஃபுல்லி ஃபிட். அவர் ரொம்ப நாளாச்சு கிரிக்கெட் ஆடின்றதுனால அவங்களும் ப்ராபப்ளி அவங்க எப்படி ரைட் நோ பாத்தீங்கன்னா டேவிட் வார்னர், மிச் மார்ஷ் அண்ட் ஆண்ட்ரிக் நார்கி அவர் செட்டன்டிஸ் இந்த பிளேயிங் லெவனுக்கும் போது இப்ப அவங்க வந்துட்டு எப்படி போவாங்க அப்படின்னு பார்த்தா தே வில் ஆல்சோ கோ ஃபார் இட் போது என்ன பொறுத்த வரைக்கும் மும்பை, கேகேஆர் இவங்கெல்லாம் ரொம்ப ஹெவியா போவாங்க. இன்னொரு அட்வான்டேஜ் உங்களுக்கு இருக்கு. இந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஃபர்ஸ்ட்லயே வந்துட்டாங்கன்னா எல்லார்கிட்டயும் பணம் இருக்கும். ஸோ உங்களுக்கு 100% பாத்தீங்கன்னா எல்லா ஃபாஸ்ட் பவுலர்ஸுமே க்ளோஸ் டு மினிமம் 10 to 12 என்னோட கெஸ் கமின்ஸ் அண்ட் ஸ்டாருக்கு 15 கோடி, ஸ்டாருக்கு 20 கோடி கூட அதோட சான்ஸ் இருக்கு. கோட்ஸே ஒரு 10-12 கோடியில முடிச்சுப்பாங்க. ஏன்னா என்ன நினைப்பாங்கன்னா இந்தியன் சீமர்ஸ்க்கு போயிடலாம், ஒரு ஸ்பென்சர் ஜான்சனுக்கு போயிடலாம் அப்படி இப்படின்னு பேக்ல பார்ப்பாங்க. ஸோ நான் பேக்ல சில ஃபாஸ்ட் பவுலர்ஸ்லாம் சொல்றேன் உனக்கு. சரி, ஹசரங்கா பார்த்துட்டோம், ஹேசல்வுட் பார்த்துட்டோம். இப்போ இதுல மிச்சம் இருக்கிறது வந்து டேரல் மிச்சல் அண்ட் டிராவிஸ் ஹெட் அண்ட் ரச்சின் ரவீந்திரா 3 பேரும் ஒரே பிராக்கெட். ஆளுக்கு 1 ஓவர் போடலாம். ரச்சின் ரவீந்திரா ஒரு 2 ஓவர் போடலாம். பேட்டிங் டாப் ஆஃப் தி ஆர்டர்ல ஆடணும். மிச்சல் ஸ்பின்னு சூப்பரா ஆடுறாரு. என்ன பிரைஸ் ரேஞ்சு எங்க? அதாவது உங்களுக்கு வந்து டேரில் மிச்சல் மாதிரி ஒருத்தர் வந்துட்டு எப்படின்னா அவர் எங்க வேணாலும் ஆடலாம். ப்ராபப்ளி டிராவிஸ் ஹெட் இந்த ஃபார்மேட்ல ப்ரெஃபர் டு ஓப்பன். டிராவிஸ் ஹெட்டும் போது இப்ப டேரில் மிச்சல் தான் ஒரு சாண்ட்விச். அதே மாதிரி ரச்சின் ரவீந்திராவும் ஆஸ் டு பேட் த டாப் ஆஃப் த ஆர்டர் போது என்ன பொறுத்த வரைக்கும் டேரில் மிச்சல் இஸ் கோயிங் டு ஹேவ் அ மேசிவ் எட்ஜ் ஓவர் த அதர்ஸ். ஹி வில் பி த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ். மும்பை இந்தியன்ஸ் போக மாட்டாங்க அந்த இந்தியன் பேட்டிங் என்ன சொல்றது, டிம் டேவிட் அங்க ஸ்லாட் இல்ல. இப்ப ஆர்சிபி பாத்தீங்கன்னாலும் ஃபாஃப் டு பிளஸி, கிளென் மேக்ஸ்வெல், கேமரூன் கிரீன், இன்னொன்னு வந்து இந்த ஓவர்சீஸ் சீமரோ ஸ்பின்னரோ போவாங்க. ஸோ ஆர்சிபி போறதுக்கான வாய்ப்பு யாருக்குமே கிடையாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப கேகேஆர் பாத்தீங்கன்னா அதுதான் ஒரே பிரச்சனை. கேகேஆருக்கு என்னன்னா விக்கெட் கீப்பர் யாராவது ஒருத்தர் இந்த இந்தியன் கிராப்ல, தட் இஸ் வெங்கடேஷ் ஐயர், ஸ்ரேயாஸ் ஐயர், நிதிஷ் ராணா, ரிங்கு சிங் இவங்களை இருந்திருந்தாங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஆனா வந்து டாப் ஆஃப் த ஆர்டர் தே வுட் டெஃபினெட்லி வாண்ட் சம்ஒன் லைக் தம், பட் தி நீட் a விக்கெட் கீப்பர்ன்றதுனால எனக்கு தெரிஞ்சு கேகேஆரும் அதுக்கு போக மாட்டாங்க. கேகேஆரோட ஸ்ட்ராட்டஜி ரொம்ப சிம்பிளா இருக்கு பீடாக். அவங்க ஓப்பனிங்ல பைசா செலவே பண்றது இல்ல. அவங்க ஆல் அவுட்டா ஸ்டாருக்கு கமின்ஸ் 2 பேருக்கும் கூட போக சான்ஸ் இருக்கு. ஆனா தே வில் செட்டில் ஃபார் சம்படி லைக் கோனா ஸ்ரீகர் பரத் அட் த டாப் ஆஃப் தி ஆர்டர் டு ஓப்பன் த பேட்டிங் அப்படிங்கிறது என்னோட தாட். அவங்க அந்த ரூட்டை தான் எடுப்பாங்க. நீ பாரு, எப்பவுமே அவங்க ஓப்பனிங்ல பைசா செலவு பண்ண மாட்டாங்க. அண்ட் ஓப்பனிங்ல செலவு பண்ணாம தான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆயிருக்கு. இந்தியன் டாப் மார்க்கி பிளேயர்னா அது வேற விஷயம். பட் ஐ திங்க் எனக்கு அப்படிதான். ஆனா அந்த கேன் யூ பிரிங் பேக் தட் மார்க்கி செட் ஆஃப் பிளேயர்ஸ் பா அட்மின்? அதாவது நான் வந்து இப்போ ரீசெண்டா ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் இன்ஸ்டாகிராம்ல. அதுல வந்து யூடியூப் ஷார்ட்ஸ்லயும் போட்டிருந்தேன் பிரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு. டிராவிஸ் ஹெட் எல்லாம் 17 கோடி அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஹையஸ்ட் பிரைஸ்னு சொல்லியிருக்காங்க. டிராவிஸ் ஹெட் நான் 2 to 4 crores பிராக்கெட் சொல்லியிருக்கேன். உங்க தாட் ஸ்பீடா? நான் இப்ப ஒவ்வொரு டீமா சொல்றேன். இந்த டீம்ல இப்ப இத்தனை டீம் சொல்லிட்டேன், இடம் கிடையாது. அடுத்து குஜராத் டைட்டன்ஸுக்கு வரேன். அவங்களோட ஃபாரின் செர்டைனிட்டி வித் ஆப்சன்ஸ் ஆஃப் ஹர்திக் பாண்டியா, கேன் வில்லியம்சன், டேவிட் மில்லர் அண்ட் ரஷீத் கான். ஓகே, 3 பேர் ஆடியே ஆகணும். ஓகே, ஒன்னே என்னன்னா இந்த ரித்தமான் சாஹா. இப்ப ரித்தமான் சாஹாக்கு வந்து பேக்கப் உனக்கு வேணும்னா இட் ஷுட் பொசஸ் விக்கெட் கீப்பிங் ஸ்கில்ஸ். ஸோ விக்கெட் கீப்பிங் ஸ்கில்ஸ் நீங்க சொன்ன அந்த 3 பேர்கிட்டையும் யாருமே இல்ல. அவங்க எப்படி பார்ப்பாங்க? ஜோஷ் லிட்டில் அந்த இது ஆல்ரெடி ஜோஷ் லிட்டில் ஆடலன்னா இந்த பிளேஸ்ல ஸ்லோ பிச்சஸ்ல நூர் அகமது ஆடுவாங்க. எஸ் ப்ரூவ்ட் ஹிம்செல்ஃப்ங்கும் போது இங்கேயும் பாத்தீங்கன்னா அந்த பிளேயர்ஸ் போட்டு எப்படி டிராவிஸ் ஹெட்ல 17 கோடி சொல்றாங்கன்னு தெரியல. அடுத்தது சிஎஸ்கேக்கு வருவோம். தி ஆல்ரெடி ஹேவ் தேவன் கான்வே, அப்புறம் மோயின் அலி. இப்ப இந்த வருஷம் கண்டிப்பா வந்துட்டு மிச்சல் சாண்ட்னர் தான் ஆடுவாரு எனக்கு தெரிஞ்சு. இப்ப இவங்க எப்படி யோசிக்கலாம்னா தே மைட் பி டெம்ப்டட் டு கோ ஃபார் டேரில் மிச்சல் இன் பிளேஸ் ஆஃப் மோயின் அலி. மோயின் அலி நம்பர் 4 வர்றாரு. நிறைய போலிங் பெருசா போடலங்கும் போது இப்ப இவங்களுக்கு ஏகப்பட்ட ஸ்பின் ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. அவங்க they would much rather go for ரச்சின் ரவீந்திரா எனக்கு தோணுது அப்படி. பட் ஆனா I can see why Daryl Mitchell is also an exciting option for them. இல்ல one of them நீங்க சொல்ற மாதிரி. ஏன்னா ரச்சின் ரவீந்திரா is good enough to bowl 2 overs even more. ஓகே, மோயின் அலி 2 ஓவர் போடுறாரு போது ரச்சின் ரவீந்திரா பெட்டர் போல் டெஃபினட்டா சம போல் அவர் போக சான்ஸ் இருக்கு. இல்லன்னா டேரில் மிச்சல் போக சான்ஸ் இருக்கு. இங்க டிராவிஸ் ஹெட் கிராக் பண்ணவே முடியாது இங்கேயும்.
ஓகே, அதுக்கப்புறம் இப்ப SRH போனீங்கன்னா ஐடன் மார்க்ரம், ஹென்ரிக் கிளாசன், இப்ப மார்க்கோ யான்சன் ஆட போறாரா? அதுதான் இப்ப இங்க மயங்க் அகர்வால், அபிஷேக் சர்மா, ராகுல் திரிபாட்டி, ஐடன் மார்க்ரம், ஹென்ரிக் கிளாசன் போது செட்டில்டு டாப் 5 அன்லெஸ் அதர்வைஸ் லாஸ்ட் டைம் பண்ண மாதிரி கண்ணா பண்ண இஷ்டத்துக்கு எல்லாரையும் தூக்கி மேலே கீழே போடுற ஒழிய, இங்கேயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேபி அவங்க எப்படி யோசிக்கலாம், ரச்சின் ரவீந்திரா மாதிரி ஒரு ஆளை எடுக்கலாம். ஏன்னா ஸ்பின் வந்து இங்க வீக்கா இருக்கு. இப்ப யார் இருக்காங்க இங்க, வாஷிங்டன் சுந்தர், மார்க்கண்டே அவங்களதான் இருக்காங்களே ஒழிய ஒரு மேட்ச் வின்னிங் ஸ்பின்னர் இல்ல. ரச்சின் ரவீந்திரா மேட்ச் வின்னிங் ஸ்பின்னர் இருந்தாலும் இன்னும் 2 ஓவர் போடக்கூடிய ஆளும் போது என்ன பண்ணுவாங்க, லாஸ்ட் இயர் அவங்க என்ன தியரி எடுத்தாங்க, 3 ஃபாரின் பேட்ஸ்மேன், ஒரு ஃபாரின் ஆல்ரவுண்டர், தட்ஸ் மார்க்கோ யான்சன். So there is a great chance that they may get ரச்சின் ரவீந்திரா in, who is going to strengthen their bowling. அப்படிங்கும்போது இங்கேயும் டிராவிஸ் ஹெட்டுக்கு இடம் இல்லை. ஓகே, அடுத்த இதுக்கு போவோம், தட் இஸ் பஞ்சாப் கிங்ஸ். Punjab Kings might go for Travis Head as a backup, even though they got 2 options there, that is Johnny Bairstow and Matthew Short. ஏன்னா மேத்யூ ஷாட்டி ஓபனரா யூஸ் பண்ணாரு, லியம் லிவிங்ஸ்டோன் ஃபார் இஸ் எக்ஸ்ப்ளோசிவ்னஸ் அவர் வச்சுப்பாங்க, சாம் கரன் வித் அமௌண்ட் ஆஃப் மணி யூ நோ வாட் தேவ் இன்வெஸ்டட் ஆன் ஹிம் அவர் வச்சுப்பாங்க. ஒரு ஃபாஸ்ட் பாலர் இஸ் கோயிங் டு பி ரபாதா ஆர் எல்லிஸ் போது இங்க டிராவிஸ் ஹெட் வர சான்ஸ் இருக்கு. ஆனா மூணாவது ஃபாரினரா அவர் எடுப்பாங்களா? லாஸ்ட் டைம் ராஜபக்சே வந்து 3rd ஆப்ஷனா இருந்தாரு, அவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க போது டிராவிஸ் ஹெட் இங்க வர சான்ஸ் இருக்கு. டேரல் மிச்சல் இங்க வர முடியாது, ஏன்னா லியம் லிவிங்ஸ்டோன் இருக்காரு. ஒன் ஆஃப் ரச்சின் ரவீந்திரா or Travis Head can get here. ஒரே ஒரு பிரான்சைசி தான் சொல்லியிருக்கேன் நான் டிராவிஸ் ஹெட்டுக்கு. லெட்ஸ் கம் டு LSG. LSG already has got Quinton de Kock, Kyle Mayers, Nicholas Pooran. சோ இவங்க பேட்ஸ்மேன் டார்கெட்டே பண்ண மாட்டாங்க, டார்கெட் பண்ணி பிரயோஜனமும் கிடையாது. நீ வந்து ஒரே ஒரு ஸ்மால் கரெக்ஷன் பிஃபோர் வி ஃபினிஷ் த மார்க்கி செட். LSG டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தோம். என்னன்னா எல்லாருமே இப்படி ஃபீல் பண்றாங்க ரீசெண்ட் பர்ஃபார்மன்சஸ்ல. ரீசெண்டா T20 சீரிஸ் கூட டிராவிஸ் ஹெட் ஆடினாரு. பிரான்சைசிஸ்லாம் பாக்குறாங்க, ரொம்ப கிளீனா பாக்குறாங்க. அவங்க என்ன வேணும் ஏது வேணும்னு இப்ப தெரியும். எனக்கு என்ன ஒரு சின்ன ஒரு இதுனா, SRH வந்து பேஸ் +1 crore வரைக்கும் டிராவிஸ் ஹெட்டை எடுத்து ஒரு பேக்கப் ஓப்பனரா வச்சுக்க வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் அவரால் ஒரு ஓவர் ஆஸ்பின் போட முடியும், அவன்கிட்ட ஆஸ்பின் ஆப்ஷன் மார்க்கரம் இருக்கான். அண்ட் இனிஷியலா பவர் பிளேல ஃபுல் இன்டென்ட் காட்டுறான்னு SRH போக சான்ஸ் இருக்கு. பஞ்சாப் கிங்ஸ்ல வாய்ப்பே இல்லை என்ன பொறுத்த வரைக்கும். ஏன் சொல்றேன்னா, ஷிக்கரு, பேர்ஸ்டோ, பிரப்சிம்ரன் சிங். ஸோ மேபி அங்கேயும் ஒரு மாதிரி பேக்கப்பா வேணா யோசிக்கலாம். ஐ திங்க் மச் ராதர் பஞ்சாப் மைட் கோ ஃபார் ஹசரங்கா. எனக்கு தெரிஞ்ச ஹசரங்காக்கு வந்து பஞ்சாபும் மும்பையும் ஹெவியா போவாங்கன்னு தோணுது. மும்பை ஒரு ஸ்பின்னரை எடுத்தான்னா அவன் அங்கதான் எல்லா பைசாவையும் போடுவான், ஒரு ஃபாஸ்ட் பவுலர் மேல போட பார்ப்பான். மேபி இந்த 3 ஃபாஸ்ட் பவுலரும் கிடைக்கல, ஹசரங்கா ஃபர்ஸ்ட்ல வந்துட்டாங்கன்னா ஹசரங்காக்கு போகலாம். ஸோ தட் பிரிங்ஸ் an end to the marquee set. எனக்கு தெரிஞ்சு மிச்சல், ஹெட், ரச்சின் ரவீந்திரா. மிச்சலும் ரச்சின் ரவீந்திரா கொஞ்சம் he can tip the scales in his favor for a slightly higher price than Mitchell. ஏன்னா அவரோட லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் பெட்டர், லெஃப்ட் ஹேண்டரு, ஸ்பின்னை போட்டு நொறுக்குனாரு. ஸோ ரச்சின் ரவீந்திரா, மிச்சல் அண்ட் ஹெண்டில் ரச்சின் ரவீந்திராக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ், மிச்சல் செகண்ட், டிராவிஸ் ஹெட் தேர்டு. I won't be surprised if Travis Head goes into the back half and gets picked also. எனக்கு தெரிஞ்சு இந்த 3 பேருமே யாருமே 7 கோடி போக மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்ல இதுல வந்து பிரான்சைசி என்ன யோசிப்பாங்கன்னா, ஏய் வந்துட்டான்டா ஹெட் ஃபர்ஸ்ட், வேணாண்டா ஐயாச்சாமி தொடாத, ஃபாஸ்ட் பவுலர்லாம் வரணும், கடைசியில பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹெட்டுக்கு இதுல ரொம்ப முக்கியம். என்ன நான் சொல்றேன், ஹெட் வந்து இந்த 3 ஃபாஸ்ட் பவுலர் ஹசரங்கா வரதுக்கு முன்னாடி வந்துட்டா விட்டு வேடிக்கை கூட பார்த்து மிக்சர் ஜிலேபிலாம் சாப்பிட்டு இருப்பாங்க. அதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு ஆக்ஷன் டைனமிக்ஸ் வச்சு நான் சொல்றேன். ஆனா ஹெட் இவங்க எல்லாம் முடிஞ்சு வந்தாங்கன்னா பிக் ஆக இனிஷியலா சான்ஸ் இருக்கு. இது என்னோட ஏர்லி தாட்ஸ், பட் வி ஆல் குட் பி ராங். யார் எப்படி வேணும்னு லைன் பண்ண போறாங்க தெரியல. சரி, நெக்ஸ்ட் செட்டுக்குள்ள போயிடலாம். பிடாக் நெக்ஸ்ட் செட் வந்து ஒரு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம். நிறைய இந்தியன் பைஸ் எல்லாம் இருக்கு. இந்தியன் பைஸ் எல்லாம் நெக்ஸ்ட் செட் யூஷுவல் சஸ்பெக்ட்ஸ் எங்க போய் சேர போறாங்கன்னு பார்க்கணும். இப்போ நம்ம கோட்ஸியா, கமின்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, அதே லைன்ல நான் உமேஷ் யாதவ் டிஸ்கஸ் பண்றேன். ஓகே, ஸ்டார்க்கை தனியா வச்சிரு. உமேஷ் யாதவ் has had some great years in the IPL. In case a lot of people don't know, RCBக்கு ஒரு ரன்அவே இயர், நியூ பால்ல போட்டா விக்கெட், பால தொட்டா விக்கெட். KKRக்கு ஃபர்ஸ்ட் இயர் எடுத்தாங்க, தொட்டா விக்கெட். ஆனா அவரை ரிலீஸ் பண்ணி விட்டுறாங்க. 10 ரன்னுக்கு போற சில ஃபாரின் ஃபாஸ்ட் பாலர்ஸ் எடுத்துட்டு அந்த 10 கோடி 10, 11, 15 வந்து வாங்கிக்க அப்படின்னு கொடுத்து அவங்கள திருப்பி எடுக்க தயாரா இருக்காங்க. இது எப்படின்னா, உள்நாட்டு தங்கத்தோட வேல்யூ தெரியாத மாதிரி உமேஷ் யாதவ் ஸ்டில் பிளேஸ் a role. கன்னு மாதிரி பால ஸ்விங் பண்ணுவான். அவுட் ஆஃப் 14 games, I think in 2-3 games he will break open at least 4 gamesல வந்து early on wickets எடுத்து கொடுப்பான். So I see உமேஷ் யாதவ் again fetching a team bid. அவங்களோட தாட்ஸ் என்ன, இந்த 5 பேர்ல யார் ஹை பிரைஸ்டு, எங்கெங்க போவாங்க? உமேஷ் யாதவ் வந்து ஏன் ரிலீஸ் பண்ணாங்கன்னு தெரியல. ஏன்னா இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் ஆல் அபவுட் யூசிங் த பிளேயர் இன் த ரைட் ஃபேசஸ். இப்போ உம்ரான் மாலிக் பவர் பிளேல கொடுத்தீங்கன்னா உங்களோட ஸ்ட்ராட்டஜி தப்பு.
உமேஷ் யாதவ் பவர் பிளேல தான் கொடுக்கணும். அவர் 1, 3, 5, 7 கொடுத்து முடிச்சிருவார். நீங்க சொல்ற மாதிரி ஜென்யூனா ஸ்விங் பண்ணுவாரு. பரத் தருண் சார் வந்து ரொம்ப ஃபாண்டா கூப்பிடுவாரு ஸ்ட்ராங் மேன் அப்படின்னு. வேகமா வேற போடுவாரு. அப்படிங்கும்போது எனக்கு ஐ ஜஸ்ட் காண்ட் அண்டர்ஸ்டாண்ட் வை தே லெட் ஹிம் கோ அப்படிங்கும்போது. கேகேஆர்ல போடுறதும் ரொம்ப கஷ்டம் ஒரு போலருக்கு. போட்டாலே 10 ரன். உனக்கு அன்னைக்கு வந்து ரஜ்ஜு பொருத்தம் கரெக்டா சேர்ந்தாதான் 9-8 ரன்னுக்கு போடவே முடியும். அப்படி ஒரு கிரவுண்ட், அப்படி ஒரு விக்கெட். சரி, உமேஷ் யாதவ் ஐ சி அகைன் டச்சிங் 4-5 crores யாராவது எடுப்பாங்க, ஈஸியா போயிடுவாரு. அதே மாதிரி மனிஷ் பாண்டே ஓன் டவுட். ஏன்னா வந்துட்டு நிறைய எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச பிளேயரு. பட் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, இந்த லாஸ்ட் 2-3 இயர்ஸ் என்ன சான்ஸ் கொடுத்தாலும் அந்த 100 ஸ்ட்ரைக் ரேட் மேல அவரால் ஆட முடியல. தட் இஸ் ஆனஸ்ட் திங். பேக்கப் இந்தியன் பேட்ஸ்மேனா வை நாட் அட் சிஎஸ்கே? சிஎஸ்கேல எடுத்து அவர் சடனா சிஎஸ்கேல எடுத்து ஒரு 140 ஸ்ட்ரைக் ரேட்ல மேட்ச் வினிங், டோர்னமெண்ட் வினிங் கூட ஆடலாம். சிஎஸ்கேக்கான நானே ரன் அடிப்பேன். அதை விட்டுருங்க. அந்த மாதிரி ஆச்சு. யார் போனாலும் அடிக்கிறாங்க ரன், அதை விட்டுருங்க. பட் நான் ஜென்ரலா சொல்றேன், சீரியஸ் நோட். நீங்க எப்படி பாப்பீங்கன்னா, பேக்கப்பா ஒருத்தர் எடுக்கணும்னா அதுக்கப்புறம் ஒரு அன்கேப்டு பிளேயர்ஸ் ஒரு 30 பேர் நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். வேற லெவல்ல ஆட பிளேயர்ஸ் இருக்காங்க போது அங்கேயிருந்து ஒரு ஸ்டாரை உருவாக்க முடியுமான்னு நான் பார்ப்பேன் ஒழிய, rather than making a guy, experienced guy like Manish Pandey warm the bench, I would rather want to have an uncapped player. நிறைய கத்துக்கணும்னு பார்ப்பான், எனர்ஜியோட இருப்பான். ஷார்துல் தாக்கூர்லாம் கேட்காதீங்க. அவருக்கு எப்படின்னா வந்து அவருக்கு என்ன சொல்றதா, நீ வந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி யோசிப்பா. அன்கேப்டு பிளேயர் பெஞ்ச் சிஎஸ்கே என்ன பேசுற? அன்கேப் பிளேயர் அவங்க எடுத்து வச்சுப்பாங்களா? மனிஷை எடுத்து விளையாட வைப்பாங்க. அன்கேப் பிளேயர் எடுத்து பெஞ்ச் சான்ஸே இல்லை. நிஷாந்த் சந்து ஒரு பிளேயர் ரொம்ப நல்லா பண்ணிருக்கான் அந்த வருஷம், விஜய் ஹசாரே. அவன் உட்காந்துருக்கான் பெஞ்ச்ல, லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் பேட்ஸ்மேன், சிஎஸ்கே நல்ல ப்ராஸ்பெக்ட். நான் உமேஷ் யாதவ் அண்ட் மனிஷ் பாண்டேயோட உன்னை ஸ்டாப் பண்றேன். ஏன்னா அடுத்த 3மே எனக்கு சிஎஸ்கே பிளேயர்ஸ் தோணுது. இதை பத்தி நீ என்ன நினைக்கிற? ஷாருக் கான கண்டிப்பா போவாங்க, அதுல ஒன்னும் சந்தேகமே கிடையாது. எடுக்கிறாங்க 13.25 கோடி விட்டு எடுக்கிறாங்க. ஷார்துல் தாக்கூரும் வந்துட்டு சும்மா அனாவசியமா ஒரு 8-8.5 கோடி போவாரு. அவருக்கு எப்படின்னா ஒரு ஹாபி மாதிரி ஆச்சு. ஒரு வருஷமா உட்காந்து ஓகே இந்த தடவை என்ன கலரு, ஆரஞ்சா, சரி அப்படின்னு. சோ அந்த மாதிரி ஆச்சு. அவரை பத்தி டிஸ்கஸ் பண்ணதே கிடையாது. அவன் போட்ட எஃபர்ட்டுக்குலாம் லாஸ்ட் 2 years he made some decent money. அதுல ஒன்றும் தப்பு இல்லை. கருண் நாயரும் I honestly feel will be the same case of Manish Pandey, the chance of getting unsold என்ன பொறுத்த வரைக்கும். சிஎஸ்கே எடுக்க மாட்டாங்களா கருண் நாயரை 57 ஸ்லாட்ல? நம்ம ஒரு சேஞ்ச் ஒன்று பார்க்கணும். ராஜஸ்தான் ராயல்ஸ்ல 2 years லாஸ்ட் இயருக்கு முந்தின வருஷம் ஸ்குவாட்ல இருந்தான். நல்லா ஆடிந்தான் பேட்டிங். ஒரு 2-3 கேம் கொடுத்தாங்க, 2 கேம் தான் கொடுத்தாங்க. ஆனா ஹவர் ஐ ஃபெல்ட் இந்த லாஸ்ட் 2 years அவன் நிறைய ரொம்ப கஷ்டப்பட்டான் நடுவில். ஆனா இப்போ வந்து திருப்பி ஒரு ரெசர்ஜன்ஸ் இருக்கு. கவுண்டி கிரிக்கெட்ல போய் பர்ஃபார்ம் பண்ணா, கேபிஎல்ல பயங்கரமா பேட்டிங் ஆனா, ரிவர்ஸ் ஸ்வீப், ஸ்விட்ச் ஹிட்னு ஒரு மாதிரி ஸ்பின்னு நல்லா விளையாடுவான். சிஎஸ்கேல ராய்டுக்கு ஒரு பேக்கப் யோசிப்பாங்களா? இல்ல ஏன்னா ஷாருக் கான் எடுத்தா நம்பர் 4 அனுப்ப முடியுமா? முடியாதுன்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க? பட் அவர் வந்து என்ன சொல்றது, அவங்க அந்த ஹேண்ட் ஓவர் நல்ல திரும்புற விக்கெட்ல நீ சுத்தி வர முடியாது. ராய்டு எவ்வளவு பெரிய ரோல் பிளே பண்ணா பீடா, என்ன விளையாடுற நீ ராய்டு? இல்ல நான் ஒத்துக்கிறேன் இல்லைங்களே. See, unless otherwise you give opportunity to someone, you can't even think about whether they can suit that role or not. நான் ஷாருக் கானை ரொம்ப ஹையா ரேட் பண்ணுவேன். ஏன்னா வந்துட்டு நான் எப்படி பார்ப்பேன்னா, இந்த பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குன்னு பார்ப்பேன். அந்த பாடி லாங்குவேஜ் அவர் பஞ்சாப் கிங்ஸுக்கு ஆடட்டும், இல்ல இந்த கோவை கிங்ஸுக்கு ஆடட்டும், டிஎன்பி எல்லாம், see his body language which is totally different. பர் தமிழ்நாடு அவர் ஃபெயிலாலாம் அது டிஃப்ரெண்ட். அந்த மாதிரி இப்ப இந்த ரொமாரியோ ஷெப்பர்ட் சொன்ன பாருங்க, இந்த பாடி லாங்குவேஜ் அந்த மாதிரி இருக்கிற ஆளை வந்து கரெக்டான ஒரு ரோல் கொடுத்து நீ ஆடுமாம அப்படின்னா ஆடிடுவாருங்கும் போது ஐ டோன்ட் see why he can't do that. அப்படிதான் நான் சொல்ல வரேன். ஒழிய வெரி சிம்பிள் வாய் எப்படின்னு பிச்சிருவேன். he can't-னு சொல்லல, அந்த ரோல்ல யோசிக்க மாட்டாங்கன்னு நான் சொன்னேன். அவ்வளவுதான் சொன்னேன். நான் உங்களை கேட்கல, நான் ஜெனரலா கேட்கிறேன். நீ வந்து கருண் நாயரை எடுக்க மாட்டாங்க நம்பர் 4 ஸ்லாட்டுக்கு, யோசிக்க மாட்டாங்க. ஷாருக்கை தான் யோசிப்பாங்க. கருண் மனிஷுக்கு நீ வந்து யூ டோன்ட் see பெரிய பிக்ஸ்னு ஃபீல் பண்றியா? சரி ஓகே, ஷார்துல் 2 பேருமே சிஎஸ்கே போக வாய்ப்பு இருக்கா? ஷார்துலுக்கு எனக்கு என்னமோ கிங்ஸ்ல ஒரு பயங்கர பிட் போடுவாங்கன்னு தோணுது. எனக்கு என்னமோ உமேஷ் யாதவ் there is a good chance he might go to Sunrisers. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு அந்த கார்த்திக் தியாகி அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு இந்த ஃபாரின் ஃபாஸ்ட் பாலர் கான்செப்டே வேண்டாம். மார்க்கோ யான்சனை வச்சு நான் வந்து ஒப்பேத்திடுறேன், 3 ஃபாஸ்ட் பாலர் பேட்டிங் ஹெவி வச்சு போறேன் அப்படின்னு அவங்க யோசிச்சாங்கன்னா உமேஷ் யாதவ் will be the right fit for them. ஏன்னா நட்ராஜனை வந்து எப்படி யூஸ் பண்றாங்க, நிறைய டெத்ல யூஸ் பண்றாங்க நட்ராஜனை. உம்ரான் மாலிக்கை எப்படி யூஸ் பண்ணணும், பவர் பிளேக்கு அப்புறம் யூஸ் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு ஜென்னுவனா ஒரு பவர் பிளேல ஒரு 3 ஓவர் போடுற ஒரு போலர் யாரு அப்பார்ட் ஃப்ரம் வாஷிங்டன் சுந்தர், அவங்க இந்த ரூட்டை தான் எடுக்கணும். உமேஷ் யாதவ், மார்க்கோ யான்சன், வாஷிங்டன் சுந்தர் டு போல் இந்த பவர் பிளே ஏமாத்திட்டு
ஒரு 180-185 ரெஸ்ட்ரிக்ட் பண்ற ஒரு போலிங் யூனிட் வச்சுட்டு ஹெவி பேட்டிங் லைனை வச்சு போனாங்கன்னா சன்ரைசர்ஸ் வில் பி வெல் பிளேஸ்டு. ஸோ இவர் வந்து ரொம்ப பர்ஃபெக்டா சன்ரைசர்ஸுக்கு சூட் ஆவாரு. அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியல. ஷாருக் கான், ஷார்துல் தாக்கூர் பிரைசஸ் அண்ட் பொட்டன்ஷியல் டீம்ஸ். ஷாருக் கானும் 7.5 கோடி போயிடுவார். 7.5-8 கோடி மினிமம் போவாரு. மினிமம் 8 கோடி மினிமம். ஷார்துல் தாக்கூர் 8 கோடி போவார். யூ மஸ்ட் பி கிட்டிங் மீ பிடா. மினிமம் 10. ஷாருக் 10 எனக்கு தெரிஞ்சு மினிமம் 8 போவாரு. அதுக்கு மேல எவ்வளவுன்னு தெரியல. ஏன்னா அந்த மிடில் ஆர்டர்ல ஃபினிஷர் ரோலுக்கு யாராவது வேணும் உள்ள இறங்குவாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு இந்தியன் பேட்டிங் வேணும். ஸ்பின்னை போட்டு கடாசனம் வருவான். இறங்கி டெல்லி கேபிட்டல்ஸ் வருவான். சிஎஸ்கே விடுவானா? போன தடவை பிட்ட போட்டான். வருவான். எல்லாம் இறங்குவாங்க. மினிமம் ஒரு 3-4 பிட் பாக்குறேன். நீங்க சொன்ன மாதிரி particularly Delhi Capitals released Roman Powell was doing their number 6 power hitting job. அங்க போலாம். ரோமன் பவலுக்கு வருவான். வேல்யூ பைஸ்க்கு வரேன். இது யூஷுவல் சஸ்பெக்ட்ஸ் வந்தேன். கருண் நாயர் அண்ட் மனிஷ் ஐ தாட் தே மைட் பி இன்ட்ரெஸ்டிங் இந்தியன் ஆப்ஷன்ஸ்னு. ஸோ யா, ஷார்துல் தாக்கூர் என்ன எங்க போவாரு? கிங்ஸ் 11. சரி, ஓகே. அடுத்து யூஷுவல் சஸ்பெக்ட்ஸ்ல அடுத்த ஆர்டர், அடுத்த செட்டு போட்டாரு. ஹர்ஷல் பட்டேல், சிவம் மாவி, சேத்தன் சக்காரியா, ரித்திக் ஷோகின், ரமன்தீப் சிங். ஃபர்ஸ்ட் நம்ம ஹர்ஷல் பட்டேல், சிவம் மாவி, சேத்தன் சக்காரியா பேசிடலாம். 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ். என்ன தாட்ஸ் இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்? சக்காரியா நான் முதல்ல சொல்லிடணும், இந்த பிசிசிஐ வந்துட்டு இந்த சஸ்பெக்ட் ஆக்ஷன் லிஸ்ட்ல இருக்காரு அப்படின்னு நான் நிறைய படிக்கிறேன். ஐ வாண்டட் டு கெட் a clarification on that from you. ஆனா இதுவும் அவர bowlingலாம் ஸ்டாப் பண்ணலங்கற மாதிரி ஏதோ படிச்சேன். அது என்னன்னு we don't know the detail. இல்ல, அததான் கேக்குறேன் உங்களை. அததான் before I go for it, that is what I'm asking. You know, I also read about that briefly, but ஆனா வந்து I'm not sure it has any. ஏனா ஆக்ஷனுக்குள்ள உட்கார்றதுக்கு முன்னாடி they'll clarify that to the teams. So அத பேஸ் பண்ணி வருவாங்க. I see Shivam Mavi getting picked at okay. ஹர்ஷல் பட்டேல் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். இப்போ ஆர்சிபிக்கே வந்து ஒரு இந்தியன் சீமர் வேணும். ஆர்சிபி ஹர்ஷல் பட்டேல விட்டுருக்காங்கன்னா there is a good chance. I don't know, ஆர்சிபி உமேஷ் யாதவ் ஆல்ரெடி ஆடி இருக்காரு ஆர்சிபிக்கு. ஸோ அந்த 8 ஸ்பாட்ல இப்போ ஒரு இதுவா நான் சொல்றேன், ஃபாப் டு பிளஸி, விராட் கோலி, ரஜாத் பட்டிதர், மைபால் லொம்ரோர் அவருக்கு ஒரு பேக்கப், கிளென் மேக்ஸ்வெல், கேமரூன் கிரீன், தினேஷ் கார்த்திக், ரீஸ்டாப்லி அவருக்கு ஒரு பேக்கப், மயங்க் தாகர், முகமது சிராஜ். இப்ப இந்த நம்பர் 8ல தான் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு யாரை ஃபில் அப் பண்றது அப்படின்னு அவங்க எப்படி யோசிச்சு, இந்த மனோஜ் பண்டேகேன்னு ஒருத்தர் வச்சிருக்காரு. அவர் அப்படின்னா வந்து இஸ் நாட் அவுட் அண்ட் அவுட் பவுலர் who can give you 4 overs, but batting பெருசா ஆடுவார். சோ உங்களுக்கு நம்பர் 8ல இவங்களுக்கு ஒரு இந்தியன் சீமர் ஹர்ஷல் பட்டேல் அவர் போட்டிருக்காங்கன்னா அவருக்கு தெரிஞ்சு போச்சு இந்த ஸ்லோ டெலிவரிஸ் இஸ் நாட் கோயிங் டு ரியலி ஒர்க் அவுட் இருக்கும் போது தே மைட் கோ ஆல் அவுட் ஃபார் சிவம் மாவி ஆர்சிபி. சோ அவங்க டெஃபினட்டா அதை பண்ணுவாங்க. கரெக்ட். ஒன்னு சொல்றேன் பீடா, நீங்க அட்டாக் தேடணும்ங்கறீங்க. ஆர்சிபி ரீஸ்டாப்லயே வச்சிருக்காங்க. சிராஜ் இஸ் தேர். 2 ஃபாஸ்ட் bowlers started. கேமரூன் கிரீன் can give an over or two, at least couple of overs minimum. மயங்க் டாகர் எடுத்திருக்காங்க. சஸ்பெக்ட் மயங்க் டாகர் இஸ் கோனா ப்ளே. அவங்களுக்கு ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் வேணும். ஒரு மாதிரி சீப்பர் பிரைஸ்ல எடுத்துட்டாங்க. அவன் ரொம்ப நாளா போட்டுட்டு இருக்கான் மயங்க் டாகர். ஸோ 4 bowlers ஆயிடுச்சு. அவங்க ஆல் அவுட்டா போய் ஒரு ஃபாரின் சீமர் எடுத்துருவாங்க. மிச்சல் ஸ்டார்க்கோ இல்ல கமின்ஸோ மொத்தம் 20 கோடியும் போட்டு எடுத்துருவாங்க. எடுத்துட்டு they will manage with the rest. ஒரு லோக்கல் சீமர்ஸ் எல்லாம் எடுத்து அந்த மாதிரி மேனேஜ் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. ஹர்ஷல் பட்டேல் அகைன் கோயிங் அட் 8 crores 7-8 crores மினிமம். அவரு டெஃபினட்டா அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல போயிட்டார். சோ இங்க வரமாட்டார் ஹர்ஷல் பட்டேல். இங்க சிவம் மாவி சான்ஸ் இருக்கு. இப்ப there is a good chance. இன்னொன்னு பாத்தீங்கன்னா யார் வந்து அவருக்கு நிறைய எடுக்கணும்னு பாப்பாங்க, கேகேஆர் எடுக்க பாப்பாங்க. கேகேஆர் டிரை விக்கெட்ல பாத்தீங்கன்னா அந்த ஸ்லோவா இப்ப ஹர்ஷல் பட்டேல் ஒரு விக்கெட்டுக்கு போவாரு, ஒரு விக்கெட்டுக்குனே செஞ்சவரு அப்படின்னா அது சிஎஸ்கே பா இல்லையா? அவர் அந்த ரன்வே ஒரு வருஷம் பர்பிள் கேப் ஆர்சிபி எடுத்தாரு. எல்லாம் யோசிச்சுப்பா, எல்லாம் சிந்திச்சுப்பா எந்த கிரவுண்ட்ல எடுத்தாரு எல்லா விக்கெட்டையும். இந்த ஹார்ட் டிஸ்க் லேப்டாப் ஓபன் பண்ணணும்ல முதல் மேட்ச் ஹர்ஷல் பட்டேல் ஆடும்போது பேச விடுங்க, நீங்க பேசவே விட மாட்டேன்றீங்க. அவர் ஃபர்ஸ்ட் கேம் ஆடின போது ஹர்ஷல் பட்டேல் 5 விக்கெட் எடுப்பாரு, ஃபேண்டசியில அவரை எடுங்க அப்படின்னு இந்த முதல் மேட்ச் சொன்னதும் நீங்க தான். அந்த கோவிட் டைம்ல இது பண்ண போது அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் அவர் சென்னையில 5 விக்கெட் எடுத்தாரு. ஸோ த ரேஸ் இஸ் கோயிங் டு பி பிட்வீன் சிஎஸ்கே அண்ட் கேகேஆர். கேகேஆர் எப்படி யோசிப்பான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் நல்ல வேகமா போடுற ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர், 3 ஸ்பின்னரு, அதுக்கப்புறம் சம்மோன் லைக் ஹர்ஷல் பட்டேல், அப்புறம் ரசலை வச்சு 6வது ஆப்ஷனை ஏமாத்தணும்னு பாப்பாங்க. That will be the plan for KKR அப்படிங்கும்போது KKR will shell out more money on Harshal Patel than anyone else ன்றது என்னோட கருத்து. சிஎஸ்கேவோட மசில் கேகேஆர் இருக்கா? ஏன்னா கேகேஆர் வந்து will all out go for Cummins or Starkனா ஃப்ரண்ட்லயே அவன் பைசாவை எக்ஸாஸ்ட் பண்ணிடுறான். வரும்போது சிஎஸ்கே இப்ப கேகேஆர் கிட்ட சிஎஸ்கே கிட்ட சிமிலர் அமௌண்ட் ஆஃப் மணி இருக்கு. ஓகேயா? கேகேஆர் முதலே ஷெல் அவுட் பண்ணிடுறான் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் மேல.
வரும்போது he is losing that race out to CSK ல unless CSK ஷாருக் கான்ல பர்ன் பண்ணானா பர்ஸ he will not go for ஹர்ஷல் பட்டேல். ஆனா CSK என்னோட சாய்ஸ், CSK என்னோட 2 ஆப்ஷன் யாருன்னா ஜெய்தேவ் உனட்கட் அண்ட் ஹர்ஷல் பட்டேல். ஹர்ஷல் பட்டேல் கிடைக்கலன்னா ஜெய்தேவ் உனட்கட் போவாங்கன்னு தோணுது. ஜெய்தேவ் உனட்கட்லாம் இனிமே போகவே மாட்டாங்க, மறந்துருங்க. நீங்க ஷாருக் கான் வேற அவங்க ஷெல் அவுட் பண்ணுவாங்க அப்படிங்கும் போது இப்ப நீங்க சொல்லிட்டீங்க KKR. இப்ப KKR பாத்தீங்கன்னா கோயிங் இன்டு தி ஆக்ஷன் ரமானுல்லா குருபாஸ் ஆர் ஜேசன் ராய், வெங்கடேஷ் ஐயர், ஸ்ரேயஸ் ஐயர், நிதிஷ் ராணா, ரிங்கு சிங், ஆண்ட்ரி ரசல், ஒரு இந்தியன் ஆல்ரவுண்டர் நம்பர் 7ல உங்களுக்கு வேணும்னு பார்ப்பாங்க. அப்புறம் சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி, ஒரு ஓவர்சீஸ் சீமர், ஒரு இந்தியன் சீமர், அதுதான் அவங்களுக்கு வேணுங்கும் போது அவங்க எப்படி நீங்க சொல்ற மாதிரி பணத்தை போடுவான்னு பாப்பா. ஒரு ஓவர்சீஸ் சீமர்ல யார் இதுல சீப்பா கிடைக்கிறாங்க? அவன் கில்லாடி, அவன் எப்படி யோசிப்பான்னா ஸ்டார்ட் மேல கை வைப்பான், ஒரு 12 மேல போச்சுன்னா விட்டுருவான், கமின்ஸ் மேல கை வைப்பான், ஒரு 12 மேல விட்டுருவான். 2 பேரோட பணத்தையும் பர்ஸ் பண்ணிட்டு இந்த ஜிரால் கூட்சியோ ஒரு 8.5 கோடிக்கு எடுத்துட்டு ஹர்ஷல் பட்டேல ஒரு 8.5 கோடிக்கு எடுத்துட்டு அவன் காம்பினேஷனை கம்ப்ளீட்டா டாப் கிளாஸா முடிச்சிருவான். அப்படிதான் பண்ணுவான் KKR. பாருங்க, ஆக்சுவலி நம்ம இவ்வளவு பேசுறோம், ஒரு டீமை மறந்து போயிட்டோம். அவன் வேணும்னா 2 பேரையும் எடுக்கலாம், ஒரு இந்தியன் ஆல்ரவுண்டர், இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர், ஒரு ஃபாரின் சீமர் இன் ஸ்டார் கார் கமின்ஸ்னா அது குஜராத் டைட்டன்ஸ் தான். வேற யாராலையும் அவன் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டான்னா மற்றவங்க எல்லாம் மிக்சர் தான். அதுல ஒன்றும் பேச்சே கிடையாது. ஹையஸ்ட் பர்ஸ் வரான் கிளீனா 2 பிளேயர் தான்ப்பா. ஐ வில் கோ பேக். ஹார்திக் பாண்டியாவுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வேணும் எனக்கு. ஐ வில் எய்தர் கெட் ஷார்துல் ஆர் ஹர்ஷல் பட்டேல். தேர் இஸ் நோ ரீப்ளேசிங் ஹார்திக் பாண்டியா, பட் அட்லீஸ்ட் ஒரு bowling ஃப்ரண்ட்ல ஐ கெட் ரீப்ளேஸ்மெண்ட். ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் எனக்கு ஸ்டாருக்கு வேணும். இந்த வச்சுக்க 25 கோடின்னு வச்சான்னா டேபிள்ல முடிஞ்சு போச்சு, சோலி ஓவர். இதுதான் என்னோட, நான் குஜராத் டைட்டன்ஸா இருந்தா அப்படிதான் யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதான் வருவாங்கன்னு எனக்கு தோணுது. I'm not denying what you are saying, but KKR ஓட அப்ரோச்சும் இப்படிதான் இருக்கும். அவன் ஆல் அவுட் போகக்கூடிய 2 இது which is going to make their team completeங்கும் போது இதுதான். Even though you said about Gujarat Titans, particularly the releases what they made, and we discussed about it, saying that அவங்களுக்கும் பாருங்களேன், சுப்மான் கில், ரித்தமான் சார், கேன் வில்லியம்சன், சாய் சுதர்ஷன், டேவிட் மில்லர், விஜய் சங்கர், ராகுல் டெவாட்டியா, ரஷீத் கான், முகமது ஷாமி, மோஹித் சர்மா, கிட்டத்தட்ட 10 பேர் இருக்காங்க. ஜோஷ் லிட்டில் அந்த ஒரு ஸ்பாட் தான் அவங்களுக்கு இதுவா இருக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, டு மேக் இட் ஈஸி, அவங்க அந்த 2 இதையும் அவங்களும் எடுப்பாங்க. ஒரு நியூஸ் கமிங் இன், சேத்தன் சக்காரியா ஸ்கோர்ஸ் கரெக்டட் வாஸ் a confusion name. சக்காரியா was wrongly listed instead of a கர்நாடகா பவுலர் சேத்தன். இந்த சேத்தன் யாரு கர்நாடகா பவுலர்? நான் கூட இது பார்த்தேன். எல்லாரும் சேத்தன் பேட்ஸ்மேன் இல்ல கர்நாடகால. எல்லாரும் சேத்தன் எனக்கு தெரிஞ்ச ஒரே சேத்தன், எல்லாரும் சேத்தன் பேட்ஸ்மேன் அவர்தான். இந்த சேத்தன் எனக்கும் தெரியல. அவனும் ஆக்ஷன்ல இருக்கான். அவன் ஏதாவது ஆஸ்பின் கிப்சன் போடுவானா இருக்கும். எல்லாரும் சேத்தனும் ஆக்ஷன்ல இருக்கான். இருக்காரு, எல்லாரும் சேத்தன் ஆக்ஷன்ல இருக்காரு. சரி, ஓகே. நம்ம இந்த சஸ்பெக்ட் இந்த பைஸ பத்தி இந்த பைஸ பத்தி பேசணும். நெக்ஸ்ட் செக்ஷனுக்குள்ள போயிடலாம். பீடாக் வேல்யூ பைஸ்ல யாரு கிடைப்பாங்க அப்படின்னு ஒரு வாட்டி பாத்துடலாம். வாப்பா எடுத்துட்டு வாப்பா வேல்யூ பைஸ கடன்னு போலாம்ப்பா. ஓகே, வேல்யூ பைஸ் ஃபாரினர்ஸ். ஃபர்ஸ்ட் மார்க் சாப்மன், ஷெர்ஃபன் ரதர்ஃபர்ட், இப்ராஹிம் ஜத்ரான், ரெஹான் அஹமத், அஸ்மத்துல்லா ஓமர்சாய், டேனியல் சாம்ஸ். அஸ்மத்துல்லா ஓமர்சாயும் அவர் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு இதுல ஹை பிரைஸுக்கு போக சான்ஸ் இருக்கு. உன்னோட தாட்ஸ் என்ன பீடா? டேனியல் சாம்ஸ் ஒரு வேலைக்கு போற. டேனியல் சாம்ஸ் could be a value buy. அவரை தவிர எனக்கு தெரிஞ்சு மற்றவங்க எல்லாம் அன்சோல்டா போவாங்கன்றது என்னோட இது. ஈவன் தோ ஐ ரேட் இப்ராஹிம் ஜத்ரான் வெரி வெரி ஹைலி, ஸ்லாட் கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ரேயான் அஹமத் செம டேலண்ட். ரேயான் அஹமத் மாதிரி ஒரு சின்ன பையனை, ஒரு லெக் ஸ்பின்னரை இங்கிலாந்துல இருந்து எடுத்துன்னு வர மாட்டாங்கன்றது என்னோட கருத்து. அதே மாதிரி மார்க் சாப்மேன் ஒரு செம்ம டேலண்ட். அந்த பினிஷர் ரோலு அந்த நம்பர் 6ல வர்றதுக்கு நிறைய டீம்ல அங்கேயும் இடம் கிடையாது. இப்ராஹிம் ஜத்ரான் ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன். ஒரே ஒரு இது என்னன்னா, இப்ராஹிம் ஜத்ரான் கேன் கீப் விக்கெட்ஸ், ஒகேஷனல் விக்கெட் கீப்பர் பண்ணும். அதே மாதிரி என்னன்னா, இந்த T10 லீக்லயும் பார்த்தேன், அங்கேயும் கவர் டிரைவ் ஆடுறாரு. அப்படிங்கும் போது யோசிப்பாங்க, என்னடா இவரை எடுக்கிறதா அப்படின்னு. ஐ டோன்ட் சி டேனியல் சாம்ஸ் கெட்டிங் எனி பிட் அட் ஆல், பட் அஸ்மத்துல்லா ஓமர்சாய் வில் டெஃபினெட்லி கெட் சோல்ட். அதுல சந்தேகமே கிடையாது. இல்ல, என்னோட இது ஷெர்ஃபன் ரதர்ஃபர்ட் தான் ஒரு சின்ன தாட் இருக்கு. ஐ அக்ரி வித் ரெஸ்ட் ஆஃப் யுவர் தாட்ஸ். ஷெர்ஃபன் ரதர்ஃபர்ட் ஒரு சடன் ஸ்பைக் இன் ஒரு growth அவரோட கேம்ல தெரியற மாதிரி எனக்கு தோணுது. ரீசெண்டா கூட இந்த இங்கிலாந்து சீரிஸ் நடந்துட்டு இருக்கு. இப்போ ஃபில் சால்ட் போட்டு ஒரு கரச்சுன்னு இருக்காங்க. அங்க கூட பயங்கரமா மிடில் ஆர்டர்ல பின்றாரு. டேரன் சாமியோட பேக்கிங்ல ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒரு கேம் கமிங் அவுட் ஆஃப் ஜோன் மாதிரி தெரியுது. டேனியல் சாம்ஸ் அகைன் ஒரு நம்பர் 8 பேட்டிங், லெஃப்ட் ஆர்ம் சீமர், கேன் ஸ்விங் த பால், கொஞ்சம் கட்டர்ஸ் போடலாம், சரியான ஃபீல்டர். எனக்கு என்ன வேல்யூ பைன்னு தோணுது. ஸோ டேனியல் சாம்ஸ், ஷெர்ஃபன் ரதர்ஃபோர்ட் கூட உங்களுக்கு நாட் இதுவா. ஓமர்சாய் ஐ திங்க் இஸ் ஸ்ட்ரெயிட் செல். யார் எடுக்க போறாங்கன்னு தெரியல, பட் இவங்க 2 பேரும் உங்களுக்கு தோணுது. தெரிஞ்சு இதுல வேல்யூ பை அவங்க சோல்ட் ஆவாங்களா இல்லன்னு தெரியல. I want to add 2 guys, that is Shai Hope from West Indies.
அண்ட் டாம் கோலர் கேட்மோர் ஃப்ரம் இங்கிலாந்து. அந்த மாதிரி ஒரு ப்ரூட்டல் ஹிட்டிங்லாம் நான் வந்து என்ன சொல்றது, he can really bat. நிறைய பேர் அவர் ரேட் பண்ண மாட்டேன்றாங்க அந்த டாம் கோலர் கேட்மோர். ஷாய் ஹோப் ஐ புட் மை மணி ஆன். ஏன்னா டபுள் கியர்ஸ் இருக்கு அவருக்கு. எந்த சிச்சுவேஷன் அதுதான் இப்போ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இப்போ அவரு எங்க டீம்ல இருந்து அந்த கயானா ஓப்பனிங் ஆடுன்னு சொன்னதுக்கு அவர் என்ன சொன்னாருன்னா, எனக்கு 2 கியர் இருக்கு, எப்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணுமோ நான் எப்ப எக்ஸ்ப்ளோர் பண்றேன், எனக்கு தயவு செஞ்சு நம்பர் 3ல விட்டுருன்னாரு. He did what exactly he said. I can be extremely honest with you and he can keep wickets. Understand that? அப்படிங்கும்போது there is a good chance that he can go somewhere. கல்கட்டா கூட இருக்கலாம். ஐடியலி ஷாய் ஹோப் யாராவது எடுக்கணும். செம்மையா விளையாட்டு இருக்காரு, எனக்கு சந்தேகமே இல்ல. ஆனா எடுப்பாங்களாங்கிற கொஸ்டின் பெக்ஸ் டு பி ஆஸ்க்ட். ஏன்னா இது 3rd year ஆஃப் தி ஆக்ஷன். எல்லா டீமும் 11 செட் ஆயிடுச்சு. ஷாய் ஹோப் ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஒரு டீமோட கோர் பிளேயரா இருக்கிறதுக்கு எல்லா சரக்கும் இருக்கு. ஒரு கேப்டன், ஒரு லீடர்ஷிப், கீப்பிங் பண்ணுவாரு, பேட்டிங் எடுத்துட்டு போய் கேமை ஃபினிஷ் பண்ணுவாரு. ஸோ ஒரு மாதிரி ஐ திங்க் மேபி அட் த நெக்ஸ்ட் ஆக்ஷன் அவர் இன்னும் ரெடி பண்ணி T20 அவரோட ப்ராவஸை ப்ரூவ் பண்ணாரு. T20 வேர்ல்ட் கப்ல நல்லா பண்ணாருன்னா ஐ திங்க் தட் இஸ் கமிங். I think it's a bit unlucky, highly classy player, bit unlucky. Okay, next value buys for foreigners. Nuwan Tushara, Dilshan Madhushanka, Chamira, Phil Salt, Josh Inglis, Rovman Powell. நீ ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பார்த்தோம்ல, அந்த ஃபாஸ்ட் பவுலர் யாராவது இவங்கெல்லாம் ரொம்ப விலைக்கு போறாங்க, தொட்டாலே தங்க விலை கேட்கறாங்க, நம்ம பேசாம மதுசங்கா, துஷாரா, சமீராக்கு போலாண்டா அப்படின்னு நினைச்சிட்டு வரவங்க இருப்பாங்க. இவங்களும் ஒரு 6-7 கோடி தொடறாங்கன்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? சமீரா will be unsold. நுவான் துஷாரா வந்துட்டு இஸ் ஸ்டில் டெவலப்பிங் இட் குட் பவுலர். எங்க டீம்ல தான் இருந்த T20ல சொருகுறாரு யாருக்காரு. பட் இஸ் நாட் தட் குவிக், நாட் டைனமிக்கலி குவிக். ஒரு 135 136 போடுறாரு. பட் நீங்க அந்த நெருப்பா போடணும் 140+ போது அவர் என்னன்னு தெரியல. பட் நான் எப்படி யோசிப்பேன்னா, இப்போ இந்த நிறைய போனாங்கன்னா ஸ்டார்க்கு, கமின்ஸ், கூட்சியே இவங்கெல்லாம் இப்போ ஒரு எனக்கு அர்ச்சல் பட்டேலும் வேணும், இல்லைன்னா ஒரு பக்கம் சிவம்மாவையும் வேணும், அதை தவிர ஒரு நல்ல ஃபாஸ்ட் பாலர் வேணும்னா அவங்க அப்படியே ஏற்றி விட்டுட்டு ஐ வில் கெட் தில்ஷான் மதுஷாங்கா. இட் இஸ் நாட் ஒன்லி தட் இட் இஸ் ஸ்ட்ரைக்கிங் எபிலிட்டி இன் பவர் பிளே, கன் டெத் போலர். நிறைய பேர் பார்த்தது இல்லை, கன் டெத் போலர் அவரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு துஷாரா ஐ வுட் ரெக்கமெண்ட். பட் ஸ்டில் ஐ ஃபீல் இன்னும் கொஞ்சம் டைம் ஆனும் ஐபிஎல்க்கு. ஐ டோன்ட் சி சமீரா கெட்டிங் பிக்ட் அப், ஐ டோன்ட் சி ஜாஷ் இங்கிலீஷ் கெட்டிங் பிக்ட் அப். ஃபில் சால்ட் எப்படின்னா அதே மாதிரி இப்போ ஒரே பிரச்சனை அதுதான். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா டீமும் செட்டில்டு. இப்ப கேகேஆர் கேன் திங்க் அபவுட் இட். ஏன்னா இப்ப கேகேஆர் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஜேசன் ராய்க்கு பேக்கப் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேன் கீப் விக்கெட்ஸ். கேகேஆருக்கு தேவை விக்கெட் கீப்பருங்கும் போது பெருசா பெரிய விலைக்கெல்லாம் போக மாட்டேற பில்சாட். அதையும் சொல்லிடுறேன், நீங்க வந்து ஈஸியா அவரை தூக்கிடலாம், அதை தூக்கணும்னு பாப்பாங்க கேகேஆர். ரோமான் பவல் வில் பி வேல்யூ ஆடட் ஃபார் மீ. இடம் இருக்கோ இல்லையோ அவர் பெருசா பெரிய காசுக்கெல்லாம் போக மாட்டாரு. அவரை எடுத்து வச்சுப்பேன் நான். எனக்கு இது ஃபாரின் ஸ்லாட் இருக்குன்னா அவரை எங்க வேணாலும் நீங்க யூஸ் பண்ணலாம். ஒரு நம்பர் 4 இறக்கி சுத்து, நம்பர் 5 இறக்கி சுத்து, ஒரு பொய் போலிங் கையை சுத்தி போடு, அதையும் போடுவார். பயங்கரமான டீம் மேனு, ஒரு +20 ஆன் த ஃபீல்டு. அவரை மாதிரி எல்லாம் வந்து பவுண்டரி எல்லாம் வந்து நிறுத்துறதெல்லாம் நீங்க பார்க்கவே முடியாதுங்கும் போது ரோமான் பவல் வில் கெட் அ பிட். ஆனா பெரிய பிட் எல்லாம் இருக்காது. எந்த டீமுக்கு போனாலும் he can be a value addition. பட் இந்த மீதி நாங்க சொன்னவங்க might go unsold. இன்னொரு ரெக்வெஸ்ட் சொல்றேன், ராவ்மன் பவல யாராவது ரொம்ப பிரைஸுக்கு போகாம இன்னொரு டீமுக்கு விட்டாங்கன்னா ஐ டோன்ட் நோ வாட் டு சே. அவ்வளவுதான். அவர் வந்து லாஸ்ட் இயர் நினைச்ச அளவுக்கு பண்ணாம இருந்திருக்கலாம். யாராவது ஒருத்தர் சும்மா தங்க விலைக்கு போலனாலும் சும்மா அட்லீஸ்ட் ஒரு வெள்ளி விலைக்காவது ஒரு தூக்கின்னு போனாலும் நான் ஃபீல் பண்றேன். இல்லாட்டி இட்ஸ் கிரேவ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜின்னு நான் ஃபீல் பண்றேன். எனிவே தட்ஸ் தட் ஆன் த வேல்யூ பைஸ். எனக்கு என்ன சமீரா மட்டும் கிடைக்குமோன்னு தோணுச்சு. ஒரு அவுட் அண்ட் அவுட் ஃபாரின் சீமர் ஏதாவது கிடைக்குமோ, பேட்டிங் கொஞ்சம் ஆடுவாங்க, நல்லா போட்டான் இந்த கேம்ல கூட, வேர்ல்ட் கப் கேம்ல கூட. ஓகே, நெக்ஸ்ட் செக்மெண்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் செக்மெண்ட் குள்ள போயிடலாம். இந்தியன் பைஸ் என்ன தல தெரியுமா? இந்தியன் பைஸ் இல்ல சொல்லவா? இல்ல இவங்க ஓரளவுக்கு எல்லா பிளேயர்ஸையும் என்னோட நம்பர் 1 பிளேயர் அவனை எடுத்தே ஆகணும். சையத் முஸ்டாக் அலில இஷ்டத்துக்கு ஒரு பேட்டிங் ஆனா அவனை யாராவது எடுக்கலன்னா நான் ஆச்சரியப்படுவேன். இன்ஃபேக்ட் அவன் போக கூட சான்ஸ் இருக்கு ஒரு ஃபியூ க்ரோர்ஸுக்கு. ஐ அம் டாக்கிங் அபவுட் பிரியான்ஷ் ஆர்யா, தி டெல்லி ஓபனர், லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன். பேட்டிங் பாத்தி அவன் பேட்டிங்க எல்லாத்தையும் இப்ப என்ன சொல்றது, எனக்கு இப்ப அதுதான் நான் நிறைய பண்ணிட்டு இருந்தேன். 22 வயசு பையன் தான். அதுவும் அடினா எப்படின்னா 3 ஸ்டம்பையும் விட்டுட்டு எக்ஸ்ட்ரா கவர்ஸ் மேல அடிக்கிறது, நடந்து வந்து ஒரு பிக்கப் லிக் அடிக்கிறது. நான் சொன்னேன் இந்த தில்லுக்கு துட்டு. ஒரு சில பிளேயர் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இந்த பால் வல்தாட்டி வந்தாரு. அன்பார்ச்சுனேட்லி அவர் பெருசா அதுக்கப்புறம் ப்ராக்ரஸ் ஆலிய ஒழிய எப்படி ஆடுவாருன்னா தில்லுக்கு துட்டுன்னு ஆடுவாரு. ஸோ இந்த பையன் வந்துட்டு அந்த பிளம்பாயிண்ட் அப்ரோச் இருக்குங்கும் போது I feel that he might get a bit. He will get a bit according to
he will, he might லாம் கிடையாது, he will, he must. டவுட்டே கிடையாது எனக்கு. ஆனா யூ நெவர் நோ, ஆக்ஷன் டைனமிக்ஸ் யூ கேன் சர்ப்ரைஸ் யூ. யாராவது யோசிக்கலாம் டாப் ஆஃப் தி ஆர்டர்ல ஆளே வேணாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் விடவும் சான்ஸ் இருக்கு. பட் தி அதர் பர்சன் ஹூ இஸ் டெஃபினெட்லி கெட்டிங் a bid and is definitely getting sold, I don't know about the price, minimum 3-4 crores போக சான்ஸ் இருக்கு. Sameer Rizvi from Uttar Pradesh had a great UP league. பேட்டிங் பாத்தியா, பயங்கரமான பேட் ஸ்விங். ஒரு மிடில் ஆர்டர் பிளேயர், ஒரு 20 வயசு பையன், அதே மாதிரி அவரும் போல்டா அடிக்கிறார். பட் ஸ்டில் ஐ ஃபீல் இந்த பிரியன்ஷ் ஆர்யா நீங்க சொன்னீங்க பாருங்க, கண்டிப்பா பிட் உண்டு அப்படின்ற. இப்ப இவர் வந்துட்டு he also looks very talented, பட் பிட் கிடைக்குமா? ஒரு 50-50 சொல்லுவேன். இந்த ஃபர்ஸ்ட் கேஸ் நீங்க சொன்னது எஸ் இஸ் கோயிங் டு கெட். சமீர் ரிஸ்வி கிடைக்காதுன்றியா? கிடைக்காதுன்னு நான் சொல்லல, இட் கேன் கோ ஈதர் வே. பட் பிரியன்ஷ் ஆர்யா ஷூர். பட் நான் பார்த்தேன் ஒரு சில மேட்சஸ்லாம் வந்துட்டு இந்த பிரியன்ஷ் ஆர்யாக்கு இருக்கிற அந்த ஒரு. சரி ஓகே, நான் உனக்கு சிம்பிளிஃபை பண்றேன், 3-ஆ கொடுக்குறேன். அன்கேப்ட் இந்தியன்ஸ் நம்ம நிறைய பேர் பார்க்கணும். பேரை சொல்றேன், ஸ்மால் டிஸ்கிரிப்ஷன் வேணும்னா கொடுக்கலாம். கெட்டிங் அ பிட், அன்சோல்டு ஆர் கோயிங் அப், மல்டிப்ளையிங் அப்படிங்கிற 3 ஆப்ஷன். மல்டிப்ளையிங், பேஸ் பிட், கெட்டிங் அ பிட், அன்சோல்டு. பிரியன்ஷ் ஆர்யா ஷூர் பிட். ஓகே. சுபம் டுபே பாத்தியா பேட்டிங்? சுபம் டுபே 29 வயசு, விதர்பா, ரைட் ஹேண்டரு, ஒரு நம்பர் 6ல வருவாரு, ஆடுறாரு. ஐ வில் சே 50-50. 50-50 ஆப்ஷனே கொடுக்கலையே நீ. என்ன கோன் பண்ணேங்க crore பத்தில அமிதாப் பச்சன் ஜி கிட்ட இல்ல 50-50னா I'm not ruling him outன்ற. இப்ப ஜுஸ்மந்தா தமீர் என்ன சொன்ன, எடுக்க மாட்டாங்க அப்படின்ற பாருங்க. I'm not ruling it out. The பிரியன்ஷ் ஆர்யா எஸ், சுபம் துபே 50-50. ஆனஸ்டா சொல்றேன். உர்வில் பட்டேல் 25-year-old பரோடா விக்கெட் கீப்பர், ஓபனர், பாயிண்ட் கிட்ட கீச்சிருவாரு. he will get a bid. being a wicket keeper definitely will get a bid. ஓகே. சமீர் ரிஸ்வி again 50-50. இப்பதான் சொன்னேன் உங்களுக்கு, ஆனஸ்டா சொல்றேன் நான், எனக்கு தெரிஞ்சது. ஓகே, நோ ப்ராப்ளம். ராஜ் அங்கத் பாவா ஆல்ரெடி பஞ்சாப் கிங்ஸ்ல இருந்தாரு, பாவம் அன்பார்ச்சுனேட்டா சான்ஸ் கிடைக்கல. ஒரு ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் போடுறாரு, ஒரு லெஃப்ட் ஹேண்டர், பேட்டிங் ஆடுவார், 21 வயசு தான் ஆகுது. I feel that he will get a bid surely. Okay. Ankrish Raghuvanshi going to Hyderabad. 18 வயசு, ரைட் ஹேண்டட் ஓபனிங் பேட்ஸ்மேன், மும்பை கார்னர், இந்தியா அண்டர் 19 அடிக்காரு. ஒரு எக்ஸைட்டிங் டேலண்ட். எடுப்பாங்களா? 50-50. நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? லாஸ்ட் இயர் அண்டர் 19 தாண்டற வரைக்கும் கிரிக்கெட்டர் வந்து ஆக்ஷன்ல வர முடியாது. அங்கிரிஷ் ரகுவன்ஷியை ஸ்பெஷல் கேஸா ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணி உள்ள ஆக்ஷன்ல விடுங்கன்னு கேட்ட பிரான்ச்சைசி 2 பேர் இருந்தாங்க. ஐ டோன்ட் நோ வாட் இஸ் டன் இன் தட் இயர் டு நவ். என்ன பண்ணிருக்கான்னு தெரியல. பட் அங்கிரிஷ் ரகுவன்ஷி வாட்ச் அவுட், ஹி மைட் கோ. சரி, லாஸ்ட் குமார் குஷாக்ரா 19-year-old ஜார்க்கண்ட் ரைட் ஹேண்டர் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன். பிக் ஹிட்ஸ் கெப்பாசிட்டி இருக்கு. இட்ஸ் நாட் ஒன்லி தட் he has been doing well in T20. ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்ல பாருங்க, 50 ஓவர்ஸ்ல பாருங்க, அதே மாதிரி ரெட் பால் கிரிக்கெட்ல பாருங்க. இட்ஸ் டன் எக்ஸ்ட்ரீம்லி வெல் ஃபார் ஜார்க்கண்ட். அப்படிங்கும் போது சின்ன பையன் வேற அப்படிங்கும் போது he will get a bid. விக்கெட் கீப்பர்ஸுக்கு டெஃபினட்டா வந்து இந்த ஒரு இது இருக்கு. இப்ப பர்டிகுலரா டீம் லைக் குஜராத் டைட்டன்ஸ் which has released ஸ்ரீகர் பரத் அப்படிங்கும் போது there is a chance that he will get a bid. Yes, he will. Okay, Rohan Kunamal from Kerala. 25 வயசு, ரைட் ஹேண்டட் ஓபனிங் பேட்ஸ்மேன். ஒரு பாக்கிறதுக்கே அப்படி கண்ணுல ஒத்திக்கிற மாதிரியான ஒரு பேட்டிங். அதாவது ஒரு ஒரு டாப் கிளாஸ் பிளேயர். அதே மாதிரி யோசிச்சு பாருங்க, இந்த ரெட் பால்ல வந்து ஆவரேஜ் 57. ஓகே, லிஸ்ட் ஏல ஆவரேஜ் 47. T20 கிரிக்கெட்ல ஆவரேஜ் 33. இதுதான் வந்து உங்களுக்கு கன்சிஸ்டன்சி. கண்ணாப்பனால அடிக்க மாட்டாரு, பட் he knows how to score runsங்கும் போது இந்த இன்னிங்ஸை பில்ட் பண்ணணும். அது ஒரு 115 120 ஸ்ட்ரைக் ரேட்ல இருக்குன்னு ரொம்ப வந்துட்டு இந்த 90-100 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுறாள் கிடையாது. ரொம்ப கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி ஒரு பேட்டிங், ஒரு கன்வென்ஷனல் பிளேயரு பிட்டு கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன். ஓகே, ரைட். ரோஹன் குணமால் டாப் ஆஃப் தி ஆர்டர். அதான் ஒரே ஒரு சேலஞ்ச் ரோஹன் குணமாலுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் செட் ஆஃப் அன்கேப்ட் இந்தியன்ஸ் பா. மானவ் சுதர் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், இந்தியா எமர்ஜிங் ஆடி இருக்கான். கெட்டிங் a bid. லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், ஹை குவாலிட்டி பவுலர் எல்லாம் பேச்சு அடிப்படுது. ஸ்டெடியா போடுவாரு, ஒரு 4 ஓவர் சுத்தி சுத்தி போடுவாரு, ஸ்டெடியா போடுவாரு. பட் பிட் கிடைக்குமா? பையன் இங்கதான் இருக்கான், பால் மேல இருந்து சுத்தி வருது. ரொம்ப ரேர் ஸ்கில், மேல இருந்து சுத்தி. அதான் ஒரு ஆக்ஷன் ஒரு மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரே இடத்துல போடுவாரு. அந்த ஷாம்ஸ் முலானின்னு ஒருத்தர் இருந்தார் பாருங்க மும்பைல, அந்த மாதிரியான ஒரே இடத்துல ஒரு போடக்கூடிய ஆளு. டீல் கிராக் பண்ண முடியுமா? I'm not sure. ஓகே, எம் சித்தார்த்
நம்ம சீக்கா மார்க் ஆக்ஷன் பண்ணாங்க, எம் சித்தார்த் ஒரு 5 கோடிக்கு போனாரு. லாஸ்ட் இயர் நியூ பால் பவுலர், பவர் பிளேல போடுவான். இப்ப இந்த பவர் பிளேல இப்போ லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் இந்த வேர்ல்டுன்னு பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் யாரு அகில் ஹுசேன், இமாத் வாசிம். ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு அந்த ஸ்லைடர் இருக்கும், உங்களுக்கு அந்த அந்த அது ஆம்பால்னு சொல்லுவாங்க, அது டெக்னிக்கலா சொல்லணும்னா ஸ்பிளிட் ஃபிங்கர் ஸ்லைடர். அந்த ஸ்லைடரை வந்துட்டு 6க்கு 6 போடக்கூடிய ஒரு கிளாஸ் இருக்கிற ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் நான் பார்த்தது இந்த ரைட் பிளேஸ்னா எம் சித்தார்த். அவரை எடுக்கணும், எடுப்பாங்களா தெரியாது. ஓகே, எம் சித்தார்த் ஹேஸ் a role to play, பட் எனக்கு தெரியல. அதான் என்ன தெரியுமா பாக்குறாங்க இப்ப ஐபிஎஸ் ஸ்கவுட்ஸ்லாம், ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் நீ ஆஃப் ஸ்பின்னர் அப்படின்னா ஏன் அந்த மாதிரி கிளாசிக்கலா அந்த ஃபிங்கர் ஸ்பின்னர் எடுக்க மாட்டேங்கிறான்னா, ஆஸ் a லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் உங்ககிட்ட 2 விஷயம் பாக்குறாங்க. ஒன்னு, யூ மஸ்ட் பி ஏபிள் டு பேட், பேட்டிங்ல ரன் அடிக்க முடியணும், ஒரு பிக் ஷாட் அடிக்க முடியணும், ஷாட்ஸ் இருக்கணும். இல்ல உனக்கு லெஃப்ட் ஹேண்டர் ரைட் ஹேண்டர் 2 பேருக்கும் போட வரணும் நல்லா, மேட்ச் அப்ஸ் இல்லாம. ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னருக்கும் சேம், இஃப் யூ ஆர் bowling ஆஃப் ஸ்பின் யூ ஷுட் பி ஏபிள் டு பேட் ஆர் யூ ஷுட் பி ஏபிள் டு bowl to both ரைட் ஹேண்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்டர்ஸ். இதுதான் அவங்க பாக்குற ஸ்கில் செட். ஐ திங்க் எம் சித்தார்த் வந்து ஃபியூ ட்ரையல்ஸ் கூட போனார்னு நினைக்கிறேன், அதுதான் ஃபீட்பேக் ட்ரையல்ஸ்ல இருந்து. பட் ஐ திங்க் ஹி கேன் டூ அ ஜாப் பீடா, எஸ்பெஷலி இம்பாக்ட் சப்லாம் வந்ததனால ரைட் ஹேண்டட் ஹெவி ரைட் ஹேண்டட் சைடு நான் எடுப்பேன். சொல்லிட்டேன் உங்களுக்கு, பவர் பிளேல ஐ லெவல்ல உங்களுக்கு அந்த ஸ்லைடர் கரெக்டா விழற அக்யூரசி இருக்குன்னா நான் எடுப்பேன். மத்தவங்க எப்படி யோசிப்பாங்க எனக்கு தெரியாது. இல்ல, ஏன்னா ஐ ஃபைண்ட் இட் வெரி சர்ப்ரைசிங். பாவம், ஒரு வருஷம் கேகேஆர்ல இருந்தாரு, ஒரு வருஷம் டெல்லியில இருந்தாரு, ஆனா விளையாடவே இல்லை. ஒரு கேம் விளையாடினானே தெரியும் அந்த பையன் வேரி ஸ்டாண்ட்ஸ்னு. பட் எனிவே, நெக்ஸ்ட் பிளேயருக்கு போயிடலாம். அர்ஷின் குல்கர்னி டூயிங் த ரவுண்ட் ஸ்பீடா, பின்னி பெட்டல் எடுக்கிறான். அண்டர் 19 இந்தியா பிளேயர், கெட்டிங் அ பிட்டா இல்ல இஸ் கோயிங் டு மேபி வில் கெட் a wonderful high bid. மேபி இல்ல, அப்பனா என்ன சொல்லலாம், மல்டிப்ளைன்னு சொல்லலாம். ஹை பிட் நிறைய பிரான்ச்சைசி போவாங்க. ஏன்னா ஒரு இஸ் an ஆல்ரவுண்டர், இஸ் நாட் ஒன்லி பேட்ஸ்மேன். அதே மாதிரி பேட்டிங் பாத்தீங்கன்னா கூரைக்கு அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி, பிக் ஹிட்ஸ் இருக்கு, நடந்து வந்து லாங் ஆன் பேல் அடிக்கிற அந்த கிளாஸ் எல்லாம் இருக்குங்கும் போது யூ வில் அட்ராக்ட் சம் குட் ஹை பிட்ஸ். நிறைய பிரான்ச்சைசி போவாங்க. இதை பத்தி பேசி பிரயோஜனம். bowling நான் கேள்விப்பட்ட வரைக்கும் has some work to do, but ஆனா is got some potential னு சொல்றாங்க. ஒரு ஓவர் போடலாம், ஒரு ஓவர் போடலாம், 20 ஓவர்ல ஒரு ஓவர் எவ்வளவு பெரிய விஷயம். 5%. சரி, ஓகே. அடுத்த ஆள் உன்னோட ஃபேவரட்பா, ஆர்சிபிக்கு எழுதி வச்சுட்ட டிஎன்பிஎல் கமெண்ட்ரி போதே, ஜாதவேத் சுப்பிரமணியம். திருப்பி எழுதி வைக்கிறியா? மல்டிப்ளையா, பேஸ் விட்டா, மேபியா? நான் எழுதி வச்சு என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? எத்தனையோ பேர் நான் எழுதி வைக்கிறேன், பாவனை எழுதி வச்சு நிறைய பேர் பர்சனல் மெசேஜ் பண்றாங்க, ஏன் இப்படி ஏத்தி விட்டேன், எவனாவது ஒருத்தன் துண்டை போடான்னு பார்த்தா எவனுமே துண்டை போடல. அதாவது லெக் ஸ்பின்னர்னா நான் எப்படி பார்ப்பேன்னா கண்ட்ரோல், வேற எதுவுமே நான் பார்க்க மாட்டேன். அதே மாதிரி ஒரு ஸ்பின்னர் இஃப் யூ கேன் வேரி அஸ் a wrist spinner speed from 12 kilometers on a consistent basis and has got a googly அப்படின்னா கண்ணா மூடி நான் எடுப்பேன், அடி வாங்கலாம். ஏன்னா நிறைய மேல போடுவாரு. ஆர்சிபிக்கு நான் அப்படியே கெஞ்சுவேன், ஐயா எடுங்கய்யா. எடுப்பாங்களா? மாட்டாங்க, எடுத்தே ஆகணும். he will get a bid, அல்ல சந்தேகமே கிடையாது. ஒரே ஒரு சின்ன வருத்தம், தமிழ்நாட்டுல நிறைய ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, சாய் கிஷோர் இருக்காங்க, எம் சித்தார்த் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. அவனை ஜாதவேத ஆட வச்சு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கலாம் இந்த வருஷம் சையத் முஸ்டாக் அலில. சோ எந்த டேலண்ட் ஸ்கவுட்ஸாலையும் பார்க்க முடியல. அவன் டிஎன்பிஎல்ல டீசெண்டா பண்ணா, பட் டிஎன்பிஎல்ல டீசெண்டா பண்றது லெக்கி அண்டர் லைட்ஸ், சில கிரவுண்ட்ஸ்ல லைட் சஃபிஷியன்டா இருக்காது. சில சமயம் அவன் பால் போடும்போது எங்கன்னு தெரியாது, லைட் சஃபிஷியன்டா இல்லைன்னு வச்சுக்கோ. கொஞ்சம் கம்மியா இருந்தா கூட லெக் ஸ்பின்னர் கூகுளிக்கும் லெக் ஸ்பின்னருக்கும் வித்தியாசம் தெரியாது. ஆனா அதையே அப்கிரேட் பண்ணி போய் சையத் முஸ்டாக் அலில இஃப் ஹி ஹட் போல்ட் ஹிம்செல்ஃப் அண்ட் ஹெல்ட் ஹிம்செல்ஃப் இல்ல பிளைண்டா சொல்லுவேன் ஹி இஸ் கெட்டிங் மல்டிப்ளை பிட்னு. பட் என்ன ஜாதவேத் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் 50-50, பட் தேர்ஸ் a chance, no doubt. நானே சொல்றேன், எப்படி நான் டிப்ளமேட்டிக்கா சொன்னேன், நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். சரிப்பா, அடுத்த bowler அன்ஷுல் கம்போஜ் பாத்திருக்கியா, கேள்விப்பட்டியா? பார்த்திருக்கேன், பட் அவருக்கு இது கிடைக்குமா, பிட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா I got my own doubts. எனக்கு இந்த லெவல்ல வந்து இப்போ இருக்காரு அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களான்னு கேட்டா எனக்கு கொஞ்சம் I'm not sure. எனக்கு தெரிஞ்சு எந்த ஊருன்னு தேடுறியா சொல்லவா? இல்ல ஒரு என்ன சொல்றது, தேடுறதுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணு ஹரியானா அந்த லோயர் ஆட்ல இருந்து பேட் பண்ண முடியும். ஒரு ஃபாஸ்ட் பவுலர், ஒரு பிரிஸ்க் ஃபாஸ்ட் பவுலர், ஒரு யங்ஸ்டர், ஒரு 23 வயசு. பட் இந்த டெத்ல எல்லாம் கொஞ்சம் பார்த்தா வந்து என்ன சொல்றது, இஸ் a good bowler. He didn't impress me much in death overs as much as others did. Youngster who can also bat, I don't know. If he doesn't get a multiple bid, I would be very
very, very surprised. அப்படியா சொல்றீங்க? Mark my words. This boy has got something. He's got something. அவ்வளவுதான். That's where I end my case. ஓகே, ரீசெண்டா ஹரியானாக்கு போட்டான். ஹீஸ் பீன் டூயிங் த ரவுண்ட்ஸ். அண்டர் 19 இருந்திருக்கான் ஸ்கீம்ல. ஹீஸ் ரியலி ஒர்க் ஆன் ஹிஸ் ஃபிட்னஸ், bowling a heavy ball and பவர் பிளேல போட்டானா 5 ஓவர் போட்டா 15 ரன் கொடுக்குறான். 6 ஓவர் 18 ரன் கொடுக்குறான். பவர் பிளே ஓகே ஆஷ், நான் சொன்ன ஒரே ரைஸ் பண்ண கன்சர்ன் டெத்ல ஹார்ட் லெங்த், சிம்பிள் ஆக்ஷன், his execution is mind boggling பீடால். அதுக்காக தான் கேக்குறேன். நிறைய வேரியேஷன்ஸ் நான் பார்க்கல. ஒருவேளை நான் எனக்கு கிடைக்கலையான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் சீசன் அவனோட ஆக்ஷன் எப்படி தெரியுமா இருக்கு? விப்பியா இருக்கு. வெரி சிம்பிள் ஆக்ஷன். he can clock 140. so that is very deceptive. கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லல. he is quick, he bowls well in power play. இந்த மாதிரி ஒரு ஆளை எடுக்கிறது, when you pick him you will have to use him with the new ball and then you look at அதாவது ஒரு கிரிக்கெட்டரை நீ வந்து எப்படி பார்க்கணும்னா என்ன இருக்கோ அதுக்கு எடுக்கணும். அதுக்கப்புறமா அவன் எப்படி டெவலப் பண்றாங்கிறதுல அவன் குட் டு கிரேட் ஜர்னில அவன் போறான். பும்ராவை எடுக்கும்போது he had an X factor. he could swing the ball in. இப்ப அவுட் ஸ்விங் போடுறான், இன் ஸ்விங் போடுறான், ஸ்லோவர் பால் போடுறான், ஸ்லோவர் பவுன்சர் போடுறான். அது வந்து குட் ஜர்னி ஆஃப் குட் டு கிரேட். சோ ஒரு பையனை நீ வந்து இந்த மாதிரி டொமஸ்டிக்ல இருந்து எடுக்கும்போது எல்லாமே வச்சுட்டு அவன் டொமஸ்டிக்ல இருக்கான். ஆல்ரெடி ஆடி பண்ணிட்டு அவன்கிட்ட he's got சரக்கு. I think he can. There is belief in. I have the belief that he can go on to become a good product. அவ்வளவுதான். But nobody can say நான் ஜோசிக்காரனா அத மாதிரிலாம் சொல்ல முடியாது. But I be surprised if he doesn't get multiple bids. Okay, அடுத்து மணி சங்கர் முரா சிங் from Tripura can bowl a bit of seam up left hand bat. பாவம் இந்த மாதிரி ரொம்ப வருஷமா ஆடிட்டு இருக்காரு. அவர் ஏஜ் பார்க்க கூடாது. திரிபுராக்கு வந்து என்ன ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. அதே மாதிரி ஒரு 80 for 6 இருக்கும். அப்ப வந்து ஒரு 100 எல்லாம் அடிச்சிருக்காரு. அதே மாதிரி bowling வந்துட்டு ஒரு 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 மெஷின் கைண்ட் ஆஃப் அ bowler. now he has matured a lot. நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஒரு பிட் கிடைக்குமா தெரியாது. அப்ப முதல்லயே சொல்லு. நான் நினைச்சேன் பிட் பெருசா கிடைக்க போகுது. சரி, குர்ஜப்னீத் சிங் சோல் டு. குர்ஜப்னீத் சிங் கண்டிப்பா பிட் கிடைக்கும். இந்த ரெண்டு ரீசன் நான் சொல்றேன். the control what he has got to the back of the hand, slow delivery. அதே மாதிரி இந்த அந்த ப்ரீவியஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண பையனை சொன்னீங்க, ஆக்சுவல் பியூட்டிஃபுல் எக்ஸலண்ட் ரன்னிங் டெக்னிக், செம்ம ரிதம், ஒரு நல்ல டால் ரிலீஸ், செம்ம பவுன்ஸ், செம்ம ஆட்டிடியூடு பையனுக்கு. அப்படிங்கும் போது எனக்கு தெரிஞ்சு பிட் கிடைக்கும். மல்டிபிளா வெறும் பிட்டா? ஒரு பிட் கிடைச்சா சந்தோஷப்படுவேன் நான். மல்டிபிளே வேண்டாம். கிடைக்குது. நல்லா நீ அன்ஷுல் கம்போஜி கேட்ட, இவனுக்கு சொல்றேன் பேக் ஆஃப் தி ஹேண்ட் ஸ்லோவர் பால் வேற இருக்கு, டால் வேற. ஓகே, நெக்ஸ்ட் பிளேயருக்கு போலாம். பீடாக் இன்ட்ரெஸ்டிங் பிளேயர் அபிலாஷ் ஷெட்டி. லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். ஒரு மாதிரி ஒரு ஸ்கிட்டி பவுலர். பாக்குறதுக்கு உங்களுக்கு வந்து வேகமா போட மாதிரி தெரியாது. ஆனப்புறம் அந்த பேட்ஸ்மேன் பேசிப்பாங்க, என்னலே லைட்டா இடிக்குது அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு பவுலரு. கரெக்டா சொல்லி கொடுத்து இது பண்ணீங்கன்னா இந்த குல்பர்கா மிஸ்டிக்ஸ் ஆடினாரு. ரொம்ப நல்ல ஒரு சில பால்ஸ் கிரேட் கேபிஎல். அதே மாதிரி ஒரு சில பால் புசுக்குன்னு ஸ்விங் ஆகும். அதனால பிட் கிடைக்கணும் என்ன பொறுத்த வரைக்கும். இந்த குர்ஜப்னீத் சிங் மாதிரி ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் அது டோர்னமெண்ட்ல அபிலாஷ் ஷெட்டி. ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் அவர் கிடையாது, எனக்கு பேர் ஞாபகம் இல்ல, வேற ஒருத்தர் தான். பட் அபிலாஷ் ஷெட்டி லீடிங் விக்கெட் டேக்கரா இருந்தார் ஒன் ஸ்டேஜ் இந்த டோர்னமெண்ட். நல்லா பண்ணாரு. ஐ ரேட் ஹிம். மேங்களூர் தான் நானும் இந்த இதுல இருந்து நாங்களும் பிட் பண்ணோம், எடுக்க முடியல. அப்ப ஆர்சிபி இசாலா அபிலாஷ் ஷெட்டியா? இசாலா இருந்துன்னா பிரச்சனை உள்ள ஆடணும்ல. பிட் கிடைக்குமா தானே क्वेश्चन. நெக்ஸ்ட் கௌரவ் யாதவ்ப்பா. கௌரவ் யாதவ் பாத்திருக்கியா பீடாக்? பார்த்ததில்ல. இந்த ஒரு பிளேயர் எனக்கு தெரியல. எக்ஸ்ட்ரீம்லி ஷார்ப், வெரி குவிக். இஸ் பீன் டூயிங் தி சர்க்கிட். ஒரு 3-4 வருஷமா விளையாட்டு இருக்கான். ரைட் டைம் டு கிவ் ஹிம் a chance அப்படின்னு எனக்கு தோணுது. அது எஸ்ஆர்எச் சட்டை வேற போட்டிருக்கான் அந்த பிக்சர்ல. சோ எஸ்ஆர்எச்ல இருந்திருக்கான்னு நினைக்கிறேன் முன்னாடி. பட் வெரி ஷார்ப், குட். அதாவது ஃப்ரண்ட்ல யாராவது ஃபாஸ்ட் பாலர் விட்டாங்கன்னா மேபி கேன் லுக் அட் இட். பட் ஐ திங்க் எல்லாரோடையும் குர்ஜப்னீத் சிங், அன்ஷுல் கம்போஜுக்கெல்லாம் அப்புறமா தான் கௌரவ் யாதவ் வருவான்னு நினைக்கிறேன். சரி, அடுத்த செட்டு தாட்ஸ் ஆன் அதர் டிஎன் கிரிக்கெட்டர்ஸ். டிஎன் ஸ்பெஷல் கேக்குறாங்கப்பா. அபரஜித் என்னப்பா பீடாக்? அபரஜித் ஹேட் அ கிரேட் டிஎன்பிஎல், அப்ஸ்கேல் பண்ணிருக்கான். அபரஜித் கடைசியா வரலாம் பீடாக். பட் மற்றவங்க ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்களை பத்தி சொல்றேன். இந்தர்ஜித், எம் அஸ்வின், பாலு சூர்யா, பிரதோஷ் ரஞ்சன் பால், ரித்திக் ஈஸ்வரன், சந்தீப் வாரியர் இவங்கலாம் இருக்காங்க ஆப்ஷன்ல. பிரதோஷ் ரஞ்சன் பால் ரீசெண்டா ஒரு 160 இன் ரெட் பால் கேம். நாட் ஷுர் ஒயிட் பாலுக்கு இன்னும் ரெடியா, ஐபிஎலுக்கு ரெடியான்னு எனக்கு தெரியல. தாட்ஸ்? எனக்கு அவர் ஒரு T20ல வந்து ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பேட்ஸ்மேன். அவர் ஒரு டெக்னிக்கலி சவுண்ட், ஒரு கிளாசி பிளேயர், கிரேஸ்ஃபுல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. பிட் கிடைக்குமா? கிடைக்காது. ரித்திக் ஈஸ்வரன் he showed what he is capable of, can keep wickets,
பிட்டு கிடைக்குமா, இவ்வளவு சீக்கிரம் எடுப்பாங்களா, டவுட். சந்தீப் வாரியரை எல்லாரும் பார்த்துட்டாங்க, நிறைய ஐபிஎல்ல சான்ஸும் கொடுத்துட்டாங்க. அன்பார்ச்சுனேட்டா அவர் ஒரு எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட், இந்தியாவுக்கும் ஆடினார் ஒரு மேட்ச், பிட்டு கிடைக்குமா, டவுட். ஐ டவுட் இட். பாலசூர்யா வந்து ஒரு மிஸ்ட்ரி பவுலர், இந்த கேரம் பால்ஸ் ரொம்ப இதுவா போடுவாரு, அந்த சொடுக்கு போடுவாரு, பிட்டு கிடைக்குமா, கிடைக்காது. எம் அஸ்வின் அவரும் வந்துட்டு ஷார்துல் தாக்கூர் மாதிரி அவர் ரிட்டையர் ஆகும்போது பாத்தீங்கன்னா இந்த அல்மிரால எல்லா ஜெர்சியும் இருக்கும். ஒரு இது ஏற்கனவே ஒரு 3300 ஜெர்சி இது டீமுக்கு ஆடிட்டாரு. இந்த வருஷம் அவருக்கு பிட்டு கிடைக்குமா, கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன், தெரியாது. இந்திரஜித் நிறைய சான்ஸும் கொடுத்தாங்க. கிடைக்கும் சொல்லு, கிடைக்காதுன்னு சொல்லு, கிடைக்குமா தெரியாது ஆனஸ்டா சொல்றேன். இல்ல ஒரு சில பிளேயர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எம்எஸ்வின் இல்ல, ஏன்னா ஏன் நான் கேக்குறேன்னா குமார் சங்கக்காரா சொல்லியிருந்தாரு எங்களுக்கு கொஞ்சம் பிரைஸ் பர்ஸ் வேணுங்கிறதுக்காக நிறைய பேர் ரிலீஸ் பண்ணோம், there is a chance that we'll buy them back அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு அவர் சில பேர் ரிலீஸ் பண்ணும்போது, அதனால கேட்டேன். ஐ விஷ் தே பை தம் பேக். ஏன்னா ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் அவர்லாம் எப்படி ஒரு மேட்ச் சான்ஸ் கொடுப்பாங்க, ஒரே ஒரு மேட்ச் அடி வாங்கிட்டேன்னா அதுக்கப்புறம் ரெஸ்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் ஆடவே மாட்டாங்க. ஒரு லாங் ரன்ல பாவம் கிடைச்சதே கிடையாது அவருக்கு. அந்த 2016ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்க இருந்தீங்க, நம்ம புனேல நம்ம எடுத்தோம், புனேல நம்ம 4.5 கோடி கொடுத்து எடுத்துட்டு gave him a long run and did well to be honest with you. அதுக்கப்புறம் கிங்ஸ்லயும் ஆடினானே, நம்ம இருக்கும்போது 9 கேம் வந்து ஆடினா, நல்லா பண்ணா, 8-9 கேம் ஆடினா, நல்லா டீசெண்டா பண்ணா. நிறைய மேட்ச் பாத்தீங்கன்னா இவங்க மோஸ்ட் எக்கனாமிக்கல், நிறைய போலர்ஸ் அடி வாங்கும் போது வந்து அங்கேயும் பாவம் அதுக்கப்புறம் லாங் ரன்னே கொடுக்கல. அப்படி ஒரு சான்ஸே கொடுக்காம இன்னும் எப்படி யோசிப்பாங்க, வயசாயிடுச்சுப்பாங்க. அந்த மாதிரி எதுவும் இல்லாம ஒரு செலக்ட் அவரும் சரி, சமோன் லைக் இந்திரஜித் அந்த பேட்டே வந்து ஐயோ என்ன விட்டுருங்க, அந்த அளவுக்கு அது லிப்பு கட்டானாலும் சரி, இவ்வளவு பெரிய பேண்டேஜ போட்டு ரன் அடிக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட்டுக்காக நவ் இஸ் ஆல்சோ டெவலப்ட் விக்கெட் கீப்பிங் ஸ்கில்ஸ். பட் கேகே ட்ரை பண்ணாங்க, பட் அன்பார்ச்சுனேட்டா அவர் வந்து ஒரு மேட்ச் 2 மேட்ச் ஆடினாரு, நல்ல ரன் ஸ்கோரிங் பர்ஃபார்மன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியல. அந்த கிரைட்டீரியா வச்சு போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேரும் எனக்கு நான் ரொம்ப ஆசைப்படுறேன், இந்திரஜித் எம் அஸ்வின் கிடைக்கணும்னு. அப்ரஜித்துக்கு வந்து இந்த வருஷமும் கிடைக்கல அப்படின்னா, அப்ரஜித் இஸ் ப்ராபபிலி பிரைமிங் அண்ட் ரெடின்னு எனக்கு தோணுது. பீடா பவர் கேம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க முன்னாடி, அவன்கிட்ட பவர் கேம்னு. இந்த வருஷம் டிஎன்பிஎல்ல வேற லெவல் ஆடினா, ஒரே ஒரு ஸ்மால் இதுதான் பிரச்சனை தான், அந்த டெஹராடூன்ல ஆடினாங்க தமிழ்நாடு இந்த வருஷம் சையத் முஸ்டாக் அலி. அவன் போலிங் வேற நல்லா ஒர்க் பண்ணிருக்கான், டெஃபினெட்லி கேன் கிவ் ஓவர் ஆர் 2, ஒரு ஆஸ்பின் போடலாம் சூப்பரா, நல்ல ஃபீல்டர், கேட்கவே வேணாம். அவன் பவர் கேம்ல ஒர்க் பண்ணா இந்த வருஷம் கரெக்டா அவனுக்குன்னு பாவம் சையத் முஸ்டாக் அலி போய் டெஹராடூன்ல ஆடி விக்கெட்ஸ்லாம் ஒரு மாதிரி லோவா இருந்து மிடில் ஆர்டர்ல கொஞ்சம் மாட்டின்னு he couldn't really produce what he produced in TNPL. அதை பார்ப்பாங்களா இல்ல TNPL அவன் பவர் கேம் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு யாராவது எடுப்பாங்களா? I'd be very inquisitive to watch. பட் ஆனா அவனுக்கு ஒரு வாய்ப்பு, அவன் 5 years பெஞ்சிலேயே இருந்தான் பாவம், ஒரு வாய்ப்பு அட்லீஸ்ட் இந்த அவன் அப்பர் வந்து டீம்லயே இருந்து வாய்ப்பே கிடைக்காம வெளியே போயிட்டான். இந்த வந்து ஒரு சான்ஸ் கிடைச்சு அவன் he couldn't, they didn't do it, and அட்லீஸ்ட் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இங்க கிடைக்குமான்னு யோசிச்சு பாக்குறேன். இப்ப நான் வந்து அப்ரஜித் எல்லாம் எப்படி பார்ப்பேன்னா, இஸ் a சீசன் பிளேயர் இந்த சர்க்யூட் ஃபார் மோர் தென் a decade. நான் ஐபிஎல் டீம் சென்னைக்கெல்லாம் ஒரு 5 வருஷம்லாம் வெளில உட்காந்துருக்காருங்கும் போது நான் எப்படி பார்ப்பேன்னா, ஐ won't really see one tournament that went bad for him. கேம்ல என்ன அடிஷன்ஸ் இருக்கு, as a spinner what has he brought into his armory, as a batsman what has he brought into இந்த பவர் ஹிட்டிங் எப்படி அடிக்கிறாரு அப்படி இந்த ஒரு டோர்னமெண்ட்ல ஐ கேன் ஜட்ஜ். இந்த சப்சிக்வெண்ட் டோர்னமெண்ட்ல உங்களுக்கு இந்த T20 டொமஸ்டிக் சையத் முஸ்டாக் அலில அவர் பெருசா அடிக்கலன்றதுனால அதை கிரைட்டீரியா வச்சு நான் பார்த்தேன்னா நான் டேலண்ட் ஸ்கோட்டே கிடையாது. ஐ வில் மிஸ் அவுட் ஆன் a lot of good players. ஓகே, நான் பாக்குறேன் டெக்னிக்கலி ஓகே, இந்த சிச்சுவேஷன் இப்படி ஆடாரு, இந்த ஷாட்ஸ் இருக்கு, ஐபிஎல் ஆடுறதுக்கான கெப்பாசிட்டி இருக்குன்னு நான் அவரை டிக் பண்ணிட்டேன்னா I will go with him with what he did in TNPL. அப்படிங்கும்போது அப்ரஜித் has got all the goods to play for any time, even walk into the playing 11. என்ன நடக்கும் தெரியாது. எந்த டீம்ஸ்க்குலாம் அப்கிரேட் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஃபைனல் கொஸ்டினா உங்ககிட்ட முன்னாடி நிறுத்துறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு டூ ஒரு ஸ்மால் கொஸ்டின் ஆன் சம் கர்நாடகா பிளேயர்ஸ். இந்த எல்ஆர் சேத்தன் அண்ட் லவ்னித் சிசோடியா 2 பேர் விளாண்டாங்க கேபிஎல்ல, லுக் வெரி இம்ப்ரெசிவ். அவங்களுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா பீடா? எல்ஆர் சேத்தன் லுக் வெரி இம்ப்ரெசிவ் ஆக்சுவலி. எல்லார் சேத்தனும் லவ்லிஸ் குளோரியஸா இருக்கும் பாக்கிறதுக்கு, பிளம்பாயிண்ட் அந்த ஒரு 30% குவிண்டன்டிக்காக பாக்குற மாதிரி இருக்கும், அந்த அரகண்டா ஒரு சில ஷாட் லெக் சைட்ல ஆடுறதெல்லாம். பட் sorry to say that as much as I get excited speaking about it, there is a guy called Nikhil Jose, ஒரு செம்ம பிளேயர். எல்லாம் I feel unfortunate, I'm sorry to say that, I want to be proved wrong, I don't think they will attract any bids. ஓகே, லாஸ்ட் இந்த சுபோத் பட்டின்னு ஒருத்தன் பயங்கரமா போடான் டிஎன்பிஎல். ஆனா எடுங்கப்பா, தயவு செஞ்சு எடுங்கப்பா. ஷார்ட் லிஸ்டே பண்ணல சுபோத் பட்டிய, பாவம் செம்மையா போட்டான். போன வருஷம் டெத் போலிங் கலக்கனா, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, செம்ம ஆட்டிடியூடு.
ஆனா ஏன் ஷார்ட் லிஸ்ட் பண்ணலன்னு தெரியல. லாஸ்ட் மினிட்ல தான் வர முடியுமா என்ன எனக்கு ஒன்றும் புரியல. அவன் செம்மையா போட்டான் பீடா. நக்கில் பாலா இந்த வாங்கிக்கோ, எந்த ஸ்லோ டெலிவரி வேணும் வாங்கிக்கோ. அதுக்கப்புறம் ஐயோ என்னடா அது 18 ஓவர் ஆயிடுச்சு, ஒரு 20 ரன் வேணுமே, இருப்பா நான் 2 6 அடிக்கிறேன், டைவ் அடிச்சு தடுக்கணுமா கவு கார்னர்ல நான் தடுக்கிறேன். ஒரு ஒரு எக்ஸ்ட்ராடனரி கிரிக்கெட்டர் என்ன பொறுத்த வரைக்கும். அட்மின் போட்டாரு ஜி அஜிதேஷ் வில் கெட் a bid. பீடா நான் உங்களை ஒரு விஷயம் கேட்கறேன், சப்பா நினைச்சுக்காதீங்க. அஜிதேஷ் நல்ல பிளேயர். ஐ எம் ஷூர் ஹி வில் கெட் a bid. பட் அதுக்கு வந்து நான் காரணங்கள் வந்து வேற. ஓகே, பட் மை பாயிண்ட் இஸ் ஜி அஜிதேஷுக்கு பிட்டு கிடைச்சு அப்பர்ஜித்துக்கு பிட்டு கிடைக்கலன்னா இஸ் தட் an equation? Does it equate properly? அது எப்படின்னா நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லிடுறேன். இப்போ சில தடவை என்ன பண்ணுவாங்க, ஒரு ஃபார்முலா இருக்கு, தட் இஸ் கால்ட் ட்ரைடு, தட் இஸ் கால்ட் டெஸ்டட், தட் இஸ் கால்ட் ஃபெயில்டு. அந்த ஃபெயில்டுன்ற சீல குத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணாலும் உங்களுக்கு கம்பேக் கிடையாது. இந்த ட்ரைடு ஆமா, டெஸ்டட் ஆமா, இந்த ஃபெயில்டுன்றது क्वेश्चन மார்க்லயே இருந்ததுன்னா யூ கேன் ஹேவ் a comeback. அவன் தான் ஃபெயில் ஆகவே வாய்ப்பு கொடுக்கலையே, ஃபெயில் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம்ல. அவன் ஆடவே இல்லையே ஐபிஎல், பர்மனன்ட்டா கேட் மாற்றம் கொடுத்தாயா? இல்ல நான் சொல்றேன் உங்களுக்கு, இப்ப அதை எப்படி வேணாலும் அவங்க டிசைட் பண்ணலாம். நீங்க சொல்ற மாதிரி அந்த T20 முஸ்டாக் அலியை வச்சு கூட டிசைட் பண்ணலாம், ஃபர்கெட்டிங் அபவுட் தி ஹீரோயிக்ஸ் வாட் ஹி டன் இன் TNPL. அதே மாதிரி இன்னொன்னு ஏஜ் இல்லப்பா, நான் ஒரு 11 வருஷமா பாக்குறேன், நல்ல பிளேயரு, திடீர்னு ஒரு புது பிளேயர் டம்மு டீம் நீங்க அடிச்சா என்ன பண்ணுவாங்க, எடுத்து பார்க்கலாம்ப்பா சரக்கு இருக்கு அப்படிம்பாங்க. அந்த வந்துட்டு ஓல்டு ட்ரஸ்டட் டெவில் என்ன பண்ணுவாங்க, இல்லப்பா இது நான் பார்த்துட்டேன் நல்ல பிளேயர், நம்ம ட்ரை சம்ஒன் நியூ, அந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் இருக்கும். அதுதான் இந்த எம்எஸ்பின் அப்பர்ஜித் இந்திரஜித் எல்லாம் பாதிக்குது. பிகாஸ் இந்த 30+ வந்ததுனால ஜி அஜிதேஷ் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா பிட் கிடைக்கும். நான் அதை பத்தி ஃபர்தரா டிஸ்கஸ் பண்ணல. எனிவே நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும். இப்போ லாஸ்ட் இயர் 4 டீம்ஸ் ஃபினிஷ் பண்ணாங்க, மும்பை இந்தியன்ஸ், சிஎஸ்கே, குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் எல்எஸ்ஜி. என்ன அப்படிதான் சொல்லி என் மானமே டோட்டலா போச்சு. ப்ரெடிக்ஷன் பண்ண சொல்லல, ப்ரெடிக்ஷன்லாம் இனிமே பண்ணாத, மக்களும் அதே தான் சொல்றாங்க, நான் அதை சொல்லல. நான் என்ன கேட்க வந்தேன்னா, இந்த ஆக்ஷன்ல இந்த பிளேயரை எடுத்தா இந்த டீம் மேல வருதியா டாப் 4ல அப்படின்னு எந்த டீமுக்கு எந்த பிளேயர் சொல்லுவீங்க? இப்ப SRH பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் they have to go for Shai Hope. அந்த ஒரு பேட்ஸ்மேன் அவர் எடுக்கணும் SRH, அதுல வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. நான் வந்து அப்படிதான் பார்ப்பேன். கிளென் பிலிப்ஸே பெஞ்சில் உட்கார்றான், அவனை போய் ஷாய் ஹோப் எடுக்க சொல்றேன். எனக்கு எப்படின்னா இங்க பாருங்க, அவங்க இன்னும் வந்துட்டு மயங்க் அகர்வால் பாத்தீங்கன்னா they are not sure about it whether Mayank Agarwal is going to open or not. தெரியல, கண்ணா பண்ணா பிசிறி அடிச்சாங்க, அபிஷேக் சர்மா பிசிறி அடிச்சாங்க. நான் எப்படி யோசிப்பேன், இப்ப ஷாய் ஹோப் எப்படின்னா 14 மேட்ச்ல ஒரு 7 மேட்ச் ஒரு 35+ ஸ்கோர்ஸ் உண்டு, அடிக்காத மாதிரி இருக்கும், ஒரு 140 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடிடுவாரு. அதுக்கப்புறம் கேப்டன் ஐடன் மாக்ரம், அவரும் வந்து ஒரு 7 மேட்ச் அந்த இதை கொடுத்துருவாரு. என்ட்ரி கிளாஸ் பத்தி நான் சொல்லணும்ன்ற அவசியமே கிடையாது. இல்ல நம்ம லாங்கா அதை அசஸ் பண்ணிடுவோம், அது வந்து அப்புறம் நம்ம மத்ததுக்கு போக முடியாது. ஷாய் ஹோப் எடுத்தா SRH குவாலிஃபை ஆறாங்க, அப்படிதானே? ஷாய் ஹோப்பையும் எடுக்கணும். அதே மாதிரி இங்க வந்து அவங்களை யாரை எடுக்கணும்னா they have to get ஜெரால்ட் கோட்ஸே in place of மார்க்கோ யான்சன். இந்த 2 பிளேயர் எடுத்தா SRH குவாலிஃபை ஆவாங்க. ஜெரால்ட் கோட்ஸே ஷாய் ஹோப் எடுங்க, I will see you in the playoffs, அவ்வளவுதானே? for SRH. ஆமா, வேற அந்த மாதிரி வேற. அதே மாதிரி இப்ப இவங்க நீங்க சொல்ற மாதிரி மும்பை இந்தியன்ஸ் கெட் வனிந்து ஹசரங்கா, அவங்களும் ஒரு காலடி எடுத்து உள்ள வச்சிருவாங்க. காலடி எடுத்து எங்க வைக்கிறாங்க? கப்பு மேலயா? பிளே ஆஃப்ஸ். இந்த 2 இதுக்கு மேல கேட்டு மானத்தை வாங்காதீங்க. போனதே SRH சொன்ன ஒரு ஆசையா, டெல்லி சொன்னா அவ்வளவு கடப்பார ஃபேமஸ் பைஸ் ஸ்டார்க்கு கமின்ஸ் அவங்க போனா அத பத்தி ஏதாவது அவங்க எங்க போனா அவங்கள பத்தி சொல்லவே மாட்டேன். I will finish off with this. If Mumbai gets Hasaranga, they got a great chance of making it. இப்ப இவங்க SRH இந்த மாதிரி யோசிச்சாங்கன்னா நான் சொல்ற மாதிரி வித் பேட்டிங், இந்த பவர் பேட்டிங் இன்னொன்னு எப்படின்னா, இப்போ அபிஷேக் சர்மா, ஷை ஹோப், ஐடன் மார்க்ரம், மயங்க் அகர்வால் 4 பேர்ல யாராவது ஒருத்தர் வந்து 40 பால் ஆடி, திரிபாட்டி 5 பேர்ல யாராவது ஒருத்தர் will play that 40 ball 57 and then கிளாஸனை பத்தி சொல்லவே இல்லை. அப்படிங்கும் போது இந்த பேட்டிங் யூனிட் உங்களுக்கு வந்து ஃபெயிலே ஆகாதுன்ற மாதிரி ஆயிடும். அப்புறம் இந்த இந்தியன் கோர் போலர்ஸை கரெக்டா யூஸ் பண்ணா இதாயிடும். ஹாரி புரூக்கு பிட் கிடைக்குமா? ஒரே செகண்ட் அதுக்கு போலாம். சோ இதுதான் உன்னோட கால். அவேஷ் கான் நாங்க எடுத்திருக்கோம், எங்களுக்கு ஏதாவது நீங்க பிளே ஆஃப்ஸ் போயிடுவீங்க.
அப்பா போக மாட்டோம்னு சொல்லி தொலையாடி, போக மாட்டோம்னு சொல்லியா, ஏன் இப்படி வயிற்றுல வாங்குற? அந்த ஒரு டீம் இந்த டீமையும் சொல்ல, உங்க டீமை மட்டும் நல்லா வேற ஆரம்பிச்சோம். ஏங்க 10 டீம் வரைக்கும் டேபிள் டாப்பர்ஸ் வந்துட்டு நீங்க வெளில வர்றீங்க, என்ன குறை சொன்னா என்ன அர்த்தம்? ஆர்சிபி 50 கால் அவுட் பண்ணீங்கன்னா என் நேரத்துக்கு நீங்க போயிருவீங்க அப்படின்னா போனோம் கடைசியில 5th நடு டேபிள்ல முடிச்சிட்டோம். சரி, ஃபேன் क्वेश्चंस எடுக்கலாம். ஹாரி ப்ரூக் வந்திருக்கு, ஹரி பிரசாத். ஹாரி ப்ரூக் பிட் எங்க ராஜஸ்தான் ராயல்ஸா? எனக்கு தெரிஞ்சு இங்கிலாந்துல இருப்பாரு ஐபிஎல் டைம்ல. ராஜஸ்தான் ராயல்ஸ் எடுக்க மாட்டாங்களா? 13 கோடி வரைக்கும் போனாங்க போன தடவை. எடுத்து என்ன பண்ண போறீங்க? சரி, ஓகே. சுபதீஷ் கேக்குறார். சுபதீஷ் ஆர் P-Dog, I couldn't sleep yesterday due to your tweet. Worried about losing blue bowler. இவரு மும்பை இந்தியன்ஸா சுபதீஷ்? ஆகுது தலைவரே. அதாவது ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கோ மிஸ்டர் சுபதீஷ், அது பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. 2 பிரான்ச்சைசியும் எந்த நாளைக்கு உங்களுக்கு ஆப்ஷன்ல தெரிஞ்சிரும். நல்லா தூங்குங்க. அவங்க செலக்ஷன்ஸ் 2 டீம் எப்படி பண்றாங்க அப்படின்றத பார்த்துட்டு உங்களுக்கே ஆன்சர் தெரிஞ்சிடும். பேச்சுவார்த்தை நடக்குதுன்றது சத்தியமான உண்மை. இப்ப இந்த ப்ளூ பேச்சுவார்த்தை எக்கச்சக்கமா நடந்திருக்கு. எனக்கு நானே எவ்வளவு வாட்டி பேச்சுவார்த்தை பேசியிருக்கோம். பேச்சுவார்த்தை எங்க போகும்னு நமக்கு தெரியாதா? தாராபூர் டவர்ஸ் மேல டைமோட நின்று போயிடும். பேச்சுவார்த்தையை பத்தி நமக்கு தெரியாதா? சரி, நாளைக்கு யாரை எடுத்தா இந்த ப்ளூ பவுலர் வருவாரு, யாரை எடுத்தா ப்ளூ பவுலர் வர மாட்டாரு, அதை சொல்லு. ஏங்க இப்படி எல்லாம் சொன்னா கிராக் பண்ணிடுவாங்க. நாளைக்கு நம்ம முடிச்ச உடனே திருப்பி ஒரு இது பண்ணலாம், சர்ப்ரைஸா வச்சுப்போம். சரி, சர்வேஷ் டி எப்ப பார்த்தாலும் நம்ம சேனல் வந்து கரெக்டா கேட்டுறாரு. டெல்லி கேபிட்டல்ஸ் கோ ஃபார் ஹேசல்வுட் ஆர் கோச்சி as a backup to not K who is going through a long injury. Your thoughts ஆஷனா? டெல்லி கேபிட்டல்ஸ் எனக்கு ஹேசல்வுட்டுக்கு போக மாட்டாங்கப்பா. கோச்சிக்கு வேணா போக சான்ஸ் இருக்கு. ஹேசல்வுட் இன்ஜுரி, சாரி, அந்த ஹாஃப் த டோர்னமெண்ட் வரலங்கிறத யாரும் பேக் பண்ணி எடுக்க மாட்டாங்கன்னு தோணுது. சிஎஸ்கே வேணா யோசிக்கலாம். ஹேசல்வுட்டை மலிவா ஒரு 2.5-3 கோடிக்கு எடுத்துட்டு, தம்பி நீ எல்லாத்தையும் முடிச்சுட்டு நல்ல ஒரு முகூர்த்த நேரமா பார்த்து கரெக்டா லேண்ட் ஆயிருக்கு, நம்ம ஜெயிச்சுக்கலாம்னு சொல்லி சிஎஸ்கே வேணா எடுக்க சான்ஸ் இருக்கு. அபவுட் ஆர்சிபி ஹெட் கோச் ஆண்டி ஃபிளார், பிரசன்னா நீங்க சொல்லுங்க. அந்த ஒரே ஒரு நம்பிக்கையில தான் நான் இருக்கேன் as a RCB fan. He's நமதே. ஏன்னா இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக் கோச்சஸ் I have come across. ஒவ்வொரு பிளேயருக்கும் ரொம்ப கரெக்டா ரோல் கொடுப்பாரு. யாரை எங்க எப்படி யூஸ் பண்ணுங்கிறது ஒரு 100 தடவை யோசிப்பாரு. ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்டெலிஜென்ட் கோச்சஸ். அவர் ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணாத லீகே கிடையாது. எனக்கு இது வந்து ஆர்சிபி வந்து ஆண்டி ஃபிளவர் அப்பாயிண்ட் பண்ணதும் இன்னும் வந்து அதனாலதான் வந்து இந்த போலிங் யூனிட் அவர் கலைச்சாலும் டெஃபினட்டா வந்துட்டு அது நல்ல பிளான்ஸோட வருவாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. டெஃபினட்டா கிரேட் மூவ். ஆர்சிபி நல்லா பண்ணுவாங்க. சரி, நான் ஒரு क्वेश्चन மைக்கேல் பிரேஸ்வலுக்கு முன்னாடி கேக்குறேன். நிறைய வந்து சீகா சாரை ஃபாலோ பண்றியா, இல்ல தமிழ் கமெண்டரி பாக்ஸ் தான் அவரோட நிறைய பழக்கம் இருந்தது உனக்கு? ஏன் கிடையாது. ஏன்னா கொஞ்சம் கேப் விட்டேன். அவர் பேசுற மாதிரியே ஒண்ணு தெரிஞ்சு கேட்க மிஸ்டர் சுபதீஷ் அப்படின்னு அவரு பேசுவார். யுவர் ஆனர் அப்படின்னு. சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन போடுப்பா. அட்மின் மைக்கேல் பிரேஸ்வெல் டு சிஎஸ்கே, மொயின் அலி பேக்கப். இல்ல அவர் பேசவே இல்லை. இதுலயே பண்ணிட்டாரு. அது என்ன சொல்றது, பேசா மொழியிலேயே இது பண்ணிட்டாரு. அஸ்வத் டி, ஐ சி லக்னோ கோயிங் ஃபார் ஹர்ஷல் as they have a slow pitch which suits his bowling. சொல்லுப்பா. அதான் 3 பேர் போவாங்க. கேகேஆர், சிஎஸ்கே, லக்னோ. யார் போட்டியில ஜெயிக்க போறாங்க? லக்னோ ஜெயிக்கிறது கஷ்டம். இவங்க 2 பேரும் மனசு வச்சா லக்னோ அவுட் ரேஸ்ல. பைசா இல்ல, மனசு இருக்கு, பைசா இல்ல. P-Dog, why are every franchisee releasing mostly bowlers but backing batters even when they are going through bad phases? Why can't they back bowlers too? கரெக்டா நீங்க சொல்லிட்டீங்க. பியூட்டிஃபுல் क्वेश्चन. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா பேட்டர்ஸ் நிறைய படத்துக்கு போறாங்களா, போலர்ஸ் நிறைய படத்துக்கு போறாங்க? ஆவரேஜ் பாத்தீங்கன்னா இட்ஸ் ஆல்வேஸ் பேட்டர்ஸ். ஐ ஹோப் யூ அக்ரி டு தட். ஆல்ரவுண்டர்ஸும் பேட்டர்ஸும் தான் நிறைய படத்துக்கு போவாங்க. ஒரு சில போலர்ஸ் தான் ரொம்ப எக்கச்சம். தேவை ஆல்வேஸ் ஃபீல் 4 ஓவர் தானே போட போறான், இன்னும் வச்சு மேனேஜ் பண்ணிடலாம், இல்லைன்னா இன்னொருத்தன். ஒரு பேட்ஸ்மேனை உடனே வச்சுக்கோங்க, ஐயோ அவனுக்கு ஒரு 41 வயசானாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, 37 வயசானாலும் சரி, யோசிப்பாங்க, ஓ எக்ஸ்பீரியன்ஸ் அடிச்சிருவான் அப்படிங்கும்போது. தட் இஸ் த ஒன்லி ரீசன் இந்த கேட்கறதுக்கு. இட் இஸ் நத்திங் கால் பேட் ஃபேஸ். பேட் ஃபேஸ் இஸ் அப்ளிகபிள் டு போத் பேட்டர்ஸ் அண்ட் bowlers. அனலிஸ்டுக்கு பேட் ஃபேஸ் கிடையாது. இப்ப தலை கூட நறுக்கலையே. எல்லாம் நீ ஆணவத்துல ஆடுற மச்சி. ஆணவத்துல மட்டும் ஆடாத. அமேசான் வாரியர்ஸ்க்கு ஒரு டைட்டில் அடிச்சுட்டேங்கிற ஆணவத்துல ஆடுற தெரியுது. கண்ணெல்லாம் அப்படி ஜிவுன்னு அடிக்குது. சரி, தினேஷ் ஆர்ஆர் கேன் டேக் ப்ரூக் ஃபார் ரூட் இன்ஸ்டெட் அஸ்வின் அண்ணா. என்னடா அங்கேருந்து அனுப்புறீங்க? ஓ எனக்கு சொல்றியா? ஓகே. எனக்கு பதிலாக ஹாரி ப்ரூக் ஏதோ அங்கதான் நம்ம பஞ்ச பழக்க ஓடின்னு இருக்கோம், அங்கேருந்தும் அனுப்புறீங்க. ஆர்ஆர் கேன் டேக் ப்ரூக் ஃபார் ரூட் இன்ஸ்டெட் அஸ்வின் அண்ணா அண்ட் ஆல்சோ மதுசங்கா ஆர்ஆர் சங்க. தினேஷ், நீ நிறைய பிக் பாஸ் பாக்குறேன்னு நினைக்கிறேன்ப்பா.
பட் ஐ திங்க் தில்ஷன் மதுஷங்கா சரியான ஆப்ஷன். பட் ட்ரெண்ட் போல்ட் இருக்கிறதுனால இன்னொரு லெஃப்ட் ஆர்ம் சீமருக்கு அவசியம் இல்லையோன்னு எனக்கு தோணுது. பட் யூ நெவர் நோ. ஐ மீன் ஃபாரின் பேக்கப்பா எடுக்கலாம். ஜேசன் ஹோல்டர் இருக்காங்க. ஹே ஜேசன் ஹோல்டர் விட்டோம். ஜேசன் ஹோல்டர் பிட்டா இல்லையா? எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் அவர் அன்சோல்டா போறது கூட சான்ஸ் இருக்கு. ஒருவேளை எஸ்ஆர்ஹெச் அங்க நல்லா பண்ணிருக்கான் ஜேசன். எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு இந்த தடவை அவருக்கு அன்சோல்டா போறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு. சரி ஓகே. வசந்த் டிஎஸ் கேட்டிருக்காரு, ஸ்டார்க் will be historic player in IPL auction going for the highest ever. என்ன நினைக்கிறீங்க? 20 crore ரீச் பண்றாரா? நீங்க சொன்ன மாதிரி 13ல இருந்து 15 போறதுக்கு சான்ஸ் இருக்கு. 20 போவாரான்றது தெரியல. அப்புறம் எப்படி ஹிஸ்டரி அது? 20 போனாதான் ஹிஸ்டரி. 20னா கஷ்டம். 15 கண்டிப்பா போவாரு. பீடாக் இல்லங்கறாரு. நான் there is a possibility. Delhi Capitals should pick scintillating Yop. Should pick Shah Rukh Khan and Daryl Mitchell to strengthen the middle order. Thoughts? Daryl Mitchell Shah Rukh Khan கேக்குறாங்க. ரோமான் பவுல் விட்டுட்டாங்க. டெஃபினட்டா டேரல் மிச்சலுக்கு போவாங்க. இந்த உங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்னு பாத்தீங்கன்னா டேரல் மிச்சல் தான் கண்டிப்பா. இவங்க தான் ஹையஸ்ட் பிட்டு போவாங்க. அது ராக்கெட் சென்ஸே கிடையாது. ஷாருக் கானையும் அதே மாதிரி இந்த ரிப்பல் பட்டேல் அது இது எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க போது ஷாருக் கானையும் எடுத்தா இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா பிருத்திவி ஷா, டேவிட் வார்னர், மிச்சல் மார்ஷ், அதுக்கப்புறம் உங்களுக்கு பின்னாடி வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணாங்கன்னா இன்னும் டாப் கிளாஸா இருக்கும். கரெக்ட். ஒரு ஃபாஸ்ட் பவுலர் டேரல் மிச்சல், ஒரே ஒரு ஃபாஸ்ட் பவுலரோட போயிடுவாங்க. இந்தியன் இருக்கான், கலீல் அஹ்மத் இருக்கான், அது அப்புறம் ஆப்ஷன் வச்சிருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, வேற ஏதாவது கொஸ்டின் இருக்கா? இல்லை க்ளோஸ் பண்ணிக்கலாமாப்பா? அட்மின் இல்ல பரத் சுதர்சன், ஒய் நாட் அல்சாரி சீப்பர் ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலர்? என்னப்பா சொல்லுப்பா, அந்த ஊர்ல தானே இருக்கா, சொல்லுப்பா. அதான் சொன்னேன் உங்களுக்கு. இப்ப இவங்க எல்லாம் எப்படி பாப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப எடுத்தோடனே எல்லாரும் மோதுவாங்க. ஸ்டார்க்கு, கம்மின்ஸ், கூட்சியாக்கு. அப்போ மற்ற காம்பினேஷன்ஸ் நிறைய பணம் போட்டாங்கன்னா இந்த அல்சாரி, ஸ்பென்சர் ஜான்சனு, மேபி தில்ஷான் மதுஷங்கா அந்த செகண்ட் பிராக்கெட்ல எடுக்கலாமா? பிகாஸ் அல்சாரி இஸ் a proven bowler, இஸ் a very good bowler, can clock 150. ஸோ அப்படிங்கும்போது அப்படிதான் பேலன்ஸ் வரும். எல்லாத்தையும் நீங்களே எடுக்க முடியாது. இப்போ இந்தியன் ஃபாஸ்ட் பவுலரும் டாப் வேணும், ஷாருக் கானும் வேணும், ஃபாரின் சீமரும் வேணும், பர்ஸ் பேந்துரும். அதனால என்ன பண்ணுவாங்க, யாராவது கேக்குறாயா பாவம் நல்ல ஆப்ஷன் அல்சாரின்னு. இல்ல எடுப்பா. அல்சாரி won't go unsold. அதப்பே சொல்லிடுறேன். டெஃபினட்டா எடுப்பாங்க அல்சாரிய. சரி, எனி தாட்ஸ் ஆன் அசோசியேட் நேஷன் பிளேயர்ஸ் கிராபிங் a bid ash bro? என்னப்பா அசோசியேட் நேஷன்ல ஏதாவது ஒரு சில பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க ஆஷ், பட் எடுப்பாங்களா? ஏன்னா ஃபாரின் ஸ்லாட்டே அவ்வளவு எக்கச்சக்கமா இல்ல. அதே மாதிரி இந்த மார்க்கி லிஸ்ட்லயே நிறைய பிளேயர் கவர் ஆகும் போது சொல்றதுக்கே வருத்தமா இருக்கு. there is a good chance that அந்த பால் வேன் மீக்கரன் இருக்கான். சரி, அடுத்து உன்னோட ஃபேவரட்ப்பா மஹராஜ் ஷம்சி முஜீப். வசந்த் டிஎஸ் அவரே ஆளு திருப்பி கேட்டிருக்காரு. என்னப்பா இல்லையா? அனில் அல்லாவா? முஜீபுக்கும் இல்லையா? இல்லையா? ஷம்சிக்கும் இல்லையா? வேணாவா? எனக்கு ஆனா கேஷவ் மஹராஜ் ஒரு சர்ப்ரைசிங். அவனால பேட்டிங் ஆட முடியும், கன் ஃபீல்டரு. எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாமா? அகில் ஹுசைன் எடுத்த மாதிரி அவன் எடுக்க முடியாது. அகில் ஹுசைன் எடுத்தாங்க, பட் அன்பார்ச்சுனேட்லி ஒரு நிறைய மேட்ச் ஆடல. பட் இருந்தாலும் they felt that ஆதில் ரஷீதே யோசிக்கிறாங்க அப்படிங்கும்போது கேஷவ் மஹராஜ் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய. நம்ம ஒரு முக்கியமான பிளேயர் விட்டோம் பீடாக. ஆர்சிபி நீட் ஆஸ்பிரண்ட். ஐயோ சரி, RCB should go for Lockie Ferguson and Shardul Thakur, then Shreyas Gopal and Chetan or Karthik Tyagi. லாக்கியை பத்தி என்ன பண்ண நினைக்கிறேன்? பேஸ் பை கிடைக்குமா? ஒரு சீப்பர் பை கிடைக்குமா லாக்கில? கொஞ்சம் மல்டிபிள் பிட்ஸா? லாக்கிக்கு பிட் ஷூரா உண்டு, பட் இந்த ஹை மார்க்கில போக மாட்டார். மறந்துட்டேன் நானும் நீங்க சொல்ற மாதிரி. இந்த மிச்சல் ஸ்டார்க் அந்த சப்ஸ்டியூட் சொன்ன பாருங்க, ஸ்பென்சர் ஜான்சன், அந்த கேட்டகரியில இவரும் இருப்பார். பிகாஸ் இஸ் பிளேட் IPL and he has done well in IPL. If not the best performance, is proved that it's good enough to play IPL போது அதுல ஒன்றும் சந்தேகமே. ரெண்டு கரெக்ஷன் மட்டும் பண்ணிக்கிறேன். ஸ்பென்சர் ஜான்சன் எனக்கு கஷ்டம்னு தோணுது. ஆனா தில்ஷன் மதுஷங்கா வந்து மல்டிபிள் பிட்ஸ் கிடைச்சி ஒரு 5க்கு மேல 6க்கு மேல 7க்கு மேல கூட போக வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. அங்க எங்கேயோ கிக்கானா அது போறது. யாரோ ஃப்ரண்ட்ல வந்து அந்த மன வருத்தத்துல இருப்பாங்க, மன உடைச்சல்ல இருப்பாங்க. ஸ்டார்க்கு கமின்ஸ் எல்லாம் கிடைக்கல, இந்த வாங்கிக்க அப்படின்னு தில்ஷன் மதுஷங்காவுக்கு ஃபுல்லா போவாங்க. அதனால சான்ஸ் இருக்கு. டு வி சி சென்னை மேட் ஹென்ரி ஒரு அவுட் சைட் ஆப்ஷன் பா. மும்பை மாதிரி இடத்துல பின்னி பெடல் எத்தர மாட்டான், கொஞ்சம் சீம் கீம் ஆச்சுன்னா. ஆரியன் ஹரிஹரன், ஷாருக் கேன் போல் ஆஃப் ஸ்பின் அண்ட் பி ஆட்டோமேட்டிக் ரீப்ளேஸ்மெண்ட் when Moin is not available in second half of the play. Another overseas player. சரி, ஆட்டோமேட்டிக் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காரோ இல்லையோ பிட் உண்டு ஷாருக் கானுக்கு. சிஎஸ்கே ஷாருக் வரான், மஞ்ச சட்டையை போடுறான். ஆரியன் ஹரிஹரன், Mitchell can accompany Dubey with finishing the innings big and can bowl decently. Your thoughts on CSK bidding on Mitchell? எத்தனை ஃபினிஷர் யா? தோனி இருக்காரு, ஜடேஜா இருக்காரு, டூபே இருக்காரு, மிச்சல் வேற. மிச்சலுக்கு அவங்க போவாங்க, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஷாருக் கானுக்கு போனாங்கன்னா மிச்சலுக்கு போக மாட்டாங்க. இப்ப மிச்சல் முன்னாடியே எடுத்துட்டாங்கன்னா ஷாருக் கான் போக மாட்டாங்க. வெரி சிம்பிள். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பிளேயர் எடுத்துட்டு நீங்க சான்ஸ் கொடுக்க முடியாம போயிடும்.
So that is what they will try. One of them surely they are going. If it's Mitchell, they are not going to go for Shahrukh. நம்ம மேத்யூ கிரிக் அனாலிசிஸ் வித் ஆஷிக். நம்ம முதல்ல மேத்யூ ஃபோர்ட பத்தி பேசணும். ஒரு இன்ஸ்விங் bowler. சிவம் மாவி அண்ட் மேத்யூ ஃபோர்ட் ஆர் த ஒன்லி 2 இன்ஸ்விங் bowlers in this tournament. ஓகே, அவைலபிளா இந்த ஆக்ஷன்ல வரவங்க, அதாவது இந்தியன் தான் விட்டுடு, இந்தியன் மத்தவங்க அன்கேப்லாம் விட்டுரு. Kais Ahmed to RCB, your thoughts along with Matthew Ford? Matthew Ford too early, thoughts? கேஸ் ஆம்பதுல சான்ஸே கிடையாது. மேத்யூ ஃபோர்டு வந்து ஒரு ஜெனுவன் ஸ்விங் போலர். நீங்க சொல் பிக் இன் ஸ்விங்கர்ஸ் போடுவாரு, ரொம்ப ஸ்லோ, இறங்கி பின்னிடுவாங்க ஐபிஎல்ல. அதனால ஐ டோன்ட் see him getting a bid, unfortunately. ஹலோ, ஹாய் ரியான் பராக் ஹலோ சொல்றேன். அவன் நிஜமாவே ரியான் பராக் நீ என்ன ரீடைன் ஆயிட்டியடா? இருடா 2 மாசத்துல வந்து பாக்குறேன்டா, அண்ணன் சந்திக்கிறேன்டா உன்னை, என்னடா அவசரம்? ஹலோ. நெக்ஸ்ட் லவ் ஹசரங்கா ஃப்ரம் லண்டன். ஓகே வைதீஸ், தேங்க்யூ. சொல்லிடுறேன், ஹசரங்காட்ட நீ தானே பார்க்க போற, பேசல சொல்லிடு. நிக்குல் பராஜியா, big fan, please do in English if possible. Yes, we did mix English, Nikul Parajia, here and there. It's just a language that we are just very comfortable in. Colloquially we went. Of course, we'll have subtitles. Please make sure you watch. Ashana, when is 500 test wicket coming? Is this series? I consider it line your rival. The first half of the question க்கு பதில் தெரியல, கடவுள் தான் அதை பார்த்து முடிவு பண்ணோம். Consider line your rival. Line is a fantastic bowler. First of all, rival அப்படிங்கிறதுக்கு எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் புரியல. நான் முன்னாடியே சொல்லிருக்கேன், you compete hard on the field and just have a good time off it. Talking cricket எனக்கு வந்து ஒரு great source of inspiration. I believe the game has given me so much joy, continues to give me so much joy to look at somebody as a rival or an arch rival. I mean, these are all things that people do before a series for marketing. According to players, you just admire somebody else's skill and you compete very hard. நல்லா போடுறோம் ஆடணும்டா அந்த மாதிரி. ஹார்விக் தேசாய், அண்ணாமலை ராமலிங்கம் எங்க டீமுக்கு தான் ஆடுறாரு. MRCA கீப்பர் பேட் கிடைக்கும் நானும் நினைக்கிறேன். நல்ல டீசென்ட்டான பேட்டு. என்ன சொல்றது, ஒரு பெருசா ஸ்ட்ரைக் ரேட் இல்லைனாலும் பாத்தீங்கன்னா வெரி காம்பாக்ட் பிளேயர், கேன் ஈவன் கீப் விக்கெட்ஸ். நெவர் ரன். T20ல இன்னும் லிட்டில் early நினைக்கிறேன் பீட்டர். அதுதான் only thing. பவர் thoughts on uncapped players incentive rule. சாய் சுதர்ஷன் the new crorepati. வெரி டிஃபிகல்ட். இப்போ ஆக்ஷன் டைனமிக்ஸ்ல எவ்வளவு விஷயத்த மாற்றுவது. மினி ஆக்ஷன்ல வந்து பண்றதுக்கே மாத்துறதுக்கு ஒரு கோல்டு, சில்வர், பிளாட்டினம் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு, பித்தளை, காப்பர் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அதுவே வந்து இன்னும் இது பண்ண முடியல. இந்த ரொம்ப கஷ்டம். யூ கான்ட் இன்சென்டிவைஸ். அப்புறம் என்ன வேல்யூ ஃபார் அ ஃப்ரான்ச்சைசி டு பை அ பிளேயர் அட் தட் பிரைஸ் அண்ட் see that value? At the end of the day, there is a business angle to it also. Steve Smith will play in any team. ஜெய் சூர்யா கேட்கிறாரு. பீடா டாம் முடிவு இதான் சொன்னார், இப்படிதான் சொன்னாரு. நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் பா, லாஸ்ட் கப்புள் ஆஃப் கொஸ்டின்ஸ். தேவி கருமாரி, ஆஸ்டன் எகார் இன்ட்ரெஸ்டிங் இல்ல அல்லா. நெக்ஸ்ட் ஓகே, ரோஹன் குணமால் ஃபேண்டாஸ்டிக் ஓபனர் ஃப்ரம் கேரளா. எனி ஆப்பர்ச்சுனிட்டி பீடா? ஆல்ரெடி இத பத்தி பேசணும். ஜெரின் ஜாலி சொல்லிட்டோமே ஆல்ரெடி. ஹோப்ஃபுல்லி கெட்ஸ் a bid. கிடைக்குதா தெரியாது. நோ இல்லங்கறத தெரியாதுங்கறியா? இது நீங்க தான் பதில் சொன்னா. எனக்கு இதுல எக்ஸ்பர்டீஸ் எனக்கு தெரியல. ஒய்டி பில் கேட்ஸ் நான் இதை பத்தி பார்த்தேன். ஆனா கல்லியில சும்மா சதற பால புடிச்சு போட்டாரு. முந்தானேத்தான் பார்த்தேன், கல்லியில பறந்தாரு. வாட் அபவுட் கஸ் அட்கின்சன்? ஹைலி அன்லைக்லி பா. பரத் சுதர்சன் ஹைலி அன்லைக்லி. எனக்குலாம் தெரியல, பீடாக் தான் சொல்லணும். Is the trade window work after IPL auction? So any surprise package will be coming. Your thoughts? I think this is the first year where trade has really turned everybody's head around. கச்சா முச்சா நடந்திருக்கு. இந்த மாதிரி ட்ரேட்லாம் இது வரைக்கும் ஐபிஎல்ல பெருசா நடந்தது இல்ல. வெரி ரேர். அதாவது இதுக்கு முன்னாடி அந்த டெல்லி பண்ணாங்க ஒரு வருஷம், அந்த கோவிடுக்கு, அதுக்கு அந்த கோவிட் ஏறும்போது. So you never know. After the auction, the window is open and the trade is open right until the IPL begins. So you can expect new trades. இவர் வேற ப்ளூ சட்டை, மஞ்ச சொக்கா, நீல சொக்கா அப்படின்னு பேசினே இருக்காரு. ஸோ தெரியல. டேனியல் விட்டோரி பகாஸ்டா இல்லைங்க, கோச்சிங் அவரு. ஓ, அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஓகே, அவரை பத்தி one of the most intelligent cricketers have come across. அவரோட தாட்ஸ் எல்லாம் ரொம்ப கிளாரிட்டியோட இருக்கும். அதிகம் பேச மாட்டாரு, அப்படியே குவைட்டா இருப்பாரு. டெசிஷன் மேக்கிங் எக்ஸலண்ட். அட்ஸ் a great addition by Sunrisers. Two coaches who have come here. பாத்தீங்கன்னா டேனியல் வெட்டரோட ஒர்க் பண்ணிருக்கேன். ஆண்டி ஃபிளவர் எனக்கு தெரியும். ஜஸ்டின் லாங்கர் வந்து நான் ஒர்க் பண்ணதில்லை, பட் people have been talking highly about him. But Daniel Vettori and Andy Flower, gun appointments. Okay. No, Nandre Burger for CSK இல்லையா? Okay, I am looking forward to see Sai open for GT and Gill's leadership. All actually correct. அவங்க கோனாவை அவங்க சாஹா சமயம் பண்ணியிருக்காரு. பட் சாய் சுதர்ஷன் வச்சு ஓபன் பண்ணுவாங்க இந்த வருஷம். பீடாக் சச்சின் உபாதே அவங்க அந்த மாதிரி எடுக்க மாட்டாங்க. ஏன்னா சாஹா நீங்க அதுக்கப்புறம் கீழே ஆட முடியாது. சாஹா ஆடணும்னா எங்க பவர் பிளேல தான் ஆடணும். But they can play Kane Williamson at 3, play Sai there. Kane Williamson wasn't playing. Hardik தான் 3-4 விளையாடினார். Kane Williamson can play there. Sai opens the batting, gives them an option down the order with Matthew Wade coming and finishing the innings.
along with Miller. உங்களுக்கு கில்லு ஒரு பக்கம் இருக்காருல்ல, கில்லு இருக்காரு, எப்படி நீங்க இல்லப்பா, கில் சாய் சுதர்ஷன் பா, கில் சாய் சுதர்ஷன், 3 வில்லியம்சன், 4 வந்து விஜய் சங்கர், 5 தெவாட்டியா, 6 மில்லர், 7 மேத்யூ வேட், 8 ரஷீத் கான். இதுக்கு மேல என்ன வேணும்? And then you have a play a foreign fast bowler. So ஸ்டார்க்கு ஆல் அவுட் கொடுத்து பணம் கொடுத்து எடுத்துலாமே. சாஹா வந்து ஓபன் பண்ணலனா அவர் ஆட முடியாது, பாட்டம் லைன். சோ நீங்க சொல்ற மாதிரி தான் சொல்றேன், this is an option because Sai is in prime form, looking gun மச்சான், looking gun. இப்ப சாய்க்கு என்ன தெரியுமா ஒரே ஒரு இஷ்யூ, at the end of the day ஒயிட் பால்லையும் சரி ரெட் பால்லையும் சரி ஓப்பனிங் வந்து சுப்மன் கில், ரித்துராஜ் கைக்வாட், யசஸ்வி ஜெய்ஸ்வால், எவ்ரிதிங். ஸோ சாய்ஸ் பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அவன் வந்து அந்த இடத்துல ரன் அடிக்கிறது தான் அவனுக்கு சம ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஓப்பனிங் அவனுக்கு கிடைச்சதுன்னா வந்து இட் இஸ் a great blessing for சால்ட் இன் ஆர்சிபி will add great value at சின்னசுவாமி. கேள்வி கேக்குறாங்கன்னே எனக்கு புரியல. உங்களுக்கு மேக்ஸ்வெல் இருக்காரு, ஃபாப் டூப்ளசி இருக்காரு, வாய்ப்பே கிடையாது. they don't have any more. வில் ஜாக்ஸ் வெளில உட்கார்ந்து இருக்காரு. வில் ஜாக்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா அப்படியும் பாத்தீங்கன்னா இந்த 2 பேர் உங்களுக்கு இப்ப விராட் கோலி, ஃபாப் டூப்ளசி, உங்களுக்கு கிளென் மேக்ஸ்வெல்லும் போது இன்னொரு ஓவர்சீஸ் பேட்ஸ்மேன் டாப் ஆஃப் த ஆர்டர் வாய்ப்பே கிடையாது. ஆக்சுவலி ஃபில் சால்ட் 2-3 டீம்ல உட்கார்றாரு நல்லா. ஆக்சுவலி ஒரு குஜராத் டைட்டன்ஸ், not in RCB, KKR குஜராத் டைட்டன்ஸ், மேபி just saying. Okay, ஜெஃப்ரி அலெக்ஸ், குவெனா மஃபாக்கா லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், சாமையா போட்டுருக்காரு. நானே பிரசன்னாட்ட 2-3 வாட்டி ட்ராக் பண்ணியிருக்கேன். ஆர்ஆர் பேஸ் ஃபிரான்ச்சைசி எஸ்ஏல தான் விளையாடுறாராம். 140 பிளஸ் போறாரு. டூ early for IPL ஆப்பிடாக். ஐபிஎல்ல இப்ப வாய்ப்பே கிடையாது. இப்பதான் நாங்க போன மேட்ச் தான் போர்ட் எலிசபெத்ல ஒரு டெபு கொடுத்தோம், ஃபர்ஸ்ட் கிளாஸ் குயிக்கா போட்டாரு. இப்ப பிளேஸ் ஃபார் அவர் பிரான்ச்சைசி லைன்ஸ். ஐபிஎல்ல ரொம்ப நாள் ஆகும். பட் இஸ் காட் a knuckle ball, இஸ் காட் the back of the hand slow delivery, இஸ் 140 பிளஸ். பட் இந்த எஸ்ஏ லீக்ல எப்படி பண்றாரு, இப்ப இந்த லெவல்ல டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வரணும். ஓகே, இன்ட்ரெஸ்டிங் பீடா. இட்ஸ் பீன் a long chat. ரொம்ப நாள் கழிச்சு வந்தோம். ரொம்ப நாள் கழிச்சு வந்ததுக்கு அப்புறமா உங்க ஊருக்கு வந்து என்ன எப்படி இருக்க ஏதுன்னு கூட கேட்கல நீங்க. நானே ஃபோன் பண்ணி நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன். விரைவில் சந்திப்போம். வந்தீங்கன்னா சான்ஸ் கிடைச்சதுன்னா கொஞ்சம் நம்மளை வந்து விசிட் பண்ணுங்க. நாளைக்கு ஆஃப் டே வந்தீங்கன்னா அப்படியே நான் லஞ்சு கூட்டிட்டு போறேன். இங்க பக்கத்துலயே கிடைக்குது, நல்லா இது பிசிபலாபாத் கிடைக்குது, வரீங்களா? கண்டிப்பா வரேன். நீங்க கூப்பிட்டு பிசிபலாபாத் டென்ட் பண்ண அப்புறம் வராம எப்படி இருக்கிறது? சரி, ஓகே. Thank you so much for joining us on this episode, P-Dog, and hope all of you enjoyed it. And in some time, because it's a live show, you all will get subtitles. So please do watch. It was a really good show. I enjoyed it after a long time. So please go ahead. Thank you so much for joining us once again, all the audience. Thank you. Thank you. Thank you.